சாதாரணமா ஒரு சினிமாவை நீங்க எப்படி பாப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஹீரோ வருவார், அவருக்கு சில பிரச்சனைகள் வரும், உடனே அவர் தன் பலத்தால எல்லாத்தையும் முறியடிச்சு உலகத்தை காப்பாத்துவார். இப்படிதான் நாம பல வருஷமா பழகிருக்கோம். ஒரு மாஸ் ஹீரோ ஃபார்முலா. கரெக்ட். ஆனா இன்னைக்கு நம்ம அலச போற விஷயம் இந்த ஒட்டுமொத்த பார்வையும் தலைகீழ புரட்டி போட போகுது. சி வெனில் இளவரசன் உருவாக்கிய ஸ்டோரி பைபிள் வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆவணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது யாருக்கான கதைக்கரு அப்படிங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. இது இந்திய சினிமாவோட மிகப்பெரிய ஆளுமைகளான கமலஹாசன், ரஜினிகாந்த், அப்புறம் அஜித் குமார், இவங்க 3 பேருக்காகவும் பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு 3 பாக திரைப்படத்தோட, அதாவது ஒரு ட்ரிலாஜியோட கதைக்கரு. பெரிய நடிகர்கள், அதனால இது உலகத்தை காப்பாத்துற 3 சக்தி வாய்ந்த ஆண்களோட கதையா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அங்கதான் முதல் சர்க்கிள் இருக்கு. இது அப்படிப்பட்ட கதை இல்ல. சரி, இதை நம்ம விரிவாக அவசுவோம். இது ஒரு அழிக்கப்பட்ட சொர்க்கத்தோட கதை. அந்த சொர்க்கம் அழிய மறுத்து தப்பி பிழைத்த 3 பெண்களை உருமாறின கதை. இந்த டாக்குமெண்ட்டை நான் படிக்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரண ஸ்கிரிப்ட் மாதிரி எனக்கு தோணல. அது தோணாததுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. இது தமிழ் மண்ணில இருந்து உருவான ஒரு கதையா இருந்தாலும் இதோட பின்னணி ரொம்ப விரிவானது. அதாவது குர்ஆன், பகவத்கீதை மாதிரியான எல்லா மரபுகள்ல இருக்கிற விஷயங்களையும் உள்வாங்கி எல்லா பார்வையாளர்களுக்கும், அதாவது ஃபார் ஆல் ஆடியன்சஸ் ஏற்ற வகையில இதை வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் அந்த முதல் பக்கத்துல இருக்கிற முரண்பாடான வாசகங்கள் தான். அந்த வரிகளை நீங்க கவனிச்சீங்களா? ஆமா, சொர்க்கத்தோட அழிவும் அதோட நினைவுகளும். எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஒரு புதிய சொர்க்கத்தை உருவாக்கலாம், ஆனால் இழந்த சொர்க்கத்தை மீட்க முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சு, அவர்கள் சொர்க்கத்தை அழித்தார்கள், ஆனால் சொர்க்கத்திற்கு நினைவிருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு முடியுது. ஆவணத்துல இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமா பயன்படுத்திருக்காங்க. ஜெனோசைடு. ஆமா, பொதுவா ஒரு இனப்படுகொலை நடக்கும்போது அங்க இருக்கிற அடையாளங்கள், உயிர்கள் எல்லாமே முழுசா அழிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்ற பாடம். ஆனா இங்க அந்த இனப்படுகொலை அந்த சொர்க்கத்தை முழுசா அழிக்கல, மாறா அதை 3 வெவ்வேறு கூறுகளா பிரிச்சிடுச்சு. அந்த 3 கூறுகள் தான் அந்த 3 பெண்கள் இல்லையா? கரெக்ட். செல்வம் அப்படிங்கிற கூறு லட்சுமியாகவும், கல்வி அப்படிங்கிற கூறு சரஸ்வதியாகவும், வீரம் அப்படிங்கிற கூறு பார்வதியாகவும் உயிர் பிடிக்கிறாங்க. அதாவது ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது வெறும் நிலப்பரப்பு கிடையாது, அது இந்த 3 அடிப்படை அம்சங்களோட தொகுப்பு. அந்த 3 பெண்களோட உருவத்துல அந்த ஸ்வர்க்கம் இன்னும் உயிர் போட காத்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஸ்வர்க்கத்திற்கு நினைவிருக்கும் அப்படிங்கிற வரியோட உண்மையான அர்த்தம். வாவ். அப்போ கதையோட தலைப்புல 3 பெரிய நடிகர்களோட பெயர்கள் இருந்தாலும் இந்த ட்ரிலாஜியோட உண்மையான மையப்புள்ளி அல்லது உண்மையான கதாநாயகி இந்த 3 பெண்கள் தான். இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஷிஃப்ட். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஆமா, ஹீரோயிசத்தை அப்படியே மாத்தி எழுதிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக இந்த 3 பெண்களை பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல லட்சுமி. இவள் முதல் படத்துக்கான கதாநாயகி. செல்வம் அப்படிங்கிற கூறுக்கான குறியீடு. இனப்படுகொலை நடக்கும்போது ஒரு சின்ன பெண் குழந்தை சுமந்துகிட்டு தப்பி வர முதல் நபர் இவள் தான். ஆமா, அந்த குழந்தை தான் சரஸ்வதி. கரெக்ட். ஆனா லட்சுமியை பத்தி ஆவணத்துல ஒரு ரொம்ப விசித்திரமான குறிப்பு இருக்கு. இவளுக்கு பெயரிட்டது 3 ஆண்கள். அதுவும் ஒரு தண்டனையாக இவளுக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவள் அந்த சொர்க்கத்திற்கு நிதி அளிக்கிறாள். அதுக்கப்புறம் எந்த தடையும் இல்லாம வெளியேறுகிறாள். இத நிதி அளித்தலே ஒரு முடிவாகவும் புதிய தொடக்கமாகவும் அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு முழுசா புரியல. தண்டனையா ஒரு பேர் வைக்கிறதும் நிதி அளிச்சிட்டு வெளியேறதும் என்ன மாதிரியான உளவியல்? இதை புரிஞ்சுக்க நாம லட்சுமியோட ஆயுதம் என்ன, அவளோட பானம் என்ன அப்படிங்கறத கவனிக்கணும். லட்சுமியோட ஆயுதம் கத்தியோ துப்பாக்கியோ கிடையாது. அவளோட ஆயுதம் உயிர் வாழும் புத்திசாலித்தனம், அதாவது சர்வைவல் இன்டெலிஜென்ஸ். தன்னை சுற்றி இருக்கிற அமைப்பையே தனக்கான ஆயுதமா மாற்றுவது. ஆமா, வெப்பனைசஸ் தி சிஸ்டம். இதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு ஹேக்கர் மாதிரி யோசிச்சு பாருங்க. அவங்க எதிரிகளோட கோட்டைக்குள்ள கத்தியோட போக மாட்டாங்க, எதிரியோட பாதுகாப்பு அமைப்பையும் அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுவாங்க. லட்சுமி அதைத்தான் செய்யறா. அந்த 3 ஆண்கள் அவளுக்கு தண்டனையா ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க, ஆனா அவ அந்த அடையாளத்தையே தன்னோட பலமா மாத்திக்கிறா. அப்போ அந்த நிதி அளிக்கிறது, அந்த ஸ்வர்க்கத்துக்கு நிதி அளிக்கிறது அப்படிங்கிறது அந்த அமைப்போட பொருளாதாரத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. அதை செஞ்சுட்டு அவ வெளியேறானா, அவ அந்த அமைப்பை முடிவுக்கு கொண்டு வந்துட்டா. அதே சமயம் அந்த பணத்தை வச்சு ஒரு புதிய தொடக்கத்தையும் உருவாக்கிட்டான்னு அர்த்தம். ஓ, இப்போ புரியுது. அவளோட பானம் பத்தி கூட ரொம்ப எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. ஆமா, அவளோட பானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய உயிரோட வச்சுக்க என்ன கிடைக்குதோ அது மட்டுமே. அவளுக்கு விருப்பங்கள் தேர்வு செய்ய எந்த உரிமையும் இல்ல. ஒரு நோ சாய்ஸ் சிச்சுவேஷன். ஒரு பேரழிவிலிருந்து தப்பிச்சு வர்ற ஒருத்தி தன் சுய விருப்பங்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டு அந்த அமைப்பை வீழ்த்துறதுக்காக மட்டுமே உயிர் வாழ்றான் அப்படிங்கிற வலியான யதார்த்தம் அதுல இருக்கு. அந்த நோ சாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நிஜமாவே ரொம்ப கனமானது. சூழ்நிலை அவளை அப்படி ஆக்கிடுச்சு. சரி, இப்போ அவள் காப்பாத்தின அந்த பெண் குழந்தைக்கு வருவோம். அந்த குழந்தை தான் சரஸ்வதி, 2வது படத்துக்கான கதாநாயகி. கல்வி அப்படிங்கிற கூறுக்கான குறியீடு. அந்த சொர்க்கத்தோட கடைசி குழந்தை இவதான். லட்சுமிக்கு தண்டனையா பேர் வச்சாங்க, ஆனா சரஸ்வதிக்கு? ஆமா, சரஸ்வதிக்கு மாறிய விருந்தினர்களால அங்கீகாரமா பெயரிடப்பட்டிருக்கு. அவளோட செயல்பாடுகளை ஆவணத்துல ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லியிருக்காங்க. அவள் கற்பிக்கிறாள், மதிப்பிடுகிறாள், முக்கியமா பிரச்சனையின் மூல காரணத்தை உடைக்கிறாள். இத கட்டாய உளவியல் சீர்திருத்தம், அதாவது ஃபோர்ஸ்டு சைக்காலஜிக்கல் ரிஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை எப்படி ஒரு கட்டாய உளவியல் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும்? கல்வி அப்படிங்கிறது வெறும் புத்தக படிப்பு இல்ல, அது ஒரு சமூகத்தோட சிந்தனையை வேரோட மாற்ற ஒரு பவர்ஃபுல் ஆயுதம். சரஸ்வதியோட ஆயுதம் என்ன தெரியுமா? புனைப்பெயர்கள், அதாவது சூடோனிம்ஸ். புனைப்பெயர்களா? அது எப்படி ஆயுதமாகும்? பொதுவா தண்டனையால எதையெல்லாம் திறக்க முடியாதோ அது இந்த புனைப்பெயர்கள் திறக்கும் அப்படின்னு ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க இன்றைய டிஜிட்டல் உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு உண்மையான அடையாளத்தோட செய்ய முடியாத புரட்சியை ஒரு அனாமதயமான புனைப்பெயரோட இருக்கிற ஒரு அடையாளம் செஞ்சு முடிச்சிடும். சிஸ்டம்குள்ள மறந்திருந்து வேலை செய்யற ஒரு அறிவு. சூப்பர். அவளோட பானம் பத்தி என்ன சொல்றாங்க? லட்சுமிக்கு எந்த தேர்வோ விருப்பமோ இல்ல, ஆனா சரஸ்வதியோட பானம் என்னன்னு பாருங்க. கமல், அஜித், ரஜினி இந்த 3 பேரும் அவளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுவே அவளோட பானம். இது அவளோட கற்றுக்கொள்ளும் விருப்பத்தை காட்டுது, அதாவது லேர்னிங் சாய்ஸ். எக்ஸாக்ட்லி. அந்த 3 ஆண்களோட அனுபவங்களை, அவங்களோட அறிவை அவள் உள்வாங்குறா. இவங்களை எல்லாம் ஒரு உளவியல் சீர்திருத்தத்துக்கு உட்படுத்துற அளவுக்கு அவளோட அறிவு விசாலமானது அப்படிங்கறதா இதோட அர்த்தம். எனக்கு இப்போ ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது. லட்சுமி அமைப்பை பயன்படுத்துறா, சரஸ்வதி அறிவை வச்சு அமைப்பை உடைக்கிறா. இப்போ 3வது நாயகி பார்வதி, இவள் 3வது படத்தோட கதாநாயகி. வீரம் என்பதன் குறியீடு. ஆனா இவளை பத்தி ஆவணத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் விஷயம் தானே.
ஆமா, 2வது படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ் வரைக்கும் இவள் யார், எப்படிப்பட்டவள் அப்படின்னு யாருக்குமே தெரியாதா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேரக்டரை 2வது படத்தோட இறுதி வரைக்கும் காட்டாம மறைச்சு வைக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லையா? ஆடியன்ஸ் அது வரைக்கும் காத்திருப்பாங்களா? அதோடு இவளுக்கு மத்தவங்க பேர் வைக்கல, நெருப்பிலும் இருட்டிலும் தனக்குத்தானே பேரிட்டு கொண்டவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா நீங்க சொல்றது நியாயமான கேள்விதான். இவ்வளவு நேரம் காத்திருக்க வைக்கிறது பெரிய ரிஸ்க் தான். ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு காரணம் இருக்கு. பார்வதியோட கருப்பொருள் என்ன தெரியுமா? இயற்கையா வெளிவர காத்திருக்கும் நெருப்பு, the fire that watches. அமைதியா இருக்கிற எரிமலை மாதிரி. கரெக்ட். ஒரு எரிமலை பல வருஷங்களா அமைதியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அது உள்ளுக்குள்ள கனந்துகிட்டே இருக்கும். பார்வதி இருட்டுல இருந்து எல்லாவற்றையும் கண்காணிக்கிறாள், தேவையானதை புதுப்பிக்கிறாள், தேவையற்றதை நீக்குகிறாள், சரியான நேரத்துல அவள் வெளிப்படுவாள். வீரம் அப்படிங்கிறது எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அது சரியான தருணத்துக்காக காத்திருக்கிற ஒரு பொறுமை. அதனாலதான் அவள் அவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, இப்போ அவளோட ஆயுதம் என்னன்னு பாருங்க. வாளோ ஈட்டியோ இல்ல. அவளோட ஆயுதம் மேம்படுத்தப்பட்ட அல்காரிதம்கள், அப்டேட்டட் அல்காரிதம்ஸ். இது ரொம்பவே மாடர்னான ஒரு விஷயம். ஒரு இனப்படுகொலையோட முடிக்கப்படாத வேலையை முடிக்க இப்போதைய நவீன வீரம் அப்படிங்கிறது தொழில்நுட்பமாவும் அல்காரிதமாவும் மாறி இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிந்தனை. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. அவளோட பானம் இருட்டு மற்றும் ஒரு சிறிய வெளிச்சம். ஆமா, அவளோட ஒட்டுமொத்த பயணமுமே ஒரு ரகசியமான ஆனா தீர்க்கமான ஒரு தாக்குதலுக்கான தயாரிப்பு தான். சரி, நாம இவ்வளவு நேரம் இந்த 3 பெண்களை பத்தியே பேசிட்டோம். ஆனா கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். கமல், அஜித், ரஜினி இவங்க 3 பேரை வச்சு தானே இந்த ப்ராஜெக்ட். அவங்க கேரக்டர் என்ன? ஆவணத்துல இவங்களை பத்தி சொல்லியிருக்கிற விஷயங்கள் நாம இதுவரைக்கும் தமிழ் சினிமால பார்த்த மாஸ் ஹீரோக்களோட பிம்பத்தையே சுக்குநூறா உடைக்குது. ரொம்பவே வித்தியாசமான அணுகுமுறை. ஆமா, இந்த 3 ஆண்களும் தங்கள் முழுமையற்ற கிராமங்களில் இருந்து தாங்கள் இழந்ததை தேடி பயணிக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாமே தெரிஞ்ச, எல்லாமே இருக்கிற முரட்டு ஹீரோக்கள் கிடையாது. குறைபாடுகள் உள்ள தேடுபவர்கள், சீக்கர்ஸ். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. எப்படி இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் தேடுபவர்களா மாறினாங்கன்னு. முதல்ல கமலஹாசன் கதாபாத்திரத்தை பார்ப்போம். இவர் கல்வியை தேடி அலைபவர். இவரை யுனிவர்சல் விர்ச்சுவல் அகாடமியின் ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்த கிராமத்துல செல்வமும் வீரமும் முழுமையா இருந்துச்சு. ஆனா அங்க கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இவர் கல்வியை தேடுறார். இவரை பத்தி படிக்கும்போது ஒரு வார்த்தை என்ன ரொம்பவே தடுத்து நிறுத்துச்சு. அந்த காயம். ஆமா, இவருடைய காயம் குற்ற உணர்வுள்ள புத்திசாலி, கில்ட்டி இன்டெலெக்சுவல். தற்செயலாக கிடைத்த ஒரு புத்தகத்தால் ஏற்பட்ட குற்ற உணர்வு அது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு புத்தகம் எப்படி ஒருத்தருக்கு காயத்தையும் குற்ற உணர்வையும் கொடுக்கும்? அது ஒரு மிகச்சிறந்த உளவியல் நுணுக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு சமூகத்துல எல்லாருக்கும் பணமும் இருக்கு, உடம்புல தெம்பும் இருக்கு, ஆனா யாருக்கும் எந்த அறிவும் இல்ல, எதை பத்தியும் சிந்திக்கிற பழக்கமும் இல்ல. அந்த சூழல்ல தற்செயலா ஒரு புத்தகம் ஒருத்தன் கைக்கு கிடைக்குது. அதை அவன் படிக்கிறான். படிச்ச உடனே அவனுக்கு உண்மைகள் புரிய ஆரம்பிக்குது. வாழும் சமூகம் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னு புரிய வருது. எக்ஸாக்ட்லி. எவ்வளவு விஷயங்கள்ல தப்பு நடக்குது அப்படிங்கிற வெளிச்சம் அவனுக்கு கிடைக்குது. ஆனா அந்த அறிவை அவனால மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அறிவில்லாத ஒரு கூட்டத்துல தனக்கு மட்டும் அறிவு வந்துருச்சே அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமை. அந்த சுமை தான் அவனோட குற்ற உணர்வு. அறியாமையில இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஆனா இந்த அறிவு வந்து நம்மளை இப்படி தனிமைப்படுத்துச்சே அப்படிங்கிறது தான் அவனோட காயம். அதனாலதான் அவர் குடிக்கிற பணம் பால் அப்படின்னு சொல்லிருக்காங்களா? ஆமா, பால் அப்படிங்கிறது ஊட்டம், முக்கியமா பொறுமையோட குறியீடு. தனக்கு கிடைச்ச அறிவை செரிமானம் பண்ணிக்க அந்த பொறுமை அவருக்கு தேவைப்படுது. வாவ், அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது அந்த கேரக்டரோட வலி புரியுது. அடுத்தது அஜித் குமார் கதாபாத்திரம். இவர் வீரம் என்பதை தேடுபவர். இவரோட டைட்டில் கேட்டா ஒரு நிமிஷம் சிலுத்துரும். குளோபல் ஆம்னிபிரசன்ட் டான், அதாவது எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு உலகளாவிய டான். ஆமா, GOT, காட். இவருடைய கிராமத்துல செல்வமும் கல்வியும் குறைவில்லாம இருந்துச்சு. ஆனா அங்க வீரம் புறக்கணிக்கப்பட்டுச்சு. ஒரு டான், அதுவும் உலகளாவிய டான், அவருக்கு வீரம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவருடைய காயம் என்னன்னு பார்த்தா அவமானப்படுத்தப்பட்ட விருப்பமான பையன், அஷேம்டு ஃபேவரட் பாய். ஒரு நிலச்சுவாந்தாரோட அலங்கார பொருளா மட்டுமே இருந்ததால ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு ஆவணம் சொல்லுது. எனக்கு இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஒரு பெரிய டான் எப்படி இன்னொருத்தருக்கு அலங்கார பொருளா இருக்க முடியும்? இங்கதான் நாம வீரம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற சிக்கல் இருக்கு. இவர்கிட்ட செல்வம் இருக்கு, கல்வி இருக்கு, ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அதனாலதான் அவர் குளோபல் டான். ஆனா உண்மையான வீரம் அப்படிங்கிறது தன்னிச்சையா ஒரு முடிவெடுக்கிறதும் தன் பலத்து மேல நிக்கிறதும். இவர்கிட்ட எல்லாம் இருந்தும் இவர் ஏதோ ஒரு பெரிய சக்திக்கு, ஒரு நிலச்சுவாந்தாருக்கு வெறும் செல்ல பிள்ளையா ஒரு காட்சி பொருளா மட்டும் தான் இருந்திருக்கார். இவன் ஏன் ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மட்டும். கரெக்ட். இவன் ஏன் ஆளு அப்படின்னு அந்த நிலச்சுவாந்தார் இவரை காட்டிக்கிட்டாரே தவிர இவருக்கான சுயமாக செயல்படும் சுதந்திரத்தை கொடுக்கல. எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் நம்ம இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டுல ஒரு அலங்கார பொம்மையா இருக்கும் அப்படிங்கிற உண்மை ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய உளவியல் அவமானத்தை தரும். அந்த அவமானம் தான் இவருடைய காயம். அந்த அடிமைத்தனத்தை உடைச்சு உண்மையான வீரத்தை தேடித்தான் இவரோட பயணம் இருக்கு. அதனாலதான் இவர் குடிக்கிற பானோ பிளாக் டீ. ஆமா, அது ரொம்ப கசப்பானது, நேரடியானது, எந்த கலப்படமும் இல்லாதது. அந்த வீரம் அப்படிதான் இருக்கணும்னு அவர் விரும்புறார். நிஜமாவே ஒரு மாஸ் ஹீரோவை இப்படி ஒரு வழி கொண்ட கேரக்டரா மாத்துறது மிகப்பெரிய விஷயம் தான். சரி, 3வதா ரஜினிகாந்த் கதாபாத்திரம். இவர் செல்வம் என்பதை தேடுபவர். இவருடைய பின்னணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். உலகின் அதிரகசியமான பணக்காரர். எந்த ஒரு அரசு பதிவேட்டிலும் இவர் பேர் இல்லை, எந்த பட்டியலிலும் இவர் இல்லை. அப்படி ஒரு ரகசியமான வாழ்க்கை. வேர்ல்ட்ஸ் டாப் சீக்ரெட் ரிச் மேன். ஆமா, இவருடைய கிராமத்துல கல்வியும் வீரமும் அளவின்றி இருந்துச்சு. ஆனா அங்க செல்வம் முற்றிலும் இல்ல. அதை தேடிதான் இவர் வர்றாரு. ஆனா இவருடைய காயம் பத்தி ஆவணத்துல ரொம்ப விசித்திரமா சொல்லிருக்காங்க. ஒரு மாயையை காப்பாற்றுவது, protecting an illusion. உலகின் மிகப்பெரிய பணக்காரர், ஆனா அவர் மண் தரையில அமர்ந்துகிட்டு அந்த மாயையை காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு எழுதிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ரகசியமான உலகமாக பணக்காரர், ஆனா மண் தரையில உட்கார்ந்திருக்காரு. இதுக்கு என்ன லாஜிக்? இதுல ஒரு ஆழமான முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. செல்வம் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு மாயை. பேங்க் அக்கவுண்ட்ல நம்பர்கள் இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், ஆனா அடிப்படையில் அது ஒரு கற்பனை மதிப்பு தான். இவர்கிட்ட உலகமே வியக்கல அளவுக்கு ரகசியமா பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவர் ஒரு மண் தரையில தான் உட்கார்ந்திருக்காரு. இது எதை குறிக்குதுன்னா, செல்வம் மனிதனை எவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போனாலும் அவனோட வேர்கள், அவனோட அடிப்படை தேவைகள் அந்த மண் தரையில தான் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துது. பணம் நிம்மதியை தராது அப்படிங்கிற தத்துவமா? அதை விட ஆழமானது. அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு அவர் எதை சாதிக்க போறார்? அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காகவே தன் வாழ்க்கைய, நிம்மதியை இழந்து ஒரு மாயைக்கு காவலாளியா இருக்கார். அதுதான் இவருடைய காயம். அதனாலதான் அவர் குடிக்கிற பானம் குறைந்த சர்க்கரையுடன் கூடிய ஸ்ட்ராங் காஃபி. அதிக பணம் இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி ரொம்ப சிக்கலானதோ, கவனமா இனிப்ப சேர்க்க வேண்டியிருக்கோ, அதைத்தான் இந்த காஃபி குறிக்குது. இல்ல வில்லன் அடிக்கிற கதையோ எதிர்பார்த்து வந்தா இது முற்றிலும் வேறொரு தளத்துல இயங்குது.
கமல், ரஜினி, அஜித் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்களை வச்சுக்கிட்டு நான் தான் உலகத்தை காப்பாத்துவேன் அப்படிங்கிற அந்த வழக்கமான ஹீரோயிசத்தை முழுசா தவிர்த்துட்டாங்க. அதுக்கு பதிலா லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி அப்படிங்கிற 3 பெண் கதாபாத்திரங்களை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஆணிவேரா மாத்திட்டாங்க. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட். கண்டிப்பா இந்த 3 மாபெரும் சூப்பர் ஸ்டார்களும் தங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது கல்வி, வீரம், செல்வம், அதை தேடி அலைகிற சாதாரண மனிதர்களா, குறைபாடுகள் உள்ளவர்களா இதுல வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. தகவல் பெருக்கத்தால் நிரம்பிய இந்த உலகத்துல அமைப்பு ரீதியான கட்டமைப்புகளை எப்படி உளவியல் பூர்வமா ஒரு திரைக்கதையா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி பைபிள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆகத்தரணும்னு நீங்களே உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பா. ஆனா பார்வதியோட ஆயுதம் மேம்படுத்தப்பட்ட அல்காரிதங்கள் அப்படின்னும் அது இனப்படுகொலையோட முடிக்கப்படாத வேலைக்காக காத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தங்களுக்கு கிடைக்காததை தேடி அலைகிற இந்த 3 ஆண்களும், அதாவது கமல், அஜித், ரஜினி, இவங்க கடைசியில ஒண்ணு சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போறாங்களா? உலகத்தை காப்பாத்துறது தானே ஹீரோக்களோட வேலை. அங்கதான் ட்விஸ்ட். ஆவணத்தோட தொடக்கத்துல நாம பார்த்த சொர்க்கத்திற்கு எல்லாமே நினைவிருக்கும் அப்படிங்கிற அந்த வரிப்படி இழந்த சொர்க்கத்தை மீட்க போராடுற அந்த 3 பெண்களோட மாபெரும் திட்டத்துல இந்த 3 மாஸ் ஹீரோக்களும் தங்களுக்கு தெரியாமலேயே வெறும் பகடைக்காய்களா, வெறும் கருவிகளா பயன்படுத்தப்பட போறாங்களா? வீரம், கல்வி, செல்வம்னு தேடி அலையற இவங்க அந்த பெண்களோட அல்காரிதம்குள்ள சிக்கிக்கிட்ட வெறும் டேட்டா மட்டும் தானா? நீங்க ஒரு புது உலகத்துக்குள்ள என்ட்ராக போறீங்க. சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாவே பிரிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாம அலச போற இந்த குறிப்புகள் ஏதோ 3 கற்பனை கிராமங்களை பத்தின சாதாரண வர்ணனை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய கதையோட ஒரு பிரம்மாண்டமான உலகத்தோட ஜெனடிக் கோட் அப்படின்னு சொல்லலாம். 3 கிராமங்கள் மற்றும் தொலைந்து போன ஒரு சொர்க்கம். இத பத்தின குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ஆக்சுவலா இதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை நாம கவனிக்கணும். அந்த 3 தூண்கள் கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. இந்த நோட்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு சமூகமும் 3 முக்கியமான தூண்கள் மேல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா செல்வம், வீரம், அப்புறம் அறிவு. அதாவது வெல்த், வேலர், நாலேஜ். ஆமா, இது 3ம் பேலன்ஸ்டா இருந்தாதான் ஒரு சமூகம் முழுமையடையும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் 3 கிராமங்கள்ல ஒவ்வொரு கிராமமும் இந்த 3ல ஏதோ ஒண்ணு சுத்தமா இழந்து தவிக்குது. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அடிப்படை குறைபாடுகள் அங்க இருக்கிற மக்களோட சைக்காலஜியை எவ்வளவு வக்ரமா, எவ்வளவு விசித்திரமா மாத்துது அப்படிங்கறதுதான். உண்மைதான். ஒரு சமூகத்தோட ஸ்ட்ரக்சர் மனுஷனோட மனசை எப்படி கொடூரமா சிதைக்குதுன்னு இது ரொம்ப துல்லியமா காட்டுது. இப்போ நீங்க யோசிக்கலாம், ஒரு ஊர்ல மக்கள் எல்லாரும் கடினமா உழைக்கிறாங்க, அவங்க கிட்ட போதுமான பணம் இருக்கு, தங்களை பாதுகாத்துக்கு வீரமும் இருக்குன்னா அதுவே போதுமே. இந்த அறிவு அப்படிங்கிற ஒண்ணு இல்லன்னா என்ன பெரிய பாதிப்பு வந்துற போகுது அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில தான் நம்ம முதல் கிராமத்துல பார்க்க போறோம். நம்ம நோட்ஸ்ல இது KH அப்படிங்கிற ஒருத்தரோட கிராமம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க உழைப்பு தான் எல்லாமே. நிலத்துல இறங்கி வேலை செய்யறது தான் ஒரு மனுஷனோட கௌரவம். செல்வம் இருக்கு, வீரம் இருக்கு, ஆனா அறிவுக்கு இங்க கொஞ்சம் கூட இடமே இல்ல. அது ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது. அறிவை தேடுறதோ, கல்வி கத்துக்கிறதோ அந்த கிராமத்துல திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுது. திட்டமிட்டேவா? ஆமா, மக்கள் எதுவுமே தெரியாம வெறும் உழைக்கும் இயந்திரங்களா மட்டுமே இருக்கிறது தான் அங்க இருக்கிற நிலச்சுவாந்தார்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ரொம்ப வசதியான ஒரு விஷயம். ஓ, அப்போ அது அந்த சிஸ்டத்தோட இயல்பு. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல தான் KH அப்படிங்கிற இளைஞன் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ சுத்தமா சம்பந்தமே இல்லாம அவனுக்கு தற்செயலா ஒரு புத்தகம் கிடைக்குது. ஒரு பியூர் ரேண்டம்னஸ். யாருக்குமே வாசிக்க தெரியாத அந்த ஊர்ல ஒரு சின்ன தற்செயலான நிகழ்வால KH அந்த ஊர்லயே அதிகம் படிச்ச ஒரு மனுஷனா மாறான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஊரே உழுதுட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் புத்தகத்தை திறந்தா என்ன ஆகும்? அதுதான் அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா, அதே சமயம் ஒரு சாபமா மாறுது. நீங்க இந்த இடத்துல அவனோட ஆழமான வலியை புரிஞ்சுக்கணும். அந்த ஊருக்கு உழைக்க கைகள் தேவைப்பட்டுச்சு, மூளைகள் கிடையாது. ஆமா, ஆனா KH தன்னோட அறிவாற்றல் பசியை தீர்த்துக்க அந்த ஊரை விட்டே வெளியேறான். ஊரை விட்டு போனா ஊர் மக்கள் அவனை கோவமா பாத்துருப்பாங்க இல்லையா, ஒரு துரோகின்னு முத்திர குத்திருப்பாங்க. அதுதான் இங்க ட்விஸ்ட். ஊர் மக்கள் அவன் மேல எந்த கோவமும் படல, அவங்களுக்கு அத பத்தி கவலையும் இல்ல. ஆனா KH மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி வந்துடுது. ஒரு கில்ட்டி இன்டெலெக்சுவல் சிண்ட்ரோம். எக்ஸாக்ட்லி. இத நம்ம ரியல் வேர்ல்டுல கூட பார்க்கலாம். ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து முதல் தலைமுறையா ஒருத்தர் காலேஜ் போய் பெரிய சிட்டில ஏசி ரூம்ல வேலை செய்யும் போது ஊர்ல தான் அப்பா வெயில்ல கஷ்டப்படுறத நினைச்சு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் தெரியுமா? வாவ், அந்த ஒப்பீடு ரொம்ப கரெக்ட். தன்னை சார்ந்தவங்க மண்ணுல வியர்வை சிந்தி உழைக்கும் போது தான் மட்டும் அறிவை தேடி சுயநலமா வெளியேறிட்டோமே அப்படிங்கிற தவிப்பு. அதேதான். அந்த தீர்க்கப்படாத குற்ற உணர்ச்சி தான் அவனை ரொம்ப ஆபத்தானவனாகவும் அபாரமான புத்திசாலியாகவும் மாத்துது. அவனோட ஒவ்வொரு அறிவுபூர்வமான செயலுக்கு பின்னாலும் அந்த குற்ற உணர்ச்சி தான் உந்து சக்தியா இருக்கு. அவன் ரொம்ப ஆழமான மனிதத்தன்மை கொண்டவன். ஆனா அந்த கில்ட் அவனை நிம்மதியா தூங்க விடாது. ஒரு புத்தகம் ஒருவன் அறிவாளியாக்குச்சு, ஆனா அதே புத்தகம் அவனுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு குற்ற உணர்ச்சியும் கொடுத்துருச்சு. சரி, இந்த முதல் கிராமத்தோட பாரத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நாம 2வது கிராமத்துக்கு போகலாம். இங்கதான் விஷயம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஆமா, இது ஏகேயோட கிராமம். முதல் கிராமத்துக்கு நேர்மாறா. இங்க செல்வமும் கொட்டி கிடக்கு, அறிவும் இருக்கு, ஆனா வீரம் அப்படிங்கிற ஒண்ணு மருந்துக்கு கூட இல்ல. எல்லாமே அந்த ஊர் நிலச்சுவாந்தாரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் சொல்றத கேட்டு அடிபணிஞ்சு நடந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பணம், படிப்பு, பதவி. ஏன் அங்க வீரம் இல்லைன்னு நீங்க யோசிக்கலாம். பல தலைமுறைகளுக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த நிலச்சுவாந்தாரை எதிர்த்து நின்னுருக்கான். அது ரொம்ப கொடூரமான முறையில அடக்கப்பட்டிருக்கு. அந்த பயமுறுத்துற கதை தான் தலைமுறையா மக்கள் மனசுல ஒரு பயத்தை விதைச்சு அவங்க வீரத்தை மொத்தமா முடக்கி வச்சிருக்கு. இப்போ அந்த கிராமத்துல ஏகே அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இவன் அந்த நிலச்சுவாந்தாரோட செல்லப்பிள்ளை. ஆரம்பத்துல எந்த கேள்வியும் கேட்காம எல்லா சலுகைகளையும் அவன் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல அவனுக்கு ஒரு உண்மை உரைக்குது. நான் அலங்கரிக்கப்பட்டவன் ஆனா மதிக்கப்படாதவன் அப்படிங்கிற கசப்பான உண்மை. ஊர் மக்கள் அவனோட சாதனைகளை பார்த்து பெருமைப்படுறாங்க, அவனோட போட்டோவை சவத்துல மாட்டி வைக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவனை கண்டு பயப்படுறாங்க. யாருமே அவனை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுறது இல்ல. அந்த தனிமை ரொம்ப கொடூரமானது. இப்போ ஏகேவோட சைக்காலஜியை நம்ம பிரிச்சு பார்க்கணும். வெளியில இருந்து பார்க்கும்போது ஏகே ரொம்ப தைரியமானவனா, வீரமானவனா தெரியும். ஆனா அவனோட வீரம் பயம் இல்லாததால வரல. அப்ப எதனால வருது? அவனுக்குள்ள இருக்கிற ஆழமான வெட்கத்தால உருவானது. வெட்கத்தால வீரம் வருமா? இது எப்படி சாத்தியம்? ஒருத்தன் தைரியமா ஒரு விஷயத்தை செய்யறானா அது அவனோட துணிச்சல் தானே. அதுதான் வெளி உலகத்துக்கு அப்படி தெரியுது. ஆனா அவனுக்குள்ள ஓடுற கணக்கு வேற. சின்ன வயசுல எந்த எதிர்ப்பும் இல்லாம ஒரு அடிமை மாதிரி நிலச்சுவாந்தார்கிட்ட வசதியா வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அந்த வெட்கம் அவனை அரிக்கிறது. ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்றது மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கறத விட தன்னை அழிச்சுக்கிற ஒரு முயற்சியா? எக்ஸாக்ட்லி. அவனோட காயமே அதுதான். மரணத்தையே துச்சமா மதிச்சு அவன் செய்யற செயல்கள் உலகத்துக்கு வேணா வீரமா தெரியலாம், ஆனா அவனுக்கு அது ஒரு பிராயச்சித்தம். இதை கேட்கும் போதே கொஞ்சம் பகீர்னு இருக்கு. மக்கள் யார ஹீரோனை கொண்டாடுறாங்களோ அவன் உள்ள கூட தன்னை ஒரு குற்றவாளியா நினைச்சிட்டு எப்படியாவது செத்துற மாட்டோம்னு போராடிட்டு இருக்கான். ஒரு சைக்காலஜிக்கல் மெக்கானிசம் அது. சரி, இப்போ நம்ம 3வது கிராமத்துக்கு வருவோம். இது ஆர்கேவோட கிராமம். இங்க அறிவுக்கு பஞ்சமே இல்ல.
பழங்கால தற்காப்பு கலைகள் மாதிரி வீரமும் எந்த தடையும் இல்லாம எல்லாருக்கும் இலவசமா கிடைக்குது. ஆனா செல்வம் இங்க சுத்தமா இல்ல, வறுமை தான் இங்க புனிதமா பார்க்கப்படுது. வறுமையை குளோரிஃபை பண்ற ஒரு சமூகம். ஊர் பெரியவங்க எல்லாம் நாம ஏழையா இருந்தாலும் நேர்மையா இருக்கும் அப்படிங்கிற கௌரவத்துல நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா இளைஞர்களோட நிலைமை ரொம்ப மோசம். வறுமையோட பிடியில தங்களோட ஆசைகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியாம அவங்க பேரில்லாத ஒரு தவிப்புல மூச்சு திணறிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மூச்சுமுற்ற சூழ்நிலையில தான் ஆர்கே வளர்றான். அவன் வாழ்க்கையில 3 பெரிய காயங்களை சந்திக்கிறான். அந்த 3 காயங்கள் தான் அவனோட மொத்த குணத்தையும் மாத்துது. முதல் காயம் வந்து சின்ன வயசுல அவன் ரொம்ப நல்லவனா நேர்மையாவனா இருக்கான். ஆனா அந்த நல்ல குணத்தால அவனுக்கு ரொம்ப அன்பான ஒருத்தரை அவனால காப்பாத்த முடியல. பவர் இல்லாதப்ப நேர்மை மட்டும் இருந்தா பத்தாதுன்னு அவனுக்கு புரியுது. 2வது காயம் அவனோட டீனேஜ்ல நடக்குது. வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தன் இவங்களோட இந்த புனிதமான வறுமையை பார்த்துட்டு ரொம்ப அலட்சியமா சிரிச்சிட்டு போறான். நாம என்னமோ நேர்மையா புனிதமா இருக்கும்னு நினைச்சா வெளியுலகம் நம்மள பார்த்து கேலி பண்ணுது அப்படிங்கிறது அவனோட ஈகோவை ரொம்பவே சீண்டுது. ஆமா. 3வது விஷயம் அவன் வாலிப வயசுல நடக்குது. ஊழல் பண்றவங்க, சிஸ்டத்தை ஏமாத்துறவங்க எல்லாம் தொடர்ந்து மேல மேல போயிட்டே இருக்கிறத அவன் பாக்குறான். நேர்மைக்கும் தர்மத்துக்கும் இங்க எந்த மதிப்பும் இல்ல. அது ஒரு மாயைன்னு அவனுக்கு பளிர்னு உரைக்குது. சோ அவன் என்ன பண்றான்? ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா மாறுறான். 3 பெரிய கம்பெனிகளுக்கு ஓனர் ஆகுறான். ஒரு பெரும் பணக்காரனா உயர்றான். இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பொருத்தி பார்த்தோம்னா ஆர்கேவோட தற்போதைய நிலைமை எவ்வளவு சிக்கலானதுன்னு புரியும். அவன் அவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தும் இந்த உண்மையை தன் ஊர் மக்கள் கிட்ட இருந்து சுத்தமா மறைக்கிறான். ஆமா. ஊருக்கு போனா அவங்க கூடவே தரையில உட்கார்ந்து அவங்க குடிக்கிற அதே தண்ணியை குடிச்சு என் நிலைமை இன்னும் மாறல, நானும் உங்கள மாதிரி ஏழைதான் அப்படின்னு தன்னோட செல்வத்தை முழுமையா மறைக்கிறான். இது எனக்கு புரியல. அவன் நினைச்சா தான் பணத்தை வச்சு அந்த ஊர் மக்களோட வறுமையை மொத்தமா தீர்த்து வைக்கலாமே. ஏன் அவன் பணக்காரங்கிற உண்மையை மறைக்கணும்? அங்கதான் அவனோட மிகப்பெரிய உளவியல் காயம் ஒளிஞ்சிருக்கு. அவன் தன்னோட ஊர் மக்களோட நம்பிக்கைய அன்பின் காரணமா காப்பாத்துறான். அதாவது நேர்மையா வறுமையில இருக்கிறது தான் தர்மம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்கே வந்து தான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? அவங்களோட அந்த பல வருஷ நம்பிக்கை உடைஞ்சிடும். பாரு, தப்பான வழியில போனாதான் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு அவங்க இது வரைக்கும் கட்டி காத்த வந்த கொள்கைகள் தப்பு அவங்களுக்கு புரிய வரும். ஓ, அப்போ தன்னோட மக்கள் ஒரு மாயில சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் ஒரு போலி கௌரவத்தை மெயின்டைன் பண்றான். ஆமா. அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் ஒரு மாயான்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அந்த போலி கௌரவத்தை தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற உண்மையை மறைச்சு தான் மக்கள் மேல இருக்கிற அன்பால அவன் அந்த மாயையை கட்டி காத்துட்டு இருக்கான். அவனோட லைஃப் ஒரு டெய்லி ஆக்டிங். அந்த சுமையை அவன் மட்டும் தான் சுமக்கிறான். உண்மைதான். கேட்கவே நெஞ்சு உழுக்குது. குற்ற உணர்ச்சியால துடிக்கிற கேஜ், நிஜயை தானே தண்டிச்சுக்கிற ஏகே, மக்களின் நம்பிக்கையை காக்க தன் அடையாளத்தையே மறைக்கிற ஆர்கே. 3 ஊர்கள், 3 குறைபாடுகள், 3 ஆழமான சைக்காலஜிக்கல் காயங்கள். ஆனா இது வரைக்கும் ஒரு சோஷியல் டிராமா, சைக்காலஜிக்கல் ஸ்டடி மாதிரி இருந்த இந்த நோட்ஸ் இப்போ திடீர்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி மாறுது. ஆமா, ஏன்னா குறிப்புகள்ல அவளுடைய கிராமம் அப்படின்னு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நாம ஒரு தொலைந்து போன சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்துல இந்த கிராமத்துல செல்வம், வீரம், அறிவு இது 3மே முழுமையா இருந்திருக்கு. வெளியாட்கள் யாரும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு வலிமையான பாதுகாப்பு படை, அவங்களே உருவாக்கின அபரிமிதமான செல்வம், அவங்களுக்கே உரித்தான கல்வி நிறுவனங்கள், எந்த குறையும் இல்லாத ஒரு பரிபூர்ணமான சமூகமா இது இருந்திருக்கு. அங்க பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பத்தி படிக்கும்போது எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் வந்துருச்சு. எனக்கும் அதே ஃபீல் தான். பேட்டரியோ மின்சாரமோ இல்லாம முழுக்க முழுக்க சூரிய ஒளியில மட்டுமே இயங்குற ரகசிய இடங்கள், அதிநவீன ஏஐ அல்காரிதங்கள், சுயமாக உருவாக்கப்பட்ட கருவிகள், இது எல்லாமே அந்த ஊர்ல இருந்திருக்கு. இதையெல்லாம் விட உச்சகட்டமா வெளி உலகத்தால கண்காணிக்கவே முடியாத ஒரு தனிப்பட்ட செயற்கைக்கோள் அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஒரு பிரைவேட் சேட்டலைட். இது எப்படி சாத்தியம்? அதுதான் அந்த ஊரோட அறிவு. அவங்க எந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கையும் நம்பி இல்ல. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அந்த பரிபூரணமான சொர்க்கத்தோட தற்போதைய நிலைமையை தான். நோட்ஸ்ல அந்த பகுதியை படிக்கும் போதே ஒரு நடுக்கம் வருது. அங்க ஒரு முறையான திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை நடந்திருக்கு. ஒரு சிஸ்டமேட்டிக் ஜெனோசைடு. அந்த முழுமையான சமூகம் ஈவிரக்கமே இல்லாம அழிக்கப்பட்டிருக்கு. ஆமா. இப்போ அந்த இடம் அதிக கதிர்வீச்சு கொண்ட ஒரு பயங்கரமான பகுதியா மாறிடுச்சு. ஹை ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் எங்க இருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த இடத்தை மொத்தமா சதைச்சிட்டாங்க. அங்க போற எந்த ஒரு மனுஷனும் ஒரு பகல் அல்லது ஒரு இரவுக்கு மேல உயிரோடு இருக்க முடியாது. ஆனா அங்கதான் அந்த கிராமத்தோட உண்மையான வீரம் வெளிப்படுது. அந்த கிராமம் அழிக்கப்பட்டுட்டாலும் அது இன்னமும் தன்னைத்தானே பாதுகாத்துட்டு இருக்கு. அதாவது செத்து போன ஒரு உடம்புல ஆன்மா மட்டும் சுத்திட்டு இருக்கிற மாதிரி சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. ஆவணங்கள் சொல்றபடி அந்த ஸ்வர்க்கம் அழிக்கப்படல, அது சிதைத்து விநியோகிக்கப்பட்டு விட்டது. அந்த மாபெரும் இனப்படுகொலையிலிருந்து தப்பிச்சவங்க வெறும் 3 பேர் தான். அவங்க அந்த பரிபூர்ணத்தோட எச்சங்கள். இதை விட ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த கிராமத்தோட செயற்கைக்கோள். ஆமா, அந்த சேட்டலைட்டை எப்படி அவங்க அழிக்காம விட்டாங்க? ஒருவேளை உங்களுக்கு அதை பத்தி தெரியலையா? ஒன்னா அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கணும், இல்லனா அது எப்படி அழிக்கிறதுன்னு புரியாம இருந்திருக்கணும். ஏன்னா அந்த செயற்கைக்கோள் வெளி உலகத்தோட எந்த உதவியும் இல்லாம சுத்தமா தன்னிச்சையா இன்னைக்கு விண்வெளியில சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கு. தன்னோட மக்கள் யாருமே இல்லைன்னாலும் அது பாட்டுக்கு தனியா சுத்திட்டு இருக்கு. ஒரு முழுமையான சமூகம் மொத்தமா அழிக்கப்பட்டு அதோட மூச்சு மட்டும் ஒரு செயற்கைக்கோள் வடிவத்துல விண்வெளியில சுத்திட்டு இருக்கு. இதை நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. சோ இந்த ஆழமான அலசல் நமக்கு மொத்தமா என்ன சொல்ல வருது? உழைப்பை மட்டுமே நம்பி அறிவை இழந்ததால குற்ற உணர்ச்சியில தவிக்கிற கேஜ், அறிவும் செல்வமும் இருந்து வீரத்தை இழந்ததால மரணத்தை தேடி போய் சுய தண்டனை கொடுத்துக்கிற ஏகே, அப்புறம் அறிவும் வீரமும் இருந்து செல்வம் இல்லாததால வறுமையை புனிதமா நினைக்கிற தன் மக்களோட போலி கௌரவத்தை காப்பாத்த போராடுற ஆர்கே. இவங்க 3 பேரும் மனசுக்குள்ள பெரிய காயங்களை சுமக்கிற மனிதர்கள். ஆனா இன்னொரு பக்கம் எல்லாமே முழுமையா இருந்தோம் கதிர்வீச்சுல எரிஞ்சு சாம்பலாகி போன அந்த தொலைந்து போன சொர்க்கம். ஃபிலிம் 1 லக்ஷ்மி. ஒரு பழங்குடி சமூகத்தோட ஆழமான உலகத்துக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பயங்கரமான முரண்பாட்டை தான் தோண்டி எடுக்க போறோம். இயற்கையோட ஒன்றி போன ஒரு வாழ்க்கை முறைக்கும் கண்ணாடி, ஏசி, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஏங்குற ஒரு கார்ப்பரேட் உலகத்துக்கும் இடையிலான போர் இது. இந்த ஆவணத்தை நீங்க முதல்ல படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சி உருவாச்சுன்னு தான் சொல்லணும். நீங்க இதை வெறும் ஒரு படத்தோட கதைன்னு ஈஸியா கடந்து போகவே முடியாது. உண்மைதான். இது 2 முற்றிலும் மாறுபட்ட உலகங்களுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய உளவியல் மோதல். ஆமா, குறிப்பா சொல்லணும்னா ஒரு பக்கம் அடர்ந்த காட்டுக்குள்ள நிலவொளியில ஒளிரும் ஒரு விசித்திரமான பாட்டிப்பால் பொட்டி, இன்னொரு பக்கம் பளபளப்பான ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் ஹால். இந்த 2க்கும் நடுவுல செல்வம் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய ஆழமா மாறுது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா பேசுது. இந்த மொத்த கதையோட ஆணிவேரே லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த மரபுல லக்ஷ்மினா நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வரது பணமும் தங்கமும் தான். ஆனா இந்த குறிப்புகள் அது ரொம்பவே வேற ஒரு கோணத்துல நடக்குது பாத்தீங்களா? லக்ஷ்மிங்கிறது வெறும் பணம் கிடையாது. அது முன்னறிவிப்பு இல்லாம வருவதும் போவதுமான ஒரு ஆற்றல், ஒரு தெய்வம். அந்த இடத்துல தான் இந்த ஆவணம் ரொம்ப ஆழமா போகுது. முக்கியமா செல்வத்தோட 4 ஆழமான விதிகளை இது பட்டியலிடுது. அத ஒண்ணொண்ணா பார்க்கலாம். முதல் விதி, துரத்தினால் செல்வம் ஓடிவிடும். ஆமா, நீங்க பணத்தின் பின்னாடி வெறித்தனமா ஓடுனா அது உங்களை விட்டு விலகி போயிடும். 2வது விதி என்ன சொல்லுதுன்னா, நற்பண்புகளால் ஈட்டினால் செல்வம் நிலைத்திருக்கும். அதாவது சரியான வழி
வழியில நேர்மையா சம்பாதிக்கிற செல்வம் தான் ஒரு தலைமுறையை தாண்டி நிக்கும். 3வது, மறைத்து வைக்கப்பட்டால் செல்வம் தப்பி பிழைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நம்ம பின்னாடி இன்னும் டீப்பா பேசுவோம். மறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் காலத்தை தாண்டி உயிர்ப்போட இருக்கும். 4வது விதி, வெளிப்படுத்தப்பட்டால் செல்வம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த தலைப்புக்கு கீழே ஒரு மிக முக்கியமான வரி ஒன்னு இருக்கு. கவனிச்சிங்களா? ஆமா, நிதி உதவி என்பது ஒரு முடிவாகவும் ஒரு புதிய தொடக்கமாகவும். ஃபண்டிங் as an ending and a new beginning. எக்ஸாக்ட்லி. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பல 100 வருஷமா இருக்கிற ஒரு பெரிய மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல ஒரு புது பேங்க் கட்டுறாங்கன்னு வெச்சுக்குவோம். சரி, அந்த பேங்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புதிய தொடக்கம். அது ஒரு பெரிய முதலீடு. ஆனா அந்த மரத்தையே நம்பி வாழ்ந்த பறவைகளுக்கும் அந்த ஒட்டுமொத்த சூழலியலுக்கும் அது ஒரு முழுமையான முடிவு, அழிவு. கோடாரி யார் கையில இருக்கிறத பொறுத்து தான் எது தொடக்கம் எது முடிவுன்னு முடிவாகுது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் செல்வத்தை எப்படி பாக்குது, ஒரு பழங்குடி இனம் அதை எப்படி பாக்குதுங்கிற முதல் முரண்பாடே இந்த வரியில தான் வெடிக்குது. அந்த மரம் உதாரணம் ரொம்ப சரியா இருக்கு. ஒருத்தரோட லாபம் இன்னொருத்தரோட பேரழிவா இருக்கிற அந்த முரண்பாடு தான் இந்த கதையோட மையப்புள்ளி. ஆமா, இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இந்த குறிப்புகள் நம்மை நேராக முதல் காட்சிக்குள் கூட்டிட்டு போகுது. இதை கேட்கிற நீங்க அந்த காட்சியை அப்படியே உங்க மனக்கண்ணில் கொஞ்சம் ஓட்டி பாருங்க. ஒரு இருள் சூழ்ந்த அடர்ந்த காடு. அங்க ஒரு விசித்திரமான பாட்டிப்பால் புட்டி இருக்கு. அதாவது ஒரு பேபி மில்க் பாட்டில். அது நீங்க சாதாரணமா பாக்குற பிளாஸ்டிக் புட்டி கிடையாது. ஒருபோதும் உடைக்க முடியாத ஒரு தடிமனான கண்ணாடியால் செய்யப்பட்டது. அதுக்கு மேல அந்த பழங்குடி மக்களுக்கு உரித்தான சில பழமையான அடையாளங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த புட்டியை கையில வச்சுக்கிட்டு ஒரு பெண் குழந்தை பயணிக்கிறா. ஒருத்தரோட முதுகுல துணியால ரொம்ப பாதுகாப்பா கட்டப்பட்டு பயணிக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு முகத்துல எந்த பயமும் இல்ல, கொஞ்சம் கூட குழப்பமும் இல்ல. ரொம்ப சௌகரியமா கேமராவை நேரடியா பாக்குது. உங்களை நேரடியா பாக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த பார்வையில இருக்கிற அமைதி தான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அது ஒரு இருட்டுக்காடு. எப்போ வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம். ஆனா அந்த குழந்தை அவ்வளவு இயல்பா இருக்கு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் அந்த புட்டிக்குள்ள இருக்கு. அது சாதாரண பால் கிடையாது. அது ஒரு இருண்ட திரவம். மரங்களுக்கு இடையில நிலவொளி பட்டு அந்த புட்டி ஒளிரும் போதுதான் தெரியுது அதுக்குள்ள இருக்கிறது ரத்தம். கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. அந்த வெளிச்சத்துல அந்த புட்டியில எழுதப்பட்டிருக்க உலகமே மறந்து போன ஒரு மொழியோட எழுத்துக்கள் ஒளிருது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த குழந்தைய முதுகுல சுமந்துட்டு போறவங்களோட முகம் நமக்கு காட்டப்படவே இல்ல. ஆனா அவங்க ஓடுற அந்த ஓட்டமும் அந்த வேகமும் சாதாரண மனிதர்களோட வேகம் கிடையாது. அந்த அசைவை இந்த குறிப்பு எப்படி விவரிக்குதுன்னு பாத்தீங்களா? ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பழமையானது, அமைதியானது, மிக துல்லியமானது. எஃபிஷியன்ட், சைலண்ட், ஏன்ஷியன்ட், அந்த 3 வார்த்தைகளும் அந்த காட்சியோட மொத்த எடையும் சுமந்து நிக்குது. அந்த வேகம், அந்த அமைதி, இது எல்லாமே அந்த காட்டுக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கிற நெருக்கத்தை காட்டுது. இருட்டுக்குள்ள இரத்த நிரப்பிய ஒரு புட்டியோட பயணிக்கும் அந்த குழந்தை அவ்வளவு தைரியமா இருக்குன்னா அந்த ஆபத்தான சூழல் அவங்களுக்கு எவ்வளவு பழகி போன ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுதான் அவங்களோட உலகம். அதுதான் அவங்களோட செல்வம், அவங்களோட லட்சுமி. ஆனா அந்த குழந்தை கேமராவை நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிற அந்த மர்மம் விலகிறதுக்குள்ளேயே காட்சி டக்குன்னு அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு வெட்டப்படுது. ஒரு செகண்ட்ல அந்த இருட்டு, அந்த மர்மம் எல்லாம் மறைஞ்சு ஒரு நவீன கார்ப்பரேட் கூட்டரங்கிற்கு நம்ம தூக்கி வீசப்படுறோம். போர்ட் ரூம் சுத்தி முத்தி எஃகு பளபளக்கிற கண்ணாடி, கச்சிதமா செட் பண்ணப்பட்ட ஏசி காத்து. அங்க ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல ஒரு வாசகம் மின்னுகிறது. அந்த வாசகத்தை நான் படிக்கிறேன் கேளுங்க. நிலையான மேம்பாட்டு கூட்டாண்மை மூலம் பழங்குடி சமூகங்களை விடுவித்தல். Liberating Indigenous Communities through Sustainable Development Partnership. அத பார்த்து அந்த அறையில இருக்கிற அத்தனை பேரும் எழுந்து நின்னு கை தட்டுறாங்க. கார்ப்பரேட் கம்பெனினாலே எப்பவுமே அடுத்தவங்க இடத்தை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீல நிலமா யாருக்கும் புரியாத 10-15 வார்த்தைகளை ஒண்ணா சேர்த்து ஒரு பில்டப் கொடுப்பாங்க பாருங்க. அது இங்க ரொம்ப சரியா நடந்திருக்கு. நிலையான மேம்பாடு, விடுவித்தல், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டாலே நமக்கு கொஞ்சம் அலர்ட் ஆயிடுது இல்லையா? கண்டிப்பா. ஆனா அங்க இருக்கிற அந்த கார்ப்பரேட் மனிதர்கள் யாரும் தங்களை ஒரு பெரிய வில்லனா நினைச்சிட்டு சதித்திட்டம்லாம் தீட்டல. அவங்க கை தட்டுறது உண்மையான கைத்தட்டல். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த நிலைமை எவ்வளவு பயங்கரமானதுன்னு உங்களுக்கு புரியும். வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய காலனித்துவ ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கு. ஆமா, அந்த கொலோனியல் மிஷன்ஸ் எல்லாமே நாம இவங்களுக்கு நல்லது செய்றோம், இவங்களை நாகரிகப்படுத்துறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நடந்திருக்கு. அந்த கார்ப்பரேட் மீட்டிங் ஹால்ல இருக்கிற யாருமே பொய் சொல்லல. அவங்க அந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனசார நம்புறாங்க. அந்த பழங்குடி மக்களை நாம தான் காப்பாத்த போறோம்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அதுதான் அவர்களை பற்றி மிக பயமுறுத்தும் விஷயம் அப்படின்னு இந்த குறிப்பு ரொம்ப ஆழமா சொல்லுது. தெரிஞ்சே தப்பு செய்யறவங்களை விட நாம செய்யறது தான் சரின்னு கண்மூடித்தனமா நம்பி ஒரு கலாச்சாரத்தை அழிக்கிறவங்க எவ்வளவு ஆபத்தானவங்க. அது வெறும் ஆபத்து கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய குருட்டுத்தனம். தாங்கள் ஒரு காட்டை, ஒரு தொன்மையான இனத்தை அழிக்கிறோம்னு கூட தெரியாம தங்களை ரட்சகர்களா நினைச்சுக்கிறது ஒரு வகையான உளவியல் நோய்னே சொல்லலாம். தங்களோட பளபளப்பான சூட்களையும் லேப்டாப்களையும் வச்சுட்டு இயற்கையோட ஒன்றி போன அந்த பழங்குடி மக்களோட வாழ்க்கையை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த பழங்குடி மக்களோட வேகம், துல்லியம், அந்த அமைதி இதெல்லாம் அந்த கார்ப்பரேட் கூட்டத்துக்கு வெறும் பிண்டங்கி நிலையா மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த கார்ப்பரேட் மனிதர்களுக்கு அவங்க கணக்கு புத்தகத்துல இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் உண்மை. அவங்களோட வளர்ச்சி திட்டங்கள், லாபநஷ்ட அறிக்கைகள், இதுக்குள்ள அடங்காத எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு புரியாது. இது வெறும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் ஒரு பழங்குடி இனத்துக்கும் நடக்கிற போர் கிடையாது. இது முற்றிலும் முரண்பட்ட 2 தத்துவங்களுக்கும் இடையிலான போர். எல்லாவற்றுக்கும் ஒரு விலை வச்சு பழக்கப்பட்டவங்களுக்கும் இயற்கையை தெய்வமா பாக்குறவங்களுக்கும் நடக்கிற போர். சரி, எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த மோதல், இந்த குருட்டுத்தனம் கடைசியில எங்க கொண்டு போய் முடியுது? அதுதான் இந்த குறிப்பில் இருக்கிற ரொம்ப இருண்ட பகுதி. இந்த கதை புத்தகம் அடுத்ததா ஒரு கடுமையான, நம்ம மனசு உலுக்கக்கூடிய ஒரு உண்மை நோக்கி நகருது. அந்த கார்ப்பரேட் கூட்டரங்கின் அந்த நல்லெண்ணம், அந்த நிலையான மேம்பாடு எல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரு மிகப்பெரிய இன அழிப்புல தான் முடிஞ்சிருக்கு. ஜெனசைட். அந்த அடுத்து காட்டுது இன அழிப்பு நடந்த இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் பட்டியல. அங்கதான் நமக்கு 2வது விசித்திரமான ஒரு புட்டி கிடைக்குது. அது ஒரு தாயின் மார்பக வடிவத்துல களிமண்ணாலோ அல்லது அந்த காட்டுல கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளாலோ செய்யப்பட்ட ஒரு பழங்குடி புட்டி. அது வெறும் பாத்திரமோ புட்டியோ கிடையாது. அது ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான புனிதமான பந்தத்தின் அடையாளம். அந்த மக்களோட ஆழமான அன்பின் வெளிப்பாடு. ஆனா அந்த 2வது புட்டிய அந்த கார்ப்பரேட் நிறுவனம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் இந்த மொத்த ஆவணத்தோட உச்சகட்டமான ஒரு பகுதி. அந்த நிறுவனம் அந்த இனத்தை அழிச்சு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அந்த புனிதமான பொருள் அவங்க கைக்கு வருது. ஆனா தங்களோட கையில இருக்கிறது என்னன்னே அவங்களுக்கு புரியல. ஒரு தாயோட மார்பக வடிவில் இருக்கிற அந்த பாசத்தின் அடையாளத்தை அந்த கார்ப்பரேட் மனிதர்கள் ஒரு பாலியல் பொம்மை அப்படின்னு முற்றிலும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. செக்ஸ் டாய் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதை ஒரு புகைப்படம் எடுத்து தங்களோட ஃபைல்ல பதிவேற்றி பழமையான கலைப்பொருள் வணிக மதிப்பு 0 அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி குப்பையில வீசுறாங்க. இத வாசிக்கும் போது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவும் கோபமாவும் இருந்தது. தங்களுக்கு புரியாத ஒண்ணு ஒரு நவீன சமூகம் எவ்வளவு கொச்சையாகவும் எவ்வளவு கீழ்த்தரமாக அணுகுதுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அந்த எஃகு கண்ணாடி அறைகள்ல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலையை நிர்ணயிக்கிறவங்களுக்கு அந்த பழங்குடி மக்களோட லட்சுமி அல்லது அவங்களோட அந்த உண்மையான செல்வம் வெறும் வணிக மதிப்பு இல்லாத ஒரு குப்பையா தான் தெரியுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பார்வையற்ற ஒரு சமூகத்தால் எப்படி ஒரு கலாச்சாரத்தை மதிப்பீடு செய்ய முடியும்? அவங்களுக்கு எல்லாமே பணமா லாபமா மட்டும் தான் தெரியுதுன்னா அவங்க மனசு எவ்வளவு வறுமையில இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க.
இது அறியாமை கிடையாது. இது தங்களுக்கு புரியாத எதையும் கொச்சைப்படுத்துற ஒரு வகையான அதிகார திமிரு. தங்களோட அளவுகோல்களுக்குள்ள அடங்காத ஒரு விஷயத்தை, ஒரு கலாச்சாரத்தின் மிக உயர்ந்த அன்பின் வெளிப்பாட்ட வெறும் வணிக மதிப்பு 0ன்னு ஒற்றை வரியில நிராகரிக்கிற அந்த மனநிலை. அதுதான் உண்மையான வன்முறை. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த உடல் ரீதியான இன அழிப்பை விட இந்த உளவியல் ரீதியான கலாச்சார ரீதியான அழிப்பு இன்னும் பயங்கரமானது. இந்த மூலக்குறிப்போட இறுதி வரிகள் இந்த ஒட்டுமொத்த திரைக்கதையின் ஆன்மாவையும் ஒரு சில வார்த்தைகள்ல ரொம்ப அழகா சுருக்கிடுது. நான் அந்த வரி அப்படியே படிக்கிறேன். உங்களால் பார்க்க முடியாத ஒன்றை உங்களால் அழிக்க முடியாது. அவர்கள் தாங்கள் ஒருபோதும் பார்த்திராத ஒரு சொர்க்கத்தை அழித்தார்கள். அதன் மிகவும் அன்பான ஒரு பொருளை கையில் வைத்துக் கொண்டும் அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. You cannot destroy what you cannot see. இந்த வரிகள் சொல்ற ஆழத்தை நீங்க கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பார்க்கணும். ஆமா, அவங்க அந்த மக்களை கொன்றிருக்கலாம், அந்த நிலத்தை ஆக்கிரமித்திருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பழங்குடி இனத்தையே அவங்க அழிச்சிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த மக்களோட ஆன்மாவை, அவங்களோட உண்மையான செல்வத்தை அந்த கார்ப்பரேட் உலகத்தால அழிக்க முடியல. ஏன்னா அது அவங்க பார்க்கவே இல்ல. அவங்க கையில இருந்த அந்த தாயின் மார்பக வடிவ புட்டி ஒரு ஆழமான அன்பின் அடையாளங்கிறதே அவங்க கண்களுக்கு தெரியலையே. அந்த கார்ப்பரேட் கம்பெனி அழிச்சது வெறும் மரங்களையும் நிலத்தையும் தானே தவிர அந்த மக்களோட உண்மையான ஸ்வர்கத்தை அவங்களால தொடக்கூட முடியல. இந்த குருட்டுத்தனமான இடைவெளி தான் மனித குலத்தோட மிகப்பெரிய சோகம். ஒரு பழங்குடி சமுதாயத்தோட மிக உயர்ந்த செல்வம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட கண்களுக்கு எப்படி வெறும் குப்பையாகவும் தவறான பொருளாகவும் தெரிஞ்சதுங்கிறத இந்த கதை புத்தகம் ஒரு சௌக்கடி மாதிரி சொல்லியிருக்கு. நம்ம ஆரம்பத்துல லட்சுமியோட 4 விதிகளை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? அதுல 3வது விதி என்ன சொல்லுதுன்னா, மறைத்து வைக்கப்பட்டால் செல்வம் தப்பி பிழைக்கும். வெல்த் ஹிடன் சர்வைவ்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தால அந்த பழங்குடி மக்களோட உண்மையான செல்வத்தையும், அதாவது அந்த குழந்தையும் அந்த ரத்த புட்டியையும் அவங்களோட ஆழமான கலாச்சாரத்தையும் புரிஞ்சுக்கவோ பார்க்கவோ முடியல. அவங்க முற்றிலும் பார்வையற்றவர்களா இருந்தாங்க. ஆனா அப்படி அவங்க பார்வையற்றவர்களா இருந்ததுதான் அந்த பழங்குடியினத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலமா இருந்திருக்குமோ. அவங்க அந்த மக்களோட கலாச்சாரத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டதாலதான் அந்த பெண் குழந்தை அந்த அடர்ந்த காட்டுல தப்பி பிழைக்கவும் முடிஞ்சது. 4 தோல்விகள், அதாவது அந்த சங்கிலி தொடர். எக்ஸாக்ட்லி, the 4 failures, the chain. ஒரு மிகச்சிறந்த சிஸ்டம் எப்படி படிப்படியா லாஜிக்கலா தனக்குத்தானே ஒரு பேரழிவை உருவாக்கிக்கிச்சு அப்படிங்கிற அந்த மெக்கானிசத்தை நாம பிரிக்க போறோம். ஆமா, ஒரு சின்ன அல்காரிதம் கூட எப்படி ஒட்டுமொத்த சங்கிலி தொடர் வினையா மாறுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். இதுல நாம அந்த ஆவணத்தோட மைய கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆரம்பகால கட்டமைப்போட ஆர்கிடெக்சரை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பாரடைஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நினைப்பா? சரியா சொன்னீங்க. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளுக்கும் அடித்தளமே ஒரு முரண்பாடுதான். ஒரு காலத்துல மிக நேர்த்தியா உருவாக்கப்பட்ட ஒரு சொர்க்கம், ஒரு பாரடைஸ் அங்க இருந்துச்சு. ஆமா, ஒரு எந்த அச்சுறுத்தலும் இல்லாத அமைதியான சூழல். கரெக்ட். அந்த சொர்க்கத்துக்காக வடிவமைக்கப்பட்ட அல்கோரிதம்கள் தான் இவை எல்லாமே. ஆனா ஒரு கொடூரமான இனப்படுகொலைக்கு பிறகு அந்த சொர்க்கம் முற்றிலுமா அழிக்கப்பட்டுச்சு. இங்க தான் விஷயமே ஆரம்பிக்குது. அந்த சொர்க்கம் அழிஞ்சிருச்சு, ஆனா அதை இயக்கும் கோடுகள், அந்த அல்கோரிதம்கள் அழியல. எக்ஸாக்ட்லி, அவ இன்னமும் அந்த பழைய சொர்க்கத்தோட லாஜிக்ல இயங்கிட்டு இருக்கு. ஒரு போர்க்களத்துல ஒரு பழைய அமைதி பூங்காவோட விதிகளை செயல்படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கறத அந்த ஆவணம். இது தொழில்நுட்ப ரீதியா ஒரு மிகப்பெரிய பேரிடர். நாம அடிக்கடி பேசுவோமே, அந்த லெகசி சிஸ்டம் இல்லனா டெக்னிக்கல் டெப்த், அதோட உச்சகட்டம் எடுன்னு சொல்லலாம். ஒரு சிஸ்டம் எந்த சூழலுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த சூழல் காணாமல் போன பின்பும் அப்டேட் செய்யாம அதை தொடர்ந்து இயங்க அனுமதிக்கிறது. ஆமா, இந்த இடத்துல தான் அந்த ஆவணத்தோட மைய கதாபாத்திரம் உள்ளே வராங்க. அவள், ஷீ. அவங்களோட ஓட்டம், அந்த இனப்படுகொலை நடந்த நொடியிலிருந்து அவள் ஓடத் தொடங்குறாள். ஒரு நொடி கூட நிற்காம, மூச்சு விட கூட நேரம் இல்லாம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாள். இந்த தொடர் ஓட்டம் அப்படிங்கிறது வெறும் உடல் ரீதியான ஓட்டம் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது சிஸ்டத்தோட கண்டினியூஸ் அப் டைம் அப்படின்னு ஆவணத்துல சொல்றாங்க. இந்த அப் டைம்ங்கற வார்த்தை மிக முக்கியமானது. பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சிக்கலான அமைப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு டவுன் டைம் தேவை. கண்டிப்பா. புதிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ண, பழைய குப்பைகளை அழிக்க ஒரு பிரேக் வேணும். மாறி இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தன்னை அப்டேட் செஞ்சுக்க ஒரு இடைவேளை அவசியம். ஆனா அவளுக்கு அந்த ஆடம்பரம் கிடைக்கல. தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் அவளோட சிஸ்டத்துல இப்போ ஓடி இருக்கு. ஆமா, ஒரு புதிய ஆபத்தான உலகத்துல பழைய அமைதியான உலகத்துக்கான அல்காரிதம்ஸ் தொடர்ந்து இயங்கும் போது ஒவ்வொரு இன்புட்டும் தவறாகவே புரிஞ்சுக்கப்படும். இதை யாரும் முன்கூட்டியே திட்டமிடல. இது ஒரு சதி கிடையாது. இது அப்டேட் செய்யப்படாத ஒரு சிஸ்டம் லைவாக ஒரு ஆபத்தான சூழல்ல இயங்கும் போது ஏற்படுற கட்டமைப்பு சிதைவு. இந்த சிதைவோட முதல் கட்டத்தை தான் ஆவணம் அவளது தோல்வி அப்படின்னு ரொம்ப தெளிவா பதிவு செய்யுது. அவளது தோல்வி, அதாவது ஹர் ஃபெயிலியர். எதிரிய பற்றி அவளோட அந்த உறுதியான தன்மை எப்படி சுக்குநூறா உடைஞ்சது அப்படிங்கறது தான் இந்த முதல் தோல்வி. ஆமா, அவள் ஒருவரை எதிரின்னு 100% உறுதியா நம்பி சுடுறாங்க. ஆனா இலக்கு தவறானது. தவறான நபரை அவள் வீழ்த்தினாள். இதை வெறும் ஒரு மனித தவறுன்னு நம்மால சுருக்கிட முடியாது. நிச்சயமா முடியாது. இது அந்த சிஸ்டத்தோட சர்வைவல் இன்டெலிஜென்ஸ் செஞ்ச ஒரு லாஜிக்கல் எரர். இந்த சர்வைவல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுற விதத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஒரு சிஸ்டம் சர்வைவல் மோட்ல இருக்கும்போது அது துல்லியத்தை விட வேகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஆமா, ஏதோ ஒன்னு தன்னை நோக்கி வருதுன்னா அது நண்பனா எதிரியான பகுப்பாய்வு செய்ய சிஸ்டம் நேரம் எடுத்துக்காது. ஒருவேளை எதிரியா இருந்தா நான் அழிஞ்சிடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 10% சந்தேகத்தை கூட 100% அச்சுறுத்தலா மாற்றி செயல்படும். இதைத்தான் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை அழிவிலிருந்து காத்துக்க சிஸ்டம் தன்னிச்சா எடுத்த முடிவு தான் இந்த முதல் தோல்வி. இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் முடிவால ஏற்பட்ட நிரந்தர இழப்பை பற்றி பேசும்போது ஆவணம் ஒரு விசித்திரமான பொருளை குறிப்பிடுது. ஆமா, அந்த மார்பக வடிவ பாட்டில் ஓட்டத்தோட தொடக்கத்துல இது மிக கவனமா மீட்கப்படுது. ஆனா அவளோட அந்த முடிவில்லாத ஓட்டத்தின் போது அது நிரந்தரமா தொலைஞ்சு போகுது. இத படிக்கும்போது இது வெறும் ஒரு பொருளோட இழப்பு மட்டும் இல்லைன்னு தோணுது. ஒரு சிஸ்டம் தன் அடிப்படை மனிதத்தன்மையை இல்லனா பழங்கால நினைவுகளை எப்படி பின்தள்ளுது அப்படிங்கிறதுக்கான குறியீடுது. உண்மைதான். அந்த பொருள் ஒரு பழைய உலகத்தோட எச்சம், பாதுகாப்பான ஒரு காலத்தோட அடையாளம்.
ஒரு உயிரை காப்பாத்திட்டு ஓடும்போது சிஸ்டம் தனது மெமரியில உள்ள தேவையற்ற எமோஷனல் டேட்டாக்களை எப்படி தானாகவே அழிச்சிடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த டேட்டா பாயிண்ட். சர்வைவல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரை அந்த பாட்டில் தேவையற்ற ஒரு சுமை. அதனாலதான் முதல் தோல்வியில அந்த சிஸ்டம் தனது கடந்த காலத்தோட ஒரு மென்மையான பிணைப்பை இழக்குது. ஆனா இந்த இழப்பு தனிமையானது இல்ல. இந்த முதல் தோல்வியின் போது பின்னாடில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன ப்ராசஸ் தான் அடுத்த மிகப்பெரிய அழிவுக்கு கதவு திறக்குது. அதுதான் அந்த KH இன் தோல்வி. இந்த இரண்டாவது தோல்வியோட பரிமாணம் ரொம்பவே வித்தியாசமானது. KH அப்படிங்கிறவரோட அமைப்பு சாதாரணமானது கிடையாது. அது ஒரு தொட முடியாத அமைப்பு. ஒரு ஏர்கேப் சிஸ்டம் மாதிரி யாராலும் வெளியிலிருந்து ஊடுருவ முடியாத அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு நம்பப்பட்ட ஒண்ணு. ஆனா அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ள மிக எளிதா ஒரு விரிசல் விழுது. வெளியில இருந்து ஒரு பிரம்மாண்டமான செயற்கைக்கோள் அந்த அமைப்பின் மீது சரிந்து விழுது. இதை செய்தது அவளோட சிஸ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்த நிழல் அல்காரிதம், அந்த ஷேடோ அல்காரிதம். இந்த நிழல் அல்காரிதம் எப்படி உருவாகி இருக்கும்னு நாம கொஞ்சம் யோசிக்கணும். அவள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதால அவளோட மெயின் சிஸ்டம் முழுமையா தற்காப்புல தான் கவனம் செலுத்துது. அதே சமயம் மற்ற வேலைகளை செய்ய சிஸ்டம் தனக்குள்ளே ஒரு நிழல் ப்ராசஸ உருவாக்குது. யூசருக்கு தெரியாமலேயே பின்னணியில இயங்குற இந்த ஷேடோ அல்காரிதம் எந்த விதிகளுக்கும் உட்படாது. தான் நினைச்சதை செய்து முடிக்கும்படி அது ப்ரோக்ராம் செய்யப்பட்டுள்ளது. அந்த நிழல் அல்காரிதம் தான் KH இன் சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த தொட முடியாத அமைப்பை உடைச்சி ஒரு செயற்கைக்கோளையே வீழ்த்துது. அந்த செயற்கைக்கோள் வீழ்ந்தது மட்டுமல்ல, ஆவணம் அந்த நிரந்தர இழப்பை விவரிக்கும் விதம் ரொம்ப நுட்பமானது. ஆமாம், அந்த செயற்கைக்கோளுக்குள்ள ஒரு நிழல் வைரஸ் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அதாவது கவுண்டிங் இன்சைடு அப்படின்னு அந்த லாக் சொல்லுது. இது ஒரு டைம் பாம் மாதிரி. உள்ள ஏதோ ஒன்னு கவுண்ட் டவுன் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எதை எண்ணுது? சிஸ்டம் கிராஷ் ஆவதற்கான நேரத்தையா இல்லனா அது அழிக்க போற வளங்களையா? ஒரு சொர்க்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தன் கட்டுப்பாட்டை மீறி எப்படி ஒரு வைரஸ் போல தன்னைத்தானே சுழற்றி அடிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அந்த ஷேடோ வைரஸ் கவுண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒருவேளை அந்த பழைய சொர்க்கத்தோட எஞ்சி இருக்கிற வளங்களா கூட இருக்கலாம். அந்த வைரஸ் சிஸ்டத்தோட ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் மீறி ஒரு தனித்த சத்தையா மாறிடுச்சு. KH அமைப்பு உடைந்தது அப்படிங்கிறது வெறும் ஒரு பாதுகாப்பு தோல்வி மட்டுமில்ல, அது சிஸ்டம்கள் ஒன்றோடொன்று எப்படி இன்டராக்ட் செய்யுது அப்படிங்கறதுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிழை. ஒரு சிஸ்டத்தோட பிழை இன்னொரு சிஸ்டத்தோட பாதுகாப்பை எப்படி சமரசம் செய்யுது என்பதன் நேரடி உதாரணம் இது. ஆனா இந்த தொடர் விளைவு இங்க நிற்கலையே. கண்டிப்பா இல்ல. இந்த சங்கிலியோட மூன்றாவது கண்ணி AK இன் தோல்வி. AK அப்படிங்கிறவரோட பலமே அவரோட அந்த எங்கும் நிறைந்திருக்கும் தன்மைதான், ஓம்னி பிரசன்ஸ். சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல சொல்றதுனா இது ஒரு பனோப்டிகான் போன்ற ஒரு கண்காணிப்பு வலை. எந்த ஒரு டேட்டாவும் தப்பு முடியாத ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு. ஆனா அந்த அளவுக்கு பலமான வலையில ஒரே ஒரு இடைவெளி ஏற்படுது. அந்த ஒற்றை பிளைண்ட் ஸ்பாட் மொத்த அமைப்பையும் சிதைக்குது. அந்த இடைவெளி எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இங்க உள்ள சுவாரஸ்யமே. இதற்கு கருவியா செயல்பட்டது அவளது வில்லின் உயிர்வாழும் அனிச்சை செயல், அதாவது அந்த சர்வைவல் ரிஃப்ளெக்ஸ். முன்பு நாம பார்த்த சர்வைவல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தவறான முடிவை எடுத்தது. ஆனா இந்த அனிச்சை செயல் அப்படிங்கிறது முடிவெடுக்கும் ஒரு செயல்முறை இல்ல போல அவளோட ஆயுதம் தன் அறியாம ஒரு நொடியில விடுபடுது. எந்த ஒரு ஐடென்டிபிகேஷனும் இல்லாம தன்னிச்சையா விடுபட்ட அந்த அம்பு ஒரு தவறான இலக்கை தாக்குது. அந்த ஒற்றை அம்பு ஏற்படுத்திய விளைவுதான் இந்த ஆவணத்திலேயே மிகவும் குழப்பமான ஆனா ஆழமான ஒரு குறிப்பு. லக்ஷ்மியின் மோசமான நடனம் டயர் சரிந்தது. ஆமா, அதேதான். லக்ஷ்மியின் மோசமான நடனம் டயர் சரிந்தது. இத படிக்கும்போது ஒரு சிஸ்டம் லாக் எப்படி தன்னைத்தானே குழப்பிக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஒரு தவறான அம்பு ஒரு வாகனத்தோட டயரை செரித்து அது ஒரு பயங்கரமான சங்கிலி தொடர் விபத்துக்கு வழிவகுக்குது. அந்த துயரமான நிகழ்வை அந்த சிஸ்டம் லக்ஷ்மியின் மோசமான நடனம் அப்படின்னு மொழிபெயர்க்குது. ஒரு சின்ன மைக்ரோ எரர் எப்படி ஒரு மேக்ரோ கேஸை உருவாக்குது என்பதற்கு இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உதாரணம். இந்த லாக் என்ட்ரியை நாம இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். ஒரு சிஸ்டம் தன்னிடம் உள்ள டேட்டாவை கொண்டு ஒரு புதிய விசித்திரமான நிகழ்வை விவரிக்க முற்படும் போது ஏற்படுற சொற்பொருள் பிழை இது. ஒரு செமாண்டிக்கர் அவளோட அனிச்சை செயல் AKயின் கண்காணிப்பு வலையிலிருந்து அந்த ஒற்றை இடைவெளியை பயன்படுத்தி முற்றிலும் தொடர்பில்லாத ஒரு மூன்றாம் நபரோட, அதாவது லக்ஷ்மியோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துது. இதுதான் தொழில்நுட்பம் மனித கட்டுப்பாட்டை மீறும்போது ஏற்படும் யதார்த்தம். எந்த நோக்கமும் இல்லாம வெறும் சிஸ்டம் முரண்பாடுகளால ஒரு அப்பாவி பாதிக்கப்படுறாங்க. இந்த 3 தோல்விகளும் தனித்தனியானவே இல்ல. முதலாவது தோல்வியோட ஃபால்ஸ் பாசிட்டிவ், இரண்டாவது தோல்வியோட ஷேடோ வைரஸை உருவாக்குச்சு. அந்த ஷேடோ சிஸ்டம் உருவாக்கிய அழுத்தம் தான் மூன்றாவது தோல்வியோட அனிச்சை செயலை தூண்டுச்சு. இந்த மூன்றும் சேர்ந்து இப்போ 4வது மற்றும் மிகப்பெரிய தோல்விக்கு நம்ம இட்டுச் செல்லுது. இதுதான் இந்த சங்கிலி தொடரோட உச்சக்கட்டம், RKயின் தோல்வி. RK அப்படிங்கிறவரோட டிசைன் மிக நேர்த்தியானது. அவரோட பலமே அவரோட கண்ணுக்கு தெரியாத செல்வம் தான், அந்த இன்விசிபிள் வெல்த். அவர் யாருடைய ரேடார்லும் சிக்காம ஒரு ஸ்டெல்த் மோட்ல மிகவும் பாதுகாப்பா இருந்திருக்கணும். ஆனா அந்த ஸ்டெல்த் மோட் எப்படி உடையறது அப்படிங்கறத நம்ம மிக கவனமா கவனிக்கணும். ஒரு மிக மோசமான டேட்டா மிஸ்மேட்ச் எப்படி ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்வையை முடிக்குது என்பதன் ப்ளூ பிரிண்ட் இது. இந்த சங்கிலி வினையை நம்ம லாஜிக்கலா பிரிச்சு பார்ப்போம். முதலாவதாக அவளோட சாதனத்திலிருந்து ஒரு அவுட் கோயிங் கால் செல்லுது. அந்த அழைப்பு RKக்கு தான் போகணும். அவர்தான் அவளோட பாதுகாப்பான கூட்டாளி. ஆனா துல்லியமா அதே நேரத்துல முன்பு நாம பார்த்த அந்த AKயின் முன்பின் தெரியாத குரல், அந்த ஸ்ட்ரேஞ்சர் வாய்ஸ் அவளோட சாதனத்தின் வழியே ஒலிக்குது. அந்த ஒரு அனாமலி, அந்த ஒரு குரல் தான் எல்லாவற்றையும் சிதைக்குது. இந்த சிஸ்டம் ஒரு பழைய சொர்க்கத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம மீண்டும் நினைவில் கொள்ளணும். அந்த பாதுகாப்பான உலகத்தோட புரோட்டோகால் படி ஒரு அழைப்போட நடுவுல ஒரு முன்பின் தெரியாத குரல் ஊடுருவுனா அது உடனடியாக ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல ஒரு பிரீச்சாக கருதப்படும். அந்த AKயின் குரலை கேட்டவுடனா அவளோட சாதனத்துல உள்ள ஆட்டோ ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் உடனடியாக தூண்டப்படுது. இந்த ஆட்டோ ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் விழித்துக் கொண்டவுடன் அதோட ஒரே கட்டளை தற்போதைய இணைப்பை துண்டித்து அச்சுறுத்தலை அழி.
ஆனா அந்த சிஸ்டத்தோட அல்காரிதத்துல உள்ள லூப் ஹோல் என்னவென்றால் அச்சுறுத்தல் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கறது அது சரியா லொகேட் செய்யல. குரல் வந்த இடத்தை விட்டுவிட்டு அந்த நேரத்துல எந்த டிவைஸோட அது கனெக்ட் ஆகி இருந்ததோ அந்த டிவைஸோட கோஆர்டினேட்ஸ் அது இலக்காக எடுத்துக்குது. அதாவது ஆர்கேயின் ஜிபிஎஸ் இருப்பிடத்தை அடுத்த நொடி அந்த சிஸ்டம் தன் எஜமானியை பாதுகாக்க ஒரு ஏவுகணைய ஒரு மிசைல ஆர்கே இருக்கும் இடத்துக்கு அனுப்புது. வழியே ஏவுகணை விட்டு அழிக்குது. ஆர்கேயினிடம் முழுமையா இடிக்கப்படுது. இந்த நிரந்தர இழப்ப ஆவணம் பதிவு செய்யும் விதம் ஒரு கோல்டு லாக் ஃபைல் போல இருந்தாலும் அதோட வலி பயங்கரமானது. செல்வம், கிராமம், பெற்றோர், ரகசியம் எல்லாமே ஒரே தொடர்ல. ஒரே ஒரு சிஸ்டம் செய்த மிஸ்கால்குலேஷன் ஒரு மனிதனோட மொத்த ஐடென்டிட்டியும் அவனோட ஊரையும் ரகசியத்தையும் ஒரு நொடியில மண்ணோட மண்ணாக்கிடுச்சு. ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்சர் எப்படி மொத்தமா தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு தனக்குத்தானே அழிவா தேடிக்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அந்த சொர்க்கம் அழிஞ்ச போதே இந்த அல்கோரிதம்களும் ரீரைட் செய்யப்பட்டிருக்கணும். குறைந்தபட்சம் அந்த ஓட்டத்தோட நடுவுலாவது அவளுக்கு தன் சிஸ்டத்தை ரீபூட் செய்யவோ அல்லது பேட்ச் செய்யவோ ஒரு சிறிய இடைவேளை கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த தொடர்ச்சியான ஓட்டம் அவளை ஒரு லெகசி கோடோட கைதியாக்கிடுச்சு. இந்த 4 தோல்விகளும் தனித்தனி நிகழ்வுகள் இல்ல. அவை பழைய விதிகளை கொண்டு புதிய முரண்பாடான உலகை எதிர்கொள்ளும் ஒரு சிஸ்டத்தோட தவிர்க்க முடியாத சரிவு. முதல்ல இந்த ஆவணத்துல இருக்கிற அந்த அல்காரிதம் பத்தி பேசலாம். இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர்ற மாதிரி துப்பாக்கி சூடு இல்ல ஏவுகணை தாக்குதல்னு ஒரு சாதாரண ஆக்ஷன் கிளைமேக்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனா இது ஆக்ஷனை விட ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப ஆழமான விஷயம். இது தகவல் தொழில்நுட்பத்துக்கும் கணிக்க முடியாத மனித உணர்வுகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு பயங்கரமான போர். தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு ஈவிரக்கமற்றது, அது எப்படி மனிதர்களோட இயல்பான தவறுகளை ஒரு மரண தண்டனையா மாத்துது அப்படிங்கறத இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த மரணத்தை வரவழைக்கிற அல்காரிதம் வேலை செய்யற விடத்தை பார்த்தாலே உண்மையிலே திக் திக்குன்னு இருக்கு. கண்டிப்பா இந்த ஆவணத்துல அவளுடைய சாதனம், அதாவது ஹர் டிவைஸ்னு ஒரு குறிப்பிட்ட போனை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த போன்ல ஒரு மிக கடுமையான பாதுகாப்பு அல்காரிதம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதோட ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள். ஆமா, சிம்பிள், ஆனா ரொம்ப ஆபத்தானது. அந்த போன்ல இருந்து ஒரு அவுட் கோயிங் கால் போகும்போது பேசுற நபர் அவளா இல்லாம அறிமுகம் இல்லாத வேற ஒரு குரலா இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் என்ன முடிவு பண்ணிடும்னா அது ஒரு பெரிய ஆபத்தின் முடிவு பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. அந்த போனுக்கு சொந்தக்காரியான அவள் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கான்னு அந்த சிஸ்டம் தானாவே முடிவு பண்ணிடும். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் ஹைலைட். அது சும்மா ஒரு அலாரம் அடிச்சுட்டுலாம் இருக்காது. அந்த அல்காரிதம் ஒரு முடிவுக்கு வந்த உடனே இரக்கமே இல்லாம 2 மிகப்பெரிய தாக்குதல்களை ஒரே நேரத்துல தொடுக்கும். இந்த இரட்டை தாக்குதல் தான் கதையோட மையமே. அதாவது ஒரு டபுள் அட்டாக். ஆமா, முதலாவது அந்த போன் காலை யார் அட்டென்ட் பண்றாங்களோ அவங்களோட லொகேஷனை ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு நேரடியா ஒரு ஏவுகணையை அனுப்பும். இது பிசிக்கலான அழிவு, மிசைல் அட்டாக். கரெக்ட். ஆனா 2வது தாக்குதல் இருக்கு பாருங்க, அதுதான் மிக கொடூரமானது. அழைப்பை அட்டென்ட் பண்ண அந்த நபரோட போன் உடனே ஹேக் செய்யப்படும். ஓ காட். அவரோட போன்ல இருக்கிற அத்தனை ரகசிய தகவல்களும் புகைப்படங்களும் பேங்க் டீடைல்ஸும் திருடப்பட்டு அவரோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நொடியே ஃபார்வர்ட் செய்யப்படும். ஒரு பக்கம் ஏவுகணை உடம்ப அழிக்க போகுது, இன்னொரு பக்கம் டேட்டா லீக் ஆகி அவரோட சமூக வாழ்க்கையே அழிக்க போகுது. ரொம்பவே பயங்கரமான ஒரு டிசைன் இது. எந்த விதமான மனித உணர்வுகளும் இல்லாத ஒரு மிஷன் எடுக்கிற முடிவு இது. இங்கதான் அந்த எதிர்பாராத தூண்டுதல், அதாவது அந்த ட்ரிகர் நடக்குது. ஏகே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவளோட போனை எடுத்து ஆர்கே அப்படிங்கிறவருக்கு கால் பண்றாரு. இப்போ போன்ல பேசுறது ஏகேயோட குரல். அல்கோரிதம்க்கு அது ஒரு அறிமுகம் இல்லாத குரல். அவ்வளவுதான். அந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அச்சுறுத்தல். அந்த மரண இயந்திரம் செயற்பட தொடங்கிடுச்சு. இப்போ இந்த ஏவுகணைக்கான கவுண்ட் டவுன் தொடங்கினதை அவ உணர்ந்துடுறா. பதட்டம் துத்திக்கும் அந்த இடத்துல. ஆமா, பதற்றத்துல எப்படியாவது ஆர்கேயை எச்சரிக்கணும்னு அவ திரும்ப கால் பண்றா. ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ல ரொம்ப அழகா அதே சமயம் வலியோட ஒரு வரி எழுதியிருக்காங்க. அது மிக தாமதம் அல்லது ஏறக்குரிய தாமதம் அப்படின்னு. Too late or almost. நீங்க அந்த நொடியை நினைச்சு பாருங்க. அந்த பதற்றம் எவ்வளவு பெருசா இருக்கும். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல நினைச்சு பார்த்தா தானியங்கி பாதுகாப்பு அமைப்புகளோட கொடூரமான முகத்தை நாம புரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஸ்மார்ட் ஹோம், வாய்ஸ் ரெகக்னிஷன், தொழில்நுட்பத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, நம்ம வீட்லயே அலெக்சா, கூகுள் ஹோம்னு எல்லாமே இருக்கு. உங்க வீட்ல இருக்கிற ஒரு ஸ்மார்ட் சாதனம் உங்க நண்பரோட குரலையோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தரோட குரலையோ ஒரு பெரிய அச்சுறுத்தலா தப்பா புரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கோ அல்லது ஒரு பாதுகாப்பு படைக்கோ அலர்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. மிஷனுக்கு நண்பன் யாரு எதிரி யாருன்னு பிரிக்க தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த கண்மூடித்தனமான விதிகள் மட்டும்தான். அந்த விதிகள் எப்படி ஒரு சாதாரண போன் கால ஒரு பெரிய பேரழிவா மாத்துதுங்கிறதுக்கு இந்த அல்காரிதம் ஒரு பயங்கரமான உதாரணம். அந்த பேரழிவை ஏவுகணையோட நின்றிருந்தா கூட ஒருவேளை ஆர்கே காயங்களோட தப்பிச்சிருப்பான். ஆனா அந்த ஹேக்கிங் நடந்ததால ஏற்பட்ட விளைவு இருக்கே, அது ஏவுகணையை விட பல மடங்கு மோசமான ஒரு உணர்ச்சிகரமான வெடிப்பை உருவாக்குது. ஆமா, ஏன்னா மனித உறவுகள் அங்கு உடையுது. ஆர்கேவோட வாழ்க்கையில அவர் ரொம்ப பாதுகாப்பா மறைச்சு வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் அந்த ஹேக்கிங் மூலமா அவனோட கிராமத்துக்கும் முக்கியமா அவனோட பெற்றோருக்கும் அம்பலமாயிடுது. அது ரொம்ப பெரிய ரகசியம். அப்படி என்ன ரகசியம்னா, அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிற உண்மைதான் அது. இவ்வளவு காலமா அவன் தன்னோட குடும்பத்துக்கிட்டே தான் ஒரு பெரிய பணக்காரங்கிறத மறைச்சு வச்சிருக்கான். அந்த உண்மை ஹேக் செய்யப்பட்டு ஊருக்கே தெரிய வரும்போது அவனோட பெற்றோரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது இந்த ஆவணம் ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிருக்கு. சாதாரணமா ஒரு பையன் கோடீஸ்வரன் தெரிஞ்சா எந்த பெற்றோரா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்கன்னு தான் நாம நினைப்போம். ஆனா இங்கதான் மனித உணர்வுகளோட சிக்கல் ஆரம்பமாகுது. அந்த பெற்றோர் அந்த பணத்தை ஒரு வெற்றியா பார்க்கல, தங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் துரோகமா பாக்குறாங்க. நீங்க அந்த வசனங்களை கவனிச்சீங்கன்னா அவங்களோட மனநிலை புரியும். அவர் அப்படியே உடைஞ்சு போய் அழுதுகிட்டே சொல்றாரு, நம்ம கிராமத்தோட பெருமையை என் புள்ளையே கெடுப்பான்னு கனவுல கூட நினைக்கலையப்பா அப்படின்னு. ரொம்ப வலி நிறைந்த வார்த்தைகள் அது. அந்த அப்பாவை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு எவ்வளவு பணம் இருக்குங்கிறது மேட்டரே கிடையாது. அந்த கிராமத்தோட பெருமை, நேர்மை, இதுதான் அவரோட உலகமே.
ஒரு படி மேல போய் அவனோட அம்மா சொல்ற வசனம் இன்னும் வழி நிறைஞ்சது. அம்மா என்ன சொல்றாங்க? நீ இவ்ளோ நாள் மறைச்சத வச்சு பார்த்தா கண்டிப்பா நல்ல வழியில இவ்ளோ பணம் சம்பாதிச்சிருக்க மாட்ட. இனி எங்கள மறந்துரு. இதுதான் எங்களுக்கும் உனக்கும் கடைசி பேச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உறவையும் அந்த செகண்ட்ல கட் பண்றாங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் அவனோட ரகசியத்தை உடைச்சு அவனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. அந்த அம்மாவோட வாதத்துல இருக்கிற லாஜிக்கை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆமா, ஒரு ஸ்ட்ராங்கான லாஜிக் இருக்கு. நீ பணத்தை மறைச்சப்போ கண்டிப்பா தப்பான வழியில தான் சம்பாரிச்சிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்க. அவங்களுக்கு பணம் ஒரு அளவுகோலே இல்ல. அவங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அந்த வெளிப்படைத்தன்மையில தான் இருந்திருக்கு. உண்மைதான். இத்தனை வருஷமா கட்டி எழுப்பப்பட்ட ஒரு குடும்ப உறவு ஒரு அல்கோரிதம் அனுப்புன சில டேட்டா ஃபைல்ஸால சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அது என்ன முறைன்னு சொல்லுங்க. இந்த ஆவணத்துல இருக்கிற மிகப்பெரிய முரண் என்ன தெரியுமா? ஆர்கே ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிற விஷயம் அவனோட கிராமத்துக்கு தெரியாத வரைக்கும் தான் அவன் உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் கிட்ட இருந்த அந்தஸ்து, குடும்பம் எல்லாமே பத்திரமா இருந்துச்சு. ஆனா உண்மை வெளியே வந்த உடனே ஒரு வரி எழுதியிருக்காங்க, அவனது ரகசியமே அவனது செல்வமாக இருந்தது அப்படின்னு. எவ்வளவு பெரிய உளவியல் ரீதியான உண்மை பாருங்க இது. ஒரு மனிதனோட செல்வம் அப்படிங்கிறது பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் மட்டுமா? கண்டிப்பா கிடையாது. நிச்சயமா கிடையாது. அவன் வாழ்கிற சமூகத்துல அவனுக்கு இருக்கிற மரியாதை, அவனோட குடும்பம், அவன் மேல வச்சிருக்கிற நிபந்தனையற்ற அன்பு, எல்லாரும் அவனை நல்லவன்னு நம்புற அந்த நம்பிக்கை, இதெல்லாம் தானே உண்மையான செல்வம். ஆமா, அதான் உண்மையான செல்வம். எப்போ அவன் மறைச்சு வச்சிருந்த ரகசியம் உடையுதோ அப்போ அந்த பணத்துக்கான மதிப்பும் சுத்தமா அழிஞ்சிடுது. கூடவே அவனோட உறவுகளும் செத்து போயிடுது. ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்குது. அவன் சேர்த்து வச்சிருந்த பணம் அவனை காப்பாத்தல. மாறாக அந்த பணத்தை பத்தின ரகசியம் தான் இத்தனை காலமா அவனுக்கு ஒரு கவசமா இருந்து அவனை காப்பாத்தி வந்திருக்கு. ரகசியம் உடையும் போது கவசமும் உடைஞ்சிடுது. அப்பப்பா, இது எல்லாம் தாங்கிக்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான மனவலிமை வேணும். இப்போ நம்ம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இவ்வளவு பெரிய உணர்ச்சிகரமான இழப்புகளுக்கு பிறகும் ஆர்கே ஒரு இடத்துல கூட நின்னு அழுகவோ புலம்பவோ இல்ல. அவனுக்கு சிந்திக்க கூட நேரம் இல்லைங்கிறதா நிஜம். ஆமா, ஏன்னா ஒரு பக்கம் ஏவுகணை வெடிச்சு சிதறி இருக்கு, இன்னொரு பக்கம் குடும்பம் அவனை நிராகரிச்சிடுச்சு. ஆனாலும் அவன் தொடர்ந்து பயணிக்கிறான். ஏன்னா அவனோட நண்பன் கேஷ் இன்னும் அவனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான். அவனை நோக்கி ஆர்கேவோட பயணம் தொடருது. ரொம்ப இன்டென்ஸான கட்டும் இது. இங்கதான் இந்த ஆவணத்தோட ரொம்ப கவித்துவமான குறியீடுகள் நிறைஞ்ச 3வது பகுதி ஆரம்பமாகுது. அதுதான் 3 லக்ஷ்மிகளின் கதை. ஆமா, ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ல இந்த அளவுக்கு கவித்துவமான குறியீடுகளை பயன்படுத்துறது ரொம்பவே அபூர்வம். லக்ஷ்மி அப்படிங்கிற பெயரையே இங்க ஒரு மாபெரும் குறியீடா மாத்திருக்காங்க. லக்ஷ்மினா நமக்கு தெரியும், அது செல்வத்தோட கடவுள். எக்ஸாக்ட்லி. இந்த ஆவணத்துல ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மியின் பெயரை கொண்ட 2 வாகனங்கள், அதாவது ஏகே பயன்படுத்தின ஒரு ஜீப், அப்புறம் ஆர்கே பயன்படுத்தின கார், இந்த 2 வாகனங்களும் ஒரே ராத்திரியில எப்படி சேதமடையுது அப்படிங்கறத ரொம்ப நுட்பமா விவரிச்சிருக்காங்க. முதல்ல அந்த ஜீப்பை பத்தி பாப்போம். ஆமா, முதல்ல ஏகேவோட லக்ஷ்மிய பத்தி பாப்போம். அது ஒரு ஜீப். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஒரு அம்பால அந்த ஜீப்போட டயர் கிழிக்கப்படுது. வழக்கமா டயர் வெடிச்சது, வண்டி நின்னதுன்னு தான் எழுதுவாங்க. ஆனா இந்த ஆவணத்துல அந்த ஜீப் தனது மிக மோசமான நடனத்தை ஆடுகிறது அப்படின்னு கவித்துவமா எழுதிருக்காங்க. வாவ், ஒரு மிஷனுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. டயர் கிழிஞ்ச உடனே பேலன்ஸ் இல்லாம அந்த வண்டி ஆடுறத ஒரு மோசமான நடனம்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஜீப் காட்டுக்குள்ள சத்தமே இல்லாம ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு இயந்திரம் ஓய்வெடுக்குது அப்படின்னு சொல்றதே அந்த மிஷனுக்கு அவங்க கொடுத்திருக்கிற உயிர் சக்தியை காட்டுது. அது வெறும் தகர டப்பா கிடையாது. அதோட பேரு லக்ஷ்மி. செல்வம்னு சொல்லலாம். ஆமா, செல்வம் எப்படி ஒரு கட்டத்துல வளர்ச்சி இல்லாம தேங்கி நின்னுடுமோ அதே மாதிரி அந்த ஜீப் இப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எந்த பயணமும் இல்லாம தேங்கி நிக்குது. இன்னொரு பக்கம் ஆர்கேவோட லக்ஷ்மியை பாருங்க. இது ஒரு கார். அந்த பயங்கரமான ஏவுகணை வெடி விபத்து, அவனோட வாழ்க்கையை முடிச்சு வச்ச அந்த ஹேக்கிங் ஃபோன் கால், இது எல்லாத்துக்கும் அப்புறம் அந்த கார் ஒட்டுமொத்தமா சேதமடைஞ்சிருக்கு. ஆனா அது நிக்கல. ஆமா, அந்த கார் குப்பையா மாறல. அது ஒட்டுமொத்தமா சிதைஞ்சு போன ஒரு மனிதனை தன்னுள்ளே சுமந்துக்கிட்டு முழு வேகத்துல டாப் கியர்ல சீறி பாயுது. ஏன்னா அந்த மனிதன் தன் வாழ்க்கையில இன்னும் இழக்காத ஒரே ஒரு விஷயம் அவனோட நண்பன் கேஜ் மட்டும்தான். அவனோட கடைசி நம்பிக்கை. எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அந்த கார் அவனோட கடைசி நம்பிக்கையை நோக்கி பயணிக்கிறது ரொம்பவே கூஸ்பம்ஸ் கொடுக்கிற ஒரு சீன். ரொம்ப அற்புதமான காட்சி அமைப்பு இது. ஒரு செல்வம், அதாவது அவனோட ரகசியம் முழுசா அழிஞ்சிடுச்சு. ஆனா இன்னொரு லக்ஷ்மி, அதாவது இந்த கார் எல்லாவற்றையும் இழந்தவனை தாங்கிக்கிட்டு ஒரு புது நம்பிக்கை நோக்கி ஓடுது. ஆனா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது இவ எல்லாவற்றை விட ரொம்ப சுவாரஸ்யமான அந்த 3வது லக்ஷ்மியை பத்தி தான். ஆமா, 3வது லக்ஷ்மி. இவ ஒரு வாகனம் கிடையாது, இவ ஒரு நபர். இந்த ஆவணத்துல கொடுத்திருக்கிற குறிப்புப்படி பார்த்தா மேற்சொன்ன அந்த 2 வாகனங்களையும், அதாவது 2 லக்ஷ்மிகளையும் அழிச்சவளே இவதான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. அவ எதை அழிச்சாலோ அதற்கேற்பவே அவளுக்கு பெயரிடப்பட்டிருக்கு அப்படிங்கறதா இங்க பெரிய ட்விஸ்ட். இவ யாருன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு டீ கடையில இருந்து வெளியே நடந்து வர்ற ஒரு பெண். ஆனா இவளுக்கு லக்ஷ்மின்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்களால இவளுக்கு சரியாக பொருந்தும் ஒரே பெயராக, ஆனா ஒரு தண்டனையாக லக்ஷ்மின்னு பேர் சூட்டப்படுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க நீங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறது செல்வத்தோட குறியீடு. அந்த செல்வம் வாகனங்களா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் உயிரை விட மேலா நினைச்ச ரகசியமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த கதையில எப்படி திட்டமிட்டு அழிக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஆமா, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா அந்த 3ஆம் லட்சுமிங்கிற கதாபாத்திரம் அடிப்படையில ஒரு அழிவின் குறியீடு. அப்படி இருக்க எல்லாவற்றையும் அழிச்சவளுக்கு ஏன் செல்வத்தின் கடவுளோட பேரை வைக்கணும்? அதுவும் தண்டனையா வச்சிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். அது ஏதோ ஒரு பெருமைக்காக வைக்கல, ஒரு தண்டனையா அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்கு. செல்வம்ங்கிறது பொதுவா ஆக்கத்தோட குறியீடு. ஆனா இங்க அது அழிவோட குறியீடா மாற்றி எழுதப்பட்டிருக்கு. இது உண்மையிலே மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற முரண்பாடு. நீங்க சொல்றது கேட்கும்போதுதான் அந்த கேரக்டரோட டெப்த் புரியுது. எல்லாமே ஒரு சின்ன ஃபோன் கால் ஆரம்பிச்சது. அந்த ஒரு கால் ஒரு இரக்கமற்ற அல்காரிதத்தை தூண்டுது. அந்த அல்காரிதம் ஏவுகணை தாக்குதலுக்கும் பல வருடங்களா கட்டிக்காத்த ரகசியத்தை உடைச்சு குடும்ப உறவுகளோட சிதைவிற்கும் காரணமா அமையுது. கடைசியில லக்ஷ்மி அப்படிங்கிற பேருக்கு கீழேயே ஒரு மிகப்பெரிய அழிவும்
சம்பவம் நடந்து முடியுது. ஒரு சாதாரண ஆக்ஷன் திரைக்கதையோட கையேடுக்குள்ள தொழில்நுட்பம், மனித உணர்வுகள், ரகசியங்கள், குறியீடுகள்னு இவ்ளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்க சினிமா பாக்குறவரா இருந்தா ஒரு நல்ல வில்லன் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க இயல்பாவே கெட்டவங்களா இருப்பாங்க இல்லையோ? ஆனா இந்த ஸ்டோரி பைபிள்ல வர கதாபாத்திரத்தோட பேரே அவள் எதிர்பாராத எதிரி. இங்கிலீஷ்ல ஹர் தி ஆக்சிடென்டல் ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னு இருக்கு. அந்த டைட்டிலே ரொம்ப கேட்சியா இருக்கு, எதிர்பாராத எதிரி. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். இவ ஏதோ உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிற சாதாரண வில்லன் கிடையாது. இவ ஒரு எதிரியா மாறதுக்கே காரணம் இவ சொல்ற விஷயம் சரி அப்படிங்கறதுதான். இவளோட நோக்கத்தை விட அதுக்காக இவ பயன்படுத்துற வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உண்மைதான். ஏன்னா இது ஏதோ பழிவாங்குற கதை இல்ல, சரியானதுக்காக போராடி தற்செயலா ஒரு பெரிய சிஸ்டத்துக்கு எதிரியா மாறுற ஒரு பொண்ணோட கதை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்பவே நுட்பமான ஒரு கேரக்டர் டிசைன். ஒரு கேரக்டரை வில்லன்னு முத்திர குத்தாம எதிர்பாராத எதிரி அப்படின்னு சொல்றதே திரைக்கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் குறிப்புகளை பாத்தீங்கன்னா இந்த கதையில KHAK அப்புறம் RK அப்படின்னு 3 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இயங்கிட்டு இருக்கு. ஒரு ரகசியமான நெட்வொர்க். ஆமா, யாருக்கும் தெரியாத ரகசிய நெட்வொர்க். ஆனா இந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துல அப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கிறதே தெரியாது. அவளோட நோக்கம் அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ அவளோட உண்மையான நோக்கம் தான் என்ன? அவளோட ஒரே குறிக்கோள் தன் கூட இருக்கிற ஒரு சின்ன பெண் குழந்தையை காப்பாத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா அந்த குழந்தையை காப்பாத்துற முயற்சியில அவளுக்கு தெரியாமலேயே ரொம்ப எதேச்சையா இந்த 3 பேரோட ரகசிய நெட்வொர்க் சிஸ்டத்தை அவ முடக்கிடுறா. வாவ்! ஒரு சாதாரண மனுஷியா இருந்தவ தான் நேசிச்ச ஒரு உயிரை காப்பாத்த நினைச்சதுக்காக ஒரு மிகப்பெரிய நிழல் உலகத்துக்கே பெரிய அச்சுறுத்தலா மாறுறான். எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க நடக்குது. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இந்த KHAKRK நெட்வொர்க் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு பிரைவேட் நெட்வொர்க் அப்படிதானே? ஆமா, அப்படி ஒரு ரகசியமான சிஸ்டத்தை சம்பந்தமே இல்லாத இந்த உலகத்துக்கு சுத்தமா பரிச்சயம் இல்லாத ஒரு அவுட் சைடர் எப்படி முடக்க முடியும்? அதுவும் எதேச்சியா எப்படி நடக்கும்? இது ஏதோ கொஞ்சம் சினிமாத்தனமான மேஜிக் மாதிரி இருக்கே. பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும். ஆனா குறிப்புகள்ல இதுக்கு ரொம்பவே லாஜிக்கலான விளக்கம் இருக்கு. ஆனா அது எப்படி? இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இது ஏதோ மேஜிக் கிடையாது. அந்த பொண்ணுகிட்ட ஒரு தகவல் தொடர்பு சாதனம் இருக்கு. அதாவது ஒரு டிவைஸ் இருக்கு. அவளுக்கு எதிரா வரக்கூடிய AK அப்படிங்கிறவனோட மொபைல் போனை அந்த டிவைஸ் ஸ்கேன் பண்ணுது. ஓகே, அந்த டிவைஸ் ஸ்கேன் பண்ணும்போது என்ன நடக்குது? அப்போதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. AK யூஸ் பண்ற மொபைல் போன் நாம எல்லாரும் யூஸ் பண்ற சாதாரண பப்ளிக் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகல. அதுக்கு பதிலா ஒரு நிழல் அல்காரிதம்தால் பாதிக்கப்பட்ட செயற்கைக்கோள் நெட்வொர்க்ல இயங்கிட்டு இருக்குன்னு அவளோட டிவைஸ் கண்டுபிடிக்குது. நிழல் அல்காரிதம், ஷேடோ அல்காரிதம். இது கேக்குறதுக்கே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கே. அப்படின்னா என்ன? இது கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேன். இப்போ நீங்க உங்க போன்ல ஒரு கால் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கால் பக்கத்துல இருக்கிற செல்போன் டவருக்கு போய் அங்கிருந்து ரிசீவருக்கு போகும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, சாதாரணமா அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த நிழல் அல்காரிதம் அப்படிங்கிறது அந்த மென்பொருளுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி. அதாவது பப்ளிக்கா இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு பின்னாடியே யாருக்கும் தெரியாம ஒரு VIP பாதை அமைச்சுக்குது. ஓஹோ, VIP லேன் மாதிரி. ஆமா, இந்த குறிப்பிட்ட 3 பேரோட கம்யூனிகேஷனை மட்டும் ஒரு பிரைவேட் செயற்கைக்கோள் வழியா கொண்டு போகுது. இந்த ரகசியம் உலகத்துல யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு நெட்வொர்க். ஆமா, ஆனா தன்னிடம் இருக்கிற ஒரு சின்ன டிவைஸ் மூலமா இந்த பிரம்மாண்டமான ஆல்காரதத்தோட இருப்ப அந்த பொண்ணு உடைக்கிறானா அவளோட டெக்னாலஜி நாலேஜ் எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியற டெக்னாலஜிக்கு பின்னாடி நம்மளே கண்காணிக்கிற அல்லது நம்மள மீறி செயல்படுற இன்னொரு டெக்னாலஜி இருக்கு. அதான் இவ எதிர்பாராம கண்டுபிடிச்சிடறா. சூப்பர். ஆமா, இதுதான் கதையோட கோர் கான்செப்ட். ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இவ்ளோ பெரிய ரகசியத்தை உடைச்ச ஒரு பொண்ணு அந்த நெட்வொர்க்கோட முக்கியமான ஆளான AKவை நேருக்கு மேர் சந்திக்கிறப்போ என்ன நடந்திருக்கும்? நீங்க சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதாரணமா ஒரு பெரிய சண்டையோ இல்ல காரசாரமான வாக்குவாதமோ நடந்திருக்குன்னு பார்த்தா சோர்ஸ் மெட்டீரியல்ல ரொம்ப வித்தியாசமா ஒரு காட்சி இருக்கு. அவ AKவை சந்திக்கிறா, ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை கூட பேசல. அதுதான் இங்க ஹைலைட். தன்னோட டிவைஸ் மூலமா AK அவனோட பார்ட்னரான RKக்கு கால் பண்ண மட்டும் பெர்மிஷன் கொடுக்கறான். அவ தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கல, தன் பேரையும் சொல்லல. ஏன் இந்த அமைதி? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடம் தான் ஒரு கேரக்டரோட உளவியலை நாம புரிஞ்சுக்க வேண்டிய இடம். அவளுக்கு அமைதியான கவனிப்பு திறன், அதாவது சைலண்ட் அப்சர்வேஷன் ரொம்ப அதிகம். அவ வார்த்தைகளை நம்பல, மனிதர்களோட அசைவுகளை நம்புறான். உடல் மொழியை சொல்றீங்க? ஆமா, குறிப்புகள்ல தெளிவா சொல்லிருக்காங்க. அவ தனக்கு எதிரே நிற்கிற AKவோட உடல் மொழியை கவனிக்கிறா. அவன் எந்த திசையில திரும்பி நிக்கிறான், அவனோட பதற்றம் எப்படி இருக்கு, ஏன் அவ ஓட்டிட்டு வந்த ஜீப்போட பேரை கூட அவ கூர்ந்து கவனிக்கிறான். ஜீப்போட பேரையா? ஆமா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி இவன் இப்போதைக்கு நமக்கு ஆபத்து இல்லாதவன், இவன் நம்மள தாக்க மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு அவ வரா. வாவ்! எதிரியை எடை போட வார்த்தைகள் தேவையில்ல, அவனோட பயமும் சூழ்நிலையுமே போதுங்கிறத அவன் நிரூபிக்கிறான். வார்த்தைகளே இல்லாம ஒருத்தரை முழுசா ஸ்கேன் பண்றதுங்கிறது ஒரு அசாத்தியமான பவர் தான். கண்டிப்பா, இது அவளோட மன வலிமையை காட்டுது. இந்த அமைதியான கவனிப்புக்கு பிறகு அவ சொல்ற ஒரு டயலாக் சோர்ஸ்ல இருக்கு. அத படிச்சப்போ எனக்கு அப்படியே புல்லரிச்சிடுச்சு. நீங்களும் இத கவனிச்சு பாருங்க, உங்களுக்குள்ளேயும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சொல்லுங்க, அது என்ன டயலாக்? அவ AKவைய பார்த்து சொல்றா, நீங்கள் ஒரு புதிய சொர்க்கத்தை உருவாக்கலாம், ஆனால் இழந்த சொர்க்கத்தை மீட்க முடியாது. You can build a new heaven but can't recover a lost paradise. ஆமா, எவ்வளவு அழுத்தமான வரிகள். ஒரு பக்கம் அமைதியா இருந்தவ இன்னொரு பக்கம் இவ்வளவு வலிமையான ஒரு தத்துவத்தை சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவ எதை இழந்த சொர்க்கம்னு சொல்றா? இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. புதிய சொர்க்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு அவ சொல்றது அந்த நெட்வொர்க்கோட பணப்பலத்தையும் டெக்னாலஜியும் குறிக்குது. அவங்க நினைச்சா எவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டலாம், எவ்வளவு பெரிய சிஸ்டத்தை உருவாக்கலாம். பணம் இருந்தா எதை வேணாலும் உருவாக்கலாம்.
ஆனா இழந்த ஸ்வர்க்கங்கிறது மனித உயிர்களை குறிக்குது. ஒரு முறை அழிஞ்சு போன ஒரு சமுதாயத்தையோ ஒரு குழந்தையோட பறிபோன எதிர்காலத்தையோ எந்த டெக்னாலஜியை கொண்டும் திரும்ப உருவாக்க முடியாது. ரொம்ப ஆழமான விளக்கம் இது. அவங்களோட அதிகாரமும் தொழில்நுட்பமும் உயிர்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லங்கறத அவன் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்றான். இதுதான் அவளை ஒரு தார்மீக ரீதியான உயர்வான இடத்துல வைக்குது. இந்த டயலாக்கு அப்புறம் கதை எப்படி போகுதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு சரணடைய முடிவு பண்றா. ஆனா சும்மா சரணடையல, ஒரு பெரிய பேரம் பேசுறா. ஆமா, ஒரு நெகோசியேஷன் நடக்குது. அந்த பேரம் தான் என்ன ரொம்பவே குழப்பிருச்சு. தான் காப்பாத்தின அந்த சிறுமிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும், அவன் நல்லபடியா வளர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெட்வொர்க் கிட்ட அவ $10 பில்லியன் கேக்குறான். $10 பில்லியன் சாதாரண அமௌண்ட் கிடையாது. அது பிளாக்மெயில் கிடையாது, அது ஒரு அபராதம். அந்த $10 பில்லியன் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட தனிப்பட்ட தேவைக்கானது இல்ல. குறிப்புகள்ல ஒரு வார்த்தை இருக்கு, கவனிச்சிங்களா? புதுப்பிக்கப்படாத ஏஐ அல்காரிதம்களால் ஏற்பட்ட இழப்பு அப்படின்னு. ஆமாமாமா, அதை நான் கவனிச்சேன். அது என்ன புதுப்பிக்கப்படாத ஏஐ? அதனால எப்படி இவ்ளோ பெரிய இழப்பு வந்திருக்கும்? நீங்க ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனி நடத்துறீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட சிஸ்டம் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தான் இயங்குது. ஆனா அந்த ஏஐக்கு கொடுக்க வேண்டிய அப்டேட்ஸ், அதாவது புதிய நெறிமுறைகளையோ அல்லது பாதுகாப்பு அம்சங்களையும் நீங்க சரியா அப்டேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த சிஸ்டம் தப்பான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கும். அதேதான், அந்த ஏஐ பழைய லாஜிக்கை வச்சுக்கிட்டு ஒரு தவறான முடிவை எடுக்கும். அந்த நெட்வொர்க் பண்ண தப்பு அதுதான். அவங்களோட அப்டேட் பண்ணப்படாத ஏஐ எடுத்த ஒரு தவறான முடிவால ஒரு மிகப்பெரிய அழிவு நடந்திருக்கு. ஓ, ஒரு சிஸ்டம் எரர்னால இவ்ளோ பெரிய பிரச்சனையா? ஏதோ ஒரு சமூகம் முழுசா அழிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல பல உயிர்கள் பலியா இருக்கலாம். அதைத்தான் அவங்க இனப்படுகொலை அளவுக்கு ஒப்பிடுறாங்க. அந்த அழிவுல தப்பி பிழைச்ச ஒரே சாட்சி தான் அவ காப்பாத்த நினைக்கிற அந்த சிறுமி. ஓ, இப்ப புரியுது. அப்ப அவ கேக்குற அந்த $10 பில்லியன் அவங்க செஞ்ச டெக்னாலஜி தப்புக்கான நஷ்ட ஈடு. கரெக்ட். உங்க சோம்பேறித்தனமான அல்காரிதத்தால ஒரு இனமே அழிஞ்சிடுச்சு. அதனால வந்த பணத்தை வச்சு இந்த சிறுமிக்கு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு அவ ஒரு சிஸ்டத்தையே மண்டியிட வைக்கிறா. இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, அவளோட நோட்டத்தோட ஆழம் அங்கதான் வெளிப்படுது. ஆனா இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இதுக்கு பிறகு வர்ற காட்சிகள் தான் ரொம்ப கனமா இருக்கு. அவ சரணடைஞ்சதுக்கு அப்புறம் அமைப்பு கிட்ட எனக்கும் இந்த சிறுமிக்கும் ஒரு பேர் வைங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா அந்த நெட்வொர்க் அவளுக்கு 2 தண்டனைகளை கொடுக்கறாங்க. அத படிக்கும் போதே எனக்கு அவ்ளோ கோபம் வந்துச்சு. கோபம் வர்றது இயல்புதான். ஏன்னா அவங்க கொடுத்தது உடல் ரீதியான தண்டனை கிடையாது. அது ரொம்ப கொடூரமான உளவியல் சித்திரவதை. சைக்கலாஜிக்கல் டார்ச்சர்னு சொல்றீங்க. ஆமா, முதல் தண்டனை என்னன்னா, அவ யாருக்காக தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பணயம் வச்சாலோ, யாருக்காக அந்த $10 பில்லியன் பேரம் பேசி தன் சுதந்திரத்தை இழந்தாலோ, அந்த சிறுமிக்கு என்ன பேர் வைக்க போறாங்க அப்படிங்கறத அவங்க ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. இது எவ்ளோ பெரிய வலி தெரியுமா? ஒரு தாய்க்கு தன் குழந்தையோட பேர் என்னன்னே தெரியாம போறதுங்கிறது மரணத்தை விட கொடுமையானது. அந்த சிறுமியோட பெயர் என்னங்கிறது முதல் பாகத்துல ரகசியமாவே வச்சுட்டு 2ஆம் பாகத்துல தான் அந்த பெயர் என்னன்னே உலகத்துக்கே தெரிய வரும்னு சோர்ஸ்ல சொல்லிருக்காங்க. எந்த குழந்தைக்காக போராடினாலும் அந்த குழந்தையோட அடையாளமே அவளுக்கு மறுக்கப்படுது. சரி, 2வது தண்டனை. அவளுக்கு அந்த சிஸ்டம் ஒரு பெயரை வைக்குது. அவளுக்கு லக்ஷ்மி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. லக்ஷ்மி, இந்த பேர்ல தான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. இது ஏன் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன். சோர்ஸ்ல என்ன சொல்லிருக்குன்னா, ஆரம்பத்துல அவ ஏகேவை சந்திக்கும் போது அவன் ஒரு ஜீப் வச்சிருந்தான்ல, அந்த ஜீப்போட பேரு லக்ஷ்மி. ஆமா, அதே மாதிரி கேஹெச்சுக்கு சொந்தமான ஒரு ரகசிய செயற்கைக்கோள் இருந்துச்சு, அதோட பேரும் லக்ஷ்மி தான். இந்த பொண்ணு அந்த ஜீப்பையும் அந்த செயற்கைக்கோளையும் அழிச்சிட்டான். அதனால அழிச்ச பொருட்களோட பேரையே அவளுக்கு தண்டனையா வச்சுட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். இது வெறும் பழிவாங்கும் நடவடிக்கையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்க சொல்றது மேலோட்டமான ஒரு பார்வை. அந்த பொருட்களை அழிச்சதுனால மட்டும் அவளுக்கு அந்த பெயர் வரல. இதுக்குள்ள ஒரு ஆழமான குறியீட்டு அர்த்தம் இருக்கு. சிம்பாலிக் மீனிங்னு சொல்ல வரீங்களா? ஆமா, லக்ஷ்மி அப்படிங்கிறது வெறுமனே செல்வத்துக்கான கடவுள் மட்டும் கிடையாது. குறிப்புகள்ல இதை ரொம்ப கவித்துவமா சொல்லியிருக்காங்க. முன்னறிவிப்பின்றி வருவது, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது, எல்லாவற்றுக்கும் அதிக அர்த்தத்தை உருவாக்குவது. ஒரு நிமிஷம். எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வதன் மூலம் எல்லாவற்றிற்கும் அதிக அர்த்தத்தை உருவாக்குவது. இதை கொஞ்சம் டீகோட் பண்ணுங்களேன். அவ அப்படி எதை எடுத்துக்கிட்டா? அவ அந்த நெட்வொர்க்கோட ரகசியத்தை எடுத்துக்கிட்டா. அவங்களோட நிம்மதியா, அவங்களோட அதிகாரத்தின் மீதான நம்பிக்கையை உடைச்சு எடுத்துட்டா. யாருக்குமே தெரியாம இயங்கிட்டு இருந்த அந்த அமைப்போட பாதுகாப்பை முன்னறிவிப்பே இல்லாம உள்ள நுழைஞ்சு தவிடுபடியாக்கிட்டா. அது உண்மைதான். அந்த அமைப்பை அவ உலுக்கி எடுத்துட்டா. ஆனா அப்படி அவ எல்லாவற்றையும் அழிச்சதுனாலதான் அவங்க செஞ்ச தவறுக்கான பொறுப்பை அவங்க உணர்ந்தாங்க. அந்த சிறுமியோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது. ஒரு அழிவின் மூலமா புதிய அர்த்தத்தை உருவாக்குற ஒரு சக்தியாவ மாறினதுனாலதான் அவளை உண்மையான லட்சுமியாவே அந்த சிஸ்டம் பாக்குது. வாவ், இது உண்மையிலேயே காவியத்தனமான ஒரு விளக்கம். இது ஏதோ சாதாரண வில்லன் பழிவாங்குற கதை இல்லன்னு இப்போ நல்லாவே புரியுது. கண்டிப்பா, இது ரொம்ப டெப்தான ஸ்கிரிப்ட். இந்த இடத்துல ஒரு சீன் இருக்கு. அந்த சீனை நீங்க உங்க மனசுல அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இதுதான் படத்தோட மிக முக்கியமான தருணம். ஏகே ஒரு நாற்காலியில உட்கார்ந்து தன்னோட பிளாக் டீயை குடிச்சிட்டு இருக்கான். அவனோட பார்வை அந்த டீ கப்புக்குள்ளேயே தான் இருக்கு. அவன் அவளை பார்க்கவே இல்ல. ஆமா, அவன் நிமிர்ந்து கூட பார்க்கல. இவனும் அமைதியா அந்த அறையை விட்டு வெளியே போறதுக்காக திரும்புறான். அந்த நிசப்தமான அறையில ஏகே பிளாக் டீல இருந்து தன் கண்களை எடுக்காமலே ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், லக்ஷ்மி. அந்த ஒரு வார்த்தை. அந்த பேரு கேட்டதும் அவ அப்படியே அந்த இடத்துல உறைஞ்சு நிக்கிறான். அவன் நின்னதுக்கு காரணம் தன்னை யாரோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான எமோஷனல் ரீசன் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு எமோஷனல் வெடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு அப்புறம் தன்னோட சொந்தங்களை இழந்து தன்னோட அடையாளத்தையே தொலைச்சிட்டு பல வருஷமா ஒரு பேர் கூட இல்லாம அவ வாழ்ந்திருக்கா. அவளை பேர் சொல்லி கூப்பிட அந்த உலகத்துல யாருமே இல்ல. ஆமா, அந்த இருண்ட தனிமைக்கு பிறகு முதல் முறையா ஒருத்தன் அவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து ஒரு பேர் சொல்லி அழைக்கிறான். அந்த லக்ஷ்மிங்கிற ஒற்றை வார்த்தை அவளோட பல வருஷத்தை வலிய தனிமையை மொத்தமா உடைச்செறியுது. ஆனா இங்கதான் அவளோட கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியுது. அந்த பேர் கேட்டதும் அவன் நின்னா. ஆனா அவ திரும்பி பார்க்கவே இல்ல. அதான் அவளோட பவர். தன்னை ஒருத்தன் பேர் சொல்லி கூப்பிடுறானேங்கிற ஏக்கத்துல அவ திரும்பி பாத்திருந்தா அவ சரணடைஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஆனா அவ திரும்பி பார்க்காம அப்படியே அந்த அறையை விட்டு வெளியேறா பாருங்க. அங்க நிக்குது அவளோட சுயமரியாதை. ஆமாம்,
ஒரு பெயர் கொடுத்ததுக்காக நான் உங்ககிட்ட அடிமையாகிட மாட்டேன் அப்படிங்கிற அவளோட தீர்க்கமான நடைய அந்த சீன் செமையா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. கரெக்ட். அவளோட அந்த அமைதியான வெளியேற்றம் அவள ஒரு ஹீரோவா மாத்துது. இதுக்கு பிறகு வர்ற அந்த முதல் பாகத்தோட கிளைமாக்ஸ் காட்சி சினிமா வரலாற்றிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒண்ணா இருக்கும்னு சோர்ஸ் குறிப்புகள் சொல்லுது. அந்த ஃபைனல் ஷாட் ரொம்ப பிரில்லியன்ட். அவ வெளியே போனதும் திரை முழுவதும் அந்த சிறுமியோட கண்கள் மட்டுமே அப்படியே ஃபோக்கஸ் ஆகுது. அந்த சிறுமிக்கு இன்னும் பெயர் வைக்கப்படல. அவ அமைதியா பாத்துட்டு இருக்கா. மெதுவா திரை இருளாகுது. அதாவது ஃபேட் டு பிளாக். ஆமா, அங்க நீங்க கவனிச்சீங்களா? எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இல்ல. ஆமா, நோ ஸ்கோர். வழக்கமா ஒரு பெரிய கிளைமாக்ஸ்னா அப்படியே ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் போடுவாங்க. ஆனா இங்க வெறும் சைலன்ஸ். அந்த அமைதி தான் பார்வையாளர்கள் கிட்ட பேசுது. அந்த இருண்ட தியேட்டர்ல மியூசிக் இல்லாத அந்த அமைதியில பார்க்கிற பார்வையாளர்களை நோக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வி மட்டும் வீசப்படுது. அந்த கேள்வி இதுதான்: உளவியல் சீர்திருத்தமா அல்லது கட்டாயப்படுத்தப்பட்ட நீதியா? சைக்காலஜிக்கல் ரிஃபார்மிங் ஆர் ஃபோர்ஸ்ட் ஜஸ்டிஸ். எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. அதாவது அவ சரணடைஞ்சது அவளா திருந்தி எடுத்த முடிவா, இல்ல இந்த சிஸ்டம் அவளை கட்டாயப்படுத்தி தண்டிச்சுதா? இதுக்கு என்னதான் பதில்? இந்த கேள்விக்கு படத்துல பதில் கிடையாது. இதுதான் டைரக்டரோட பிரில்லியன்ஸ். அவ செஞ்சது சரியா தப்பா, அவளை தண்டிச்சது நீதியா அநீதியா, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிறது குறிப்புகள்ல இருக்கிற ஒரு ஆழமான வரியில ஒளிஞ்சிருக்கு. அந்த வரி என்ன? இதற்கான பதில் நீங்கள் எந்த கிராமத்திலிருந்து வருகிறீர்கள் என்பதை பொறுத்தே அமையும். Because how you answer depends entirely on which village you came from. ஆமா, இது ஒரு மெட்டஃபர். கிராமம் அப்படிங்கிறது இங்க என்னன்னா உங்களோட பின்னணி, உங்க வளர்ப்பு, உங்களோட சார்பு நிலை. வாவ்! அப்ப நீங்க அதிகார வர்க்கத்துல இருந்து, அதாவது அந்த 3 பேரோட கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு நெட்வொர்க் ஹேக் பண்ண தீவிரவாதி, அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரிதான் அப்படின்னு தோணும். கரெக்ட். ஆனா பாதிக்கப்பட்டவங்களோட பக்கத்துல இருந்து, அதாவது அந்த பொண்ணோட கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அவ செஞ்சது ஒரு பெரிய தியாகம், அவளுக்கு கிடைச்சது மிகப்பெரிய அநீதி அப்படின்னு தோணும். இப்ப புரியுது. நீதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. அது நீங்க எந்த பக்கத்துல இருந்து பாக்குறீங்கங்கறத பொறுத்து தான் அது மாறும். இது ஒரு உலகளாவிய உண்மை. நிச்சயமா. டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும், ஏஐ எவ்வளவுதான் அட்வான்ஸ்டா வந்தாலும், இந்த மாதிரி தார்மீக கேள்விகளுக்கு ஒரு கம்ப்யூட்டரால பதில் சொல்ல முடியாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு அப்டேட் பண்ணாத ஏஐயால இவ்ளோ பெரிய அழிவு வருதுன்னா, அந்த தொழில்நுட்பத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க எந்த சார்பு நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பயாஸ் தான் பிரச்சனையே. ஆமா, அந்த சிஸ்டம் செஞ்ச தப்ப மறைக்க கேள்வி கேட்கறவங்கள எதிரிகள்னு முத்திர குத்துறது காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அதையே இந்த கதையில டெக்னாலஜி பின்னணியில சொல்லிருக்காங்க. ஒரு மனிதனோட மனதை அவனது விருப்பத்திற்கு மாறாக வற்புறுத்தி மாற்றுவது நீதியாகுமா? அதுவும் கல்வியின் பெயரால் அதை செய்வது எந்த வகையான அறம்? இந்த ஆவணத்துக்குள் நுழைவதற்கு முன்னாடி சரஸ்வதி என்ற பெயருக்கான குறியீட்டை கவனிப்பது மிக அவசியம். இந்து மரபில் சரஸ்வதி என்றாலே கல்விக்கான கடவுள்னு மட்டும்தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆமா, பொதுவா அப்படிதான் ஒரு புரிதல் இருக்கு. ஆனா அது வெறும் அறிவை மட்டும் குறிக்கல. ஞானம், கற்றல், கலைகள், அப்புறம் நதிகளின் கடவுள் அவள். தனித்தனி விஷயங்களா தொடர்பற்றவையா தெரியும் அனைத்தையும் அடிநாதமாக ஒன்றிணைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நீரோட்டத்தின் குறியீடு அது. இது இந்த ஆவணத்தோட ஒட்டுமொத்த கருப்பொருளையும் தாங்கி நிற்கிறது. அந்த கண்ணுக்கு தெரியாத நீரோட்டம் என்ற உருவகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஆவணத்துல நாம காணப்போகும் அமைப்புகளும் அப்படிதான். தனித்தனியா இயங்கி பின்னாடி ஒரு புள்ளியில இணைக்கின்றன. எக்ஸாக்ட்லி. சாதாரணமா ஒரு அமைப்பு தோல்வி அடைஞ்சாதான் நாம அதை பத்தி கவலைப்படுவோம். ஆனா இந்த ஆவணத்துல உள்ள மிகப்பெரிய முரண்பாடே இந்த சீர்திருத்த அமைப்பு மிகச்சரியாக வேலை செய்கிறது என்பதுதான். அதுதான் இங்கே உண்மையான பிரச்சனையே. ஆமா, ஒரு கட்பொரியப்படுத்தப்பட்ட சீர்திருத்த அமைப்பு எந்த விதமான பிழையும் இல்லாமல் 100% கச்சிதமா செயல்பட்டா என்ன ஆகும்? நினைத்து பார்க்கவே சற்று மிரட்சியா இருக்கு. அந்த மிரட்சிக்கு காரணம் மனித மனம் எப்போதுமே ஒரு கட்டமைப்புக்குள் முழுமையா அடங்க மறுக்கும் தன்மையை கொண்டது. ஆனா அதை அடக்கி ஆள நிமிக்கும் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தின் தொடக்க புள்ளியை நீங்க பார்க்கணும். இந்த முரண்பாட்டின் ஆணிவேர் அந்த 10 பில்லியன் நிதியில ஆரம்பிக்கிறது. ஓ, அந்த லக்ஷ்மி பேசி வாங்கிய நிதி. அதேதான். முந்தைய நிகழ்வுகள்ல லக்ஷ்மி பேசி வாங்கிய அந்த நிதியை வச்சுக்கிட்டு ஆர்கே இந்த புதிய அமைப்பை கட்டமைக்கிறாரு. அவர் எப்போதுமே ரொம்ப தந்திரமானவர் என்பது நமக்கு தெரியும். ஆனா இங்க அவர் எடுத்த முடிவு ஒரு மிகச்சிறந்த உளவியல் பரிசோதனைக்கு அடித்தளமிடுகிறது. சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். அவர் ஏகே மற்றும் கேஎச் ஆகிய இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் அந்த பிரம்மாண்டமான நிதியை கொண்டு இருவருக்கும் தனித்தனி ஆய்வகங்களை அமைத்துக் கொடுத்தார் இல்லையா? ஆமாம். இது ஒரு வகையில மனிதர்களையே வைத்து விளையாடும் ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம் போல தோணுது. 2 சித்தாந்தங்களுக்கும் முழு சுதந்திரம், எல்லையற்ற நிதி. இதே ஒரு சதுரங்க ஆட்டம் என்பதை விட மனித ஆன்மாவை வைத்து நடத்தும் ஒரு கொடூரமான சூதாட்டம்னு சொல்லலாம். ஏகே மற்றும் கேஹெச் இருவருக்கும் இலக்கு ஒன்றுதான்: குற்றவாளிகளை சீர்திருத்துவது. ஆனா அவங்க அதை அணுகும் வழிமுறைகள் முற்றிலும் நேர்மாறானவை. முந்தைய கதைகள்ல இவங்க இருவருக்கும் இடையே இருந்த அந்த சித்தாந்த மோதல் இப்போ 2 தனித்தனி இயற்பியல் ஆய்வகங்களாக செயல்பட தொடங்கிடுச்சு. இருவருக்கும் தங்கள் வழியே சரியானது என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 2 அமைப்புகளும் எப்படி செயல்படுகின்றன, அவற்றின் தோல்விகள் என்ன என்பதை பார்க்கும்போது, முதல்ல ஏகேயின் கட்டாய நீதி அமைப்பு, அதாவது அந்த ஃபோர்ஸ்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டம், அதோட இருண்ட பக்கம் தான் கண்முன் நிற்கிறது. மிகவும் இருண்ட பக்கம் அது. ஏன்னா இந்த அமைப்புல ஒரு நபர் உள்ளே நுழைந்து விட்டால் அவர் உண்மையாகவே திருந்தினாலும் கூட வெளியேற எந்த ஒரு வழியும் இல்லை. ஒரு மனிதனின் நடத்தை முற்றிலும் மாறி அவன் ஒரு புதிய மனிதனா உருவெடுத்திருந்தாலும் இந்த அமைப்பு அதை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. அவங்க கடந்த காலத்தை மட்டுமே பாக்குறாங்க. ஆமா, தற்போது அவன் என்னவாக இருக்கிறான் என்பதை விட முன்பு என்னவாக இருந்தான் என்பதற்காகவே அவன் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்ட பிறகும் அவனது கடந்த காலத்தின் நிழல் அவனை சுட்டெரித்துக் கொண்டே இருப்பது எவ்வளவு கொடூரமானது. ஏகே ஏன் இப்படி ஒரு இரக்கமற்ற அமைப்பு உருவாக்கினார் என்பதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வழி அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு காலத்துல ஒரு நிலச்சுவாந்தாரோட விருப்பமான சிறுவனா இருந்தாரு. ஆமா, அந்த அதிகாரத்தின் நிழல்ல அவர் பல தவறுகளை செய்தார். ஆனா ஒரு கட்டத்துல அவர் தன் தவறுகளை உணர்ந்து உண்மையாவே திருந்தி முற்றிலும் ஒரு புதிய மனிதனா மாறினார். ஆனா வெளி உலகம் அவரை எப்படி எதிர்கொண்டது? எந்த அமைப்பும் அவருக்கு கருணை காட்டல, யாரும் அவரை மன்னிக்கவும் இல்லை.
சமூகம் அவரது கடந்த காலத்தை மட்டுமே பார்த்தது. என்னை யாரும் மன்னிக்கவில்லை, அதனால் இங்கு யாருக்கும் மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு வன்மமான மனநிலை. தான் அனுபவித்த அதே நிராகரிப்பை ஒரு அமைப்பாக மாற்றி மற்றவர்கள் மீது திணிக்கிறார் ஏகே. கண்டிப்பா அது ஒரு தீராத சுழற்சி. சரி, ஏகேயின் நிலைமை இப்படி இருண்டதாக இருக்கிறது என்றால், மறுபுறம் கேஹெச்சின் அணுகுமுறை இதைவிட விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தியது. கேஹெச்சின் அமைப்பு முற்றிலும் மாறுபட்டது. அது ஒரு உளவியல் சீர்திருத்தக் கூடம். ஆனா அங்கே நடந்தது என்ன? கேஹெச் மனிதர்களின் மனதை மாற்றி அவர்களை சிறந்த சிந்தனையாளர்களா உருவாக்க நினைத்தார். அது ஒரு உன்னதமான நோக்கம் போல தோணலாம், ஆனா நிஜத்துல அந்த அமைப்பு மோசமான குற்றவாளிகளுக்கு புதிய ஆயுதங்களை வழங்கியது. புதிய ஆயுதங்களா? ஆமா, அங்கே வந்த சில தந்திரமான மூளைகள் அந்த அமைப்பை எப்படி ஏமாற்றுவது என்பதை கற்றுக்கொண்டன. உளவியல் தேர்வுகள்ல என்ன பதில் சொன்னால் தங்களை சீர்திருத்தப்பட்டவர்கள் என்று நம்ப வைக்கலாம் என்பது அவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு. தாங்கள் உண்மையாகவே திருந்திவிட்டதைப் போல மிக கச்சிதமா நடிக்க கற்றுக்கொண்டார்கள். அதாவது ஒரு குற்றவாளிக்கு உளவியலை கற்றுக் கொடுப்பது ஒரு திருடனுக்கு பூட்டை எப்படி உடைப்பது என்று சொல்லிக் கொடுப்பதற்கு சமமாகிவிட்டது. மிகச்சரியான உதாரணம். அவங்க ஒவ்வொரு தேர்விலும் மிக எளிதாக தேர்ச்சி பெற்று சீர்திருத்தப்பட்டதற்கான சான்றிதழையும் வாங்கிக் கொண்டு வெளியேறாங்க. வெளியே சென்று முன்பை விட தந்திரமான எவ்வித தடையும் இல்லாத மோசமான குற்றங்களை செய்ய தொடங்குறாங்க. கேஹெச் சிறந்த மனிதர்களை உருவாக்கும் நோக்கத்துல செயல்பட்டு தவறுதலாக உலகின் சிறந்த நடிகர்களை உருவாக்கிவிட்டார். அது மட்டுமல்ல, இது உளவியல் ரீதியா மிகவும் ஆபத்தான ஒரு நிலை. கேஹெச்சின் அமைப்பு அவர்களுக்கு மனித உணர்வுகளை பற்றி போதித்தது. பச்சாதாபம் என்றால் என்ன, இரக்கம் எப்படி இருக்கும் என்று தத்துவார்த்தமாக கற்றுக்கொண்டார்கள். அதை வச்சு அவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, அதை வைத்து அவங்க மற்றவர்களிடம் அனுதாபத்தை எப்படி வரவழைப்பது என்று கற்றுக்கொண்டார்கள். இந்த நபர்கள் இப்போ முன்பை விட அதிநவீனமானவர்கள். ஒரு காலத்துல கோபத்தாலும் வன்முறையாலும் செயல்பட்டவர்கள் இப்போது அறிவாலும் உளவியலாலும் செயல்படுறாங்க. எனவே அவர்கள் முன்பை விட பல மடங்கு ஆபத்தானவர்களாக விட்டார்கள். இந்த இரண்டு அமைப்புகளும் தனித்தனியாக தோல்வியடைந்த பிறகுதான் இந்த ஆவணத்தின் மிக முக்கியமான அதே சமயம் அச்சுறுத்தலான ஒரு கட்டம் தொடங்குது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அந்த இணைப்பு, தி மர்ஜர். ஆமா, இரண்டு அமைப்புகளும் ஒன்றாக இணைகின்றன. கேஎச்சின் உளவியல் சீர்திருத்தமும் ஏகேயின் அதிநவீன கண்காணிப்பு முறையும் கைகோர்க்கின்றன. இங்கதான் அந்த கண்ணுக்கு தெரியாத நதி போல அனைத்தும் இணைகின்றன. கேஎச் அவர்களை உளவியல் ரீதியாக சீர்திருத்துகிறார். ஆனால் அவங்க உண்மையிலேயே திருந்திவிட்டார்களா அல்லது நடிக்கிறார்களா என்பதை ஏகே தனது ரகசிய கண்காணிப்பு சிப்பு மூலம் கண்டுபிடிக்கிறார். அதுவும் அந்த விருந்தினர்களுக்கு தெரியாமலே. சரியா சொன்னீங்க. இங்கு வரும் விருந்தினர்களுக்கு, அதாவது கைதிகளுக்கு தெரியாமலேயே அவர்களின் உடலில் அந்த சர்வைலன்ஸ் சிப் பொருத்தப்படுகிறது. இந்த இணைப்பு ஒரு அபாரமான, ஆனால் ஒட்டுமொத்த மனித சுதந்திரத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் நகர்வு. நீங்க கேஹெச்சின் உளவியல் தேர்வுகள்ல மிகச்சிறந்த நடிகராக இருந்து வெற்றி பெறலாம், அந்த அமைப்பை விட்டு வெளியேறலாம், ஆனால் நீங்க ஒருபோதும் உண்மையிலேயே வெளியேறுவதில்லை. நீங்க மீண்டும் நிஜ உலகத்திற்கு செல்லும்போது உங்களின் நடிப்பு நிஜ உலகத்தின் சவால்களோடு மோதும். அப்போது ஏகேஎன் ரகசிய நெட்வொர்க் உங்களின் ஒவ்வொரு அசைவையும், உங்கள் மூளையின் ஒவ்வொரு துடிப்பையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கும். நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலோ, மீண்டும் தவறு செய்ய நினைத்தாலோ அந்த நொடியை நீங்க பிடிபடுவீர்கள். இதை கேட்கும் நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். உங்களின் ஒவ்வொரு சிந்தனையும், உணர்வும், அசைவும் மற்றொருவரால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது என்று தெரிந்தால் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்களா? ஒரு மாயையான சுதந்திரம். ஆமா, வெளியே நீங்க சுதந்திரமா நடமாடுவது போல ஒரு மாயை இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத உளவியல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பீங்க. இந்த அமைப்புக்குள் இவங்க எப்படி சீர்திருத்தப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு தகுதி முறை, அதாவது மெரிட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இங்கு கடத்தப்பட்டு கொண்டு வரும் ஒவ்வொரு மோசமான விருந்தினருக்கும் ஒரு உளவியல் முன்னேற்ற அறிக்கை வழங்கப்படுது. அவங்க இங்கிருந்து விடுதலையாக வேண்டுமானா அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட தகுதி மதிப்பெண் பெற வேண்டும். இந்த தகுதி முறையோட அன்றாட செயல்பாடுகளை நினைத்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பது புரியும். உலகையே அச்சுறுத்திய கொடூரர்கள் இப்போ ஒரு வகுப்பறையில மதிப்பெண்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது நிலைச்சாலே ரொம்ப விசித்திரமா இருக்கு. உதாரணத்திற்கு, ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் சிஇஓ. அவர் லாபத்திற்காக பல பழங்குடியின கிராமங்களை ஈவிரக்கமின்றி அழித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ பச்சாதாபம் பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார். எந்த வார்த்தையை பயன்படுத்தினால் தமக்கு அதிக மதிப்பெண் கிடைக்கும் என்று ஒரு மாணவனைப் போல யோசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம், பல கொலைகளை செய்த ஒரு சாம்ராஜ்யத்தையே அடக்கியாண்ட ஒரு கொடூரமான காற்றல் தலைவர் தான் செய்த நல்ல காரியங்களுக்கான தரவரிசைக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு காலத்துல துப்பாக்கியும் அதிகாரமும் மட்டுமே தன் மொழியாக கொண்டிருந்தவன் இப்போ தனக்கு ஏ கிரேட் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறான். ஆமா, இந்த முரண்பாடு ஒரு வகையில வேடிக்கையாக இருந்தாலும் அதோட ஆழத்துல ஒரு பயங்கரமான உளவியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் என்னவென்றால், அதிகாரம் என்பது இப்போது வன்முறையில் இல்லை, அது மதிப்பீட்டில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அவங்க தங்களின் பழைய அடையாளத்தை இழந்து தகுதி மதிப்பெண்களை துரத்தும் சாதாரண நபர்களா மாறிவிடுகிறார்கள். இதுதான் இந்த கட்டாய உளவியல் சீர்திருத்தத்தின் உச்சக்கட்ட வெற்றி. அவங்க மூளை சலவை செய்யப்படுகிறது என்பதையும் அவங்க உணரல. ஆமா, அதை அறியாமலேயே அவங்க ஒரு புதிய அமைப்புக்குள் தங்களை பொருத்திக் கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சரி, இந்த குற்றவாளிகள் திருந்துகிறார்கள், நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள், விடுதலையாகி வெளியே செல்ல வேண்டியதுதானே. அங்கதான் விஷயமே இருக்கு. இங்கதான் எதிர்பாராத ஒரு திருப்பம் நிகழ்கிறது. உண்மையிலே திருந்திய அந்த விருந்தினர்கள் அந்த அமைப்பை விட்டு வெளியேற விரும்பவில்லை. தங்களை கடத்தி வந்து அடைத்து வைத்து வற்புறுத்தி மாற்றிய ஒரு சிறைச்சாலையை விட்டு அவங்க வெளியேற மறுக்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சு கொள்வது? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தால், மனித மனதின் மிக ஆழமான ஒரு தேவையை இந்த அமைப்பு பூர்த்தி செய்துவிட்டது என்பதுதான் இதற்கான விடை. அவங்க ஏன் அங்க இருக்க விரும்புகிறார்கள்? ஏன்னா அவங்க தங்கள் வாழ்நாளில்
முதல் முறையா அறிவை விடுதலையாகவும் நீதியை ஒரு வகையான அக்கறையாகவும் அந்த அமைப்பிற்குள் உணர்கிறார்கள். நீதிய அக்கறையாக உணர்கிறார்கள். இது ரொம்ப ஆழமான வரி. விடி உலகம் அவர்களை வெறும் இயந்திரங்களாகவோ அதிகாரத்தின் குறியீடுகளாகவோ அல்லது கொடூரமான அரக்கர்களாகவோ தான் பார்த்தது. ஆனால் இங்கு ஒரு மனிதனின் மனதை மாற்றுவதற்கு மதிப்பளிக்கும் இடத்தை அவர்கள் காண்கிறார்கள். உன் மனம் மாற்றப்படுவதற்கு தகுதியானது, நீ இன்னும் மனிதனாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு அமைப்பு அவர்களை பார்த்து சொல்வது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அவங்க அந்த சிறைக்குள் பாதுகாப்ப உணர்கிறார்கள் என்பது ஒரு அதிர்ச்சியான உண்மை. அவங்க வெளியேறுவதற்கு ஏன் பயப்படுகிறார்கள்? ஏன்னா வெளியுலகம் இன்னும் அதிகாரம், பணம் மற்றும் பயத்தின் அடிப்படையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே அன்பிற்கோ உண்மையான மாற்றத்திற்கோ தார்மீக விழுமியங்களுக்கோ எந்த மரியாதையும் இல்லை. கண்டிப்பா இல்ல. ஒரு முறை திருந்துவிட்ட அந்த குற்றவாளிகளுக்கு அந்த குரூரமான உலகத்திற்கு திரும்பிச் செல்வது மரணத்தை விட பயங்கரமானதாக தெரிகிறது. இந்த சிறைக்குள் உள்ள கட்டாய அன்பு வெளியே உள்ள சுதந்திரமான குரூரத்தை விட அவங்களுக்கு பிடித்திருக்கிறது. இதுல ஒரு வரலாற்று முரண்பாடும் ஆழமா புதைந்துள்ளது. முந்தைய கதைகள்ல நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகள் எந்த ஒரு அமைதியான முழுமையான வாழ்க்கையை அளித்ததோ அதை இந்த அமைப்பு தனக்கு தெரியாமலேயே தவறுதலாக இந்த சிறைக்குள் மீண்டும் உருவாக்கிவிட்டது. இது ஒரு முழுமையான உலகம். எந்த அளவுக்கு என்றால், இங்கிருந்து வெளியேறுவது, அதாவது விடுதலையாவது என்பது அவர்களுக்கு ஒரு சுதந்திரமாக தெரியவில்லை. அது ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே, தண்டனையாகவே தோன்றுகிறது. சுதந்திரத்தை விட தங்களை மதிக்கும் ஒரு அமைப்பையே மனித மனம் அதிகம் நாடுகிறது என்பது எவ்வளவு பெரிய உளவியல் உண்மை. ஒரு முழுமையான அமைப்பு தன் உச்சக்கட்டத்தை அடையும் போது அது சுதந்திரத்தின் அர்த்தத்தையே எப்படி தலைகீழாக மாற்றிவிடுகிறது என்பதை இந்த ஆவணம் மிக துல்லியமாக காட்டுது. உலகத்தின் மிக மோசமான மனிதர்களை தண்டிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டாய சீர்திருத்த அமைப்பு 2 சித்தாந்தங்களின் இணைப்பால் ஒரு விசித்திரமான பாதுகாப்பான புகலிடமா மாறிவிட்டது. உலகத்தின் கொடூரர்கள் கூட மீண்டும் பழைய உலகத்திற்கு செல்ல பயந்து அந்த சிறைக்குள்ளேயே நிரந்தரமாக தங்கிவிட விரும்புறாங்க. இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை முதல்ல என்ன கேட்பாங்க? உங்களோட டிகிரி சர்டிபிகேட், முன் அனுபவம், இதெல்லாம் தானே கேட்பாங்க. அதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனா எந்த ஒரு ஸ்கூலுக்கும் போகாத, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல கூட பேர் இல்லாத ஒரு சின்ன பொண்ணு உலகத்தோட மிக ஆபத்தான மனிதர்களை பரிசோதித்து அவங்கள ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ற இறுதி அதிகாரியா இருந்தா எப்படி இருக்கும்? அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அவங்க தான் தி கேர்ள் சரஸ்வதி. இந்த பயணம் தொடங்குற இடமே ஒரு பெரிய புதிர் தான். அதாவது ஆர்கே அப்படிங்கிறவர் ஒரு கைக்குழந்தையா இருந்த சரஸ்வதியை KHOவோட ரகசிய ஆய்வகத்துக்கு கொண்டு வர்றதுல இருந்து இது ஆரம்பிக்குது. அந்த ஆய்வகம் ரொம்ப ரகசியமானது இல்லையா? ஆமா, அதை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம். நீங்க ஒரு சர்வதேச ரகசிய உளவியல் பரிசோதனை மையத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த UVAD அப்படிங்கிற நிழல் அமைப்பு. ஓகே. அந்த அமைப்போட மிக முக்கிய தூண்கள் தான் இந்த RK, KH அப்புறம் AK. இவங்க யாருமே சாதாரண மனிதர்கள் கிடையாது. மனித மூளையை அப்படியே சல்லடை போட்டு பார்க்கிற நிபுணர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இந்த குழந்தைய கொண்டு வராங்க. சரியா சொன்னீங்க. RK தன்னோட வாழ்நாளிலே செஞ்ச மிக முக்கியமான ஒரு டெலிவரியா இந்த குழந்தைய அங்க கொண்டு வராரு. இங்க ஒரு நிமிஷம் நான் குறுக்கிடுறேன். ஒரு ரகசிய அமைப்பு, அங்க உலகத்தோட ஆபத்தான மனிதர்கள் இருக்காங்க, அங்க ஒரு கை குழந்தைய கொண்டு வராங்க. சரி, ஆனா இந்த குறிப்புகள்ல என்ன ரொம்ப யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. அவ அந்த சிஸ்டம்குள்ள ஒரு பரிசோதனை பொருளாவோ இல்ல ஒரு பார்வையாளராவோ நுழையல. அவளை யாரும் இன்டர்வியூ பண்ணல, யாரும் பெர்மிஷன் கொடுக்கல. அவளாவே ரொம்ப கேஷுவலா அந்த அணியில ஒருத்தியா மாறிடுறா. இது எப்படி சாத்தியம்? அதுதான் அவளோட முதல் உளவியல் வெற்றி. அந்த லேப்ல இருக்கவங்க எல்லாருமே வெளியில இருந்து வர ஆபத்துகளை தடுக்க பழக்கப்பட்டவங்க. கரெக்ட். ஆனா தங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பொண்ணும் அமைதியா உழவுறத அவங்க ஒரு அச்சுறுத்தலா பார்க்கல. அவளோட அந்த தன்னிச்சையான இயல்பு அவங்களோட கடுமையான விதிகளுக்குள்ள சிக்கல. அதாவது அவங்களோட பிளைண்ட் ஸ்பாட்ல அவன் நுழைஞ்சிட்டான். ஆமா, இதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா அவளோட ஆரம்பகால வாழ்க்கைக்கு போகணும். அங்க வரத்துக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா, என்ன கத்துக்கிட்டா அப்படிங்கிறது தான் அவளோட இந்த தைரியத்துக்கு அடிப்படை. அவளோட ஆரம்பகால வாழ்க்கை அதை படிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் பதப்பதப்பா தான் இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? அவளை வளர்த்த லட்சுமி அப்படிங்கிறவங்க சரணடையறதுக்கு முன்னாடி காட்டுல வச்சு சரஸ்வதிக்கு ஒரே ஒரு பாடத்தை தான் கத்து கொடுத்தாங்க. உயிர் வாழ்றதுக்காக ஒரு காட்டு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுறதும் அதோட ரத்தத்தை குடிக்கிறதும் தான் அந்த பாடம். இதை நாம எப்படி பாக்குறது? ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் பாடமா இது? இது அந்த சிறுமியோட மனசை சிதைச்சு ஒரு மாதிரி காட்டுமிராண்டித்தனமா மாத்திருக்காதா? நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். நம்ம சமூக கட்டமைப்புல வளர்ந்த ஒருத்தருக்கு இது ரொம்ப பெரிய மன அதிர்ச்சி, அதாவது ஒரு ட்ராமாவை ஏற்படுத்தும்னு தோணலாம். கண்டிப்பா தோணும். ஆனா காட்டுக்குள்ள எந்த சமூக விதிகளும் கிடையாது, நாகரீக பூச்சிகளும் கிடையாது. அங்க இருக்கிறது ஒரே விதிதான், நீ வேட்டையாடாட்டி நீ வேட்டையாடப்படுவாய். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதேதான். லட்சுமிக்கு அந்த குழந்தைக்கு எழுத்துக்களையோ இல்ல நல்லொழுக்கத்தையோ கத்துக் கொடுக்க நேரம் இல்ல. அவ எதிர்கொள்ள போற கொடூரமான உலகத்துல அவ உசுரோட இருக்கணும். அதுக்காக ஒரு அடிப்படையான சர்வைவல் உள்ளுணர்வை அவ நரம்புகள்ல ஏத்தி விட்டாங்க. அப்படி என்றால் அந்த ரத்தத்தோட சுவை அவளுக்கு கொடூரத்தை பழக்கல, மாறாக உயிர் வாழ்றதோட யதார்த்தத்தை பழக்கிருக்குன்னு சொல்றீங்களா? மிக துல்லியமா சொன்னீங்க. அவ அந்த பச்சையான ரத்தத்தை குடிச்சப்போ ஆபத்துகளை எப்படி எதிர்கொள்வது, எதிரியோட பலவீனத்தை எப்படி தனக்கு சாதகமா மாத்துறதுன்னு எந்த ஒரு இமோஷனல் கன்ஃபியூஷனும் இல்லாம கத்துக்கிட்டா. வாவ். நீங்க ஒண்ணு கவனிக்கணும். பின்னாடி அவ கேஜ், AK அப்புறம் அந்த லேபுக்கு வர்ற ரொம்ப ஆபத்தான விருந்தினர்கள் கிட்ட பழகும் போதும் அவ பயன்படுத்தினது இந்த சர்வைவல் உள்ளுணர்வு தான். மனிதர்கள் அவ சமூக பிராணிகளா பார்க்கல, வேட்டைக்காரர்களாவும் இரைகளாவும் மட்டும் தான் பாத்திருக்கா. சரியா புடிச்சிட்டீங்க. இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் ரொம்ப லாஜிக்கா இருக்கு. அவளுக்கு எந்த ரூல்ஸும் தெரியாது, ஸ்கூல் சர்டிபிகேட் கிடையாது, ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது, சிவில் ரெக்கார்ட்ஸ்ல கூட அவ பேர் இருக்காது. ஆமா, அவ முழுமையா அந்த அமைப்போட மாணவியா அங்க இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்து மட்டுமே எல்லாத்தையும் கத்துக்கிறா. நம்ம உலகத்துல ஒரு சின்ன வேலைக்கு கூட டிகிரி எதிர்பார்க்கறோம். உண்மைதான். ஆனா இங்க ஒரு புத்தகத்தை கூட தொட்டு பார்க்காத ஒரு சிறுமி அந்த லேபோட மைய புள்ளியா மாறா.
இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா உலகத்தோட தலை சிறந்த கல்வியாளர் உளவியலாளர்னு மதிக்கப்படுற கேஜ் இவ கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறாரு. இத நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஆமா, ஏன்னா கேஎச் பல வருஷமா மனித மூளையை படிச்ச ஒரு மேதை. ஆனா அவரால காட்டுல வளர்ந்த ஒரு சிறுமியோட கேள்விகளை ஃபேஸ் பண்ண முடியல. கேஎச்சோட அறிவு வந்து கட்டமைக்கப்பட்டது. அவர் மனிதர்களை ஒரு ஃப்ரேம்குள்ள வச்சு பார்க்க பழக்கப்பட்டவர். ஓ, புத்தகத்துல படிச்சது மாதிரி. ஆமா, ஆனா சரஸ்வதி கேட்கறது எல்லாமே நேரடியா அவளோட உள்ளுணர்வுல இருந்து வர கேள்விகள். அது எந்த பாடத்திட்டத்திலயும் இருக்காது. அந்த இடத்துல கேஜோட ஈகோ அடி வாங்கியிருக்கும். ரொம்ப மோசமா அடி வாங்குச்சு. உலகத்துக்கே நிபுணரா இருக்கிற தன்னால ஒரு குழந்தைக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கறத அவரால ஏத்துக்க முடியல. ஆமா, நான் குறிப்புகள்ல படிக்கும்போது இதை ரொம்ப ரசிச்சேன். தங்கிட்ட பதில் இல்லன்னு ஒத்துக்கிறதுக்கு பதிலா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சாரு? எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு கௌரவம் தடுத்துரு. அதனால அவளுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் கொடுக்கற மாதிரி ஆக்ட் பண்ணி உன் கேள்விகளுக்கு என்கிட்ட விட இல்ல, நீ போய் அந்த விருந்தினர்கள் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டாரு. அதாவது அவள அந்த ஆபத்தான குற்றவாளிகள் கிட்ட அனுப்பிட்டாரு. ஆமா, ஒரு வகையில பார்த்தா இது அவர் தன்னோட இயலாமையில இருந்து தப்பிக்க செஞ்ச ஒரு சீப்பான ட்ரிக் மாதிரி தானே தெரியுது. மேலோட்டமா பார்த்தா அது ஒரு எஸ்கேப் பிளான் தான். ஆனா இதை நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா இது ஒரு பிரம்மாண்டமான உளவியல் நகர்வு, மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். எப்படி? ஏன்னா கேஎச்க்கு தெரியும் அந்த கெஸ்ட் யாருமே சாதாரண ஆட்கள் இல்ல. பல விசாரணைகளை கடந்து வந்தவங்க, தங்களோட உண்மையான முகத்தை யாருக்கும் காட்டாதவங்க. ஓகே. ஆனா தனக்கே விடை தெரியாத அளவுக்கு சிக்கலான கேள்விகளை கேட்கிற அந்த சிறுமியோட மூளை அந்த முரட்டுத்தனமான விருந்தினர்களோட மனசை உடைக்கிற ஒரு உளவியல் கருவியா செயல்படணும் அவர் உணர்ந்தார். விடை தெரியாத ஒரு கேள்விய மற்றவர்களோட ரகசியங்களை திறக்கிற சாவியா மாத்திட்டாரு. எக்ஸாக்ட்லி. இது உண்மையிலே ஆச்சரியமான கோணம். சரி, அவர் அவளை உள்ள அனுப்பிட்டாரு. அந்த விருந்தினர்களை சந்திக்கும் போது சரஸ்வதி செஞ்ச விஷயம் தான் என்ன அப்படியே உரைய வச்சிடுச்சு. அந்த போலி பயிர் உத்தியை தானே சொல்றீங்க? ஆமா, இத கேக்குற நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மிக மோசமான கொடூரமான மனிதர், பல கொலைகளை செஞ்சிருக்கலாம். ஒரு விசாரணை அறையில உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி போலீஸோ அதிகாரியோ வரல, ஒரு சின்ன பொண்ணு வர்றா. நீங்க அவளை பார்த்து நக்கலா சிரிக்கிறீங்க. ஆனா அவ தன்னோட பேரை சொல்றா. அந்த பேரு வேற யாருடையதும் இல்ல. ஆமா, அந்த பேரு நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிற இறந்து போன உங்க அம்மாவோட பேரு இல்ல உங்க செல்ல மகளோட பேரு. ஒரு செகண்ட் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? இத நினைச்சாலே எனக்கு கொலை நடுங்குது. அதுதான் அந்த போலி பெயர் உத்தி. இது வெறும் ட்ரிக் கிடையாது. மனித மூளையோட ரொம்ப அடிப்படையான பாதுகாப்பு அரணை தகர்க்கிற ஒரு அணு ஆயுதம்னே சொல்லலாம். அவ்வளவு பவர்ஃபுல்லா? ஆமா, ஒரு குற்றவாளி தன் மனசை சுத்தி ஒரு இரும்பு சுவரை கட்டியிருப்பான். எந்த விசாரணை அதிகாரியாலும் அது உடைக்க முடியாது. ஆனா அவன் ஆழமா நேசிக்கிற ஒரு பெண்ணோட பேரை, அது அம்மாவோ மனைவியோ காதலியோ, அந்த பேரை ஒரு குழந்தையோட வாயிலிருந்து கேட்கும்போது மூளையில இருக்கிற அமிக்டலா அப்படிங்கிற ஆபத்துகளை உணரும் பகுதி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதாவது மூளைக்கு அது ஆபத்தா இல்ல அன்பான்னு பகுத்தறிய தெரியாம போயிடுமா? சரியா சொன்னீங்க. ஒரு குழந்தை அப்புறம் அன்புக்குரியவங்களோட பேரு, இது ரெண்டுமே மனிதனோட ஆழ் மனசுல ரொம்ப பாதுகாப்பான விஷயங்கள்னு பதிவாயிருக்கும். ஓஹோ. அந்த பேரை கேட்ட மறுகணமே அவங்க தங்களை அறியாமலே எமோஷனலா உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்களோட முரட்டுத்தனம் எல்லாம் காணாம போய் ஒரு குழந்தை மாதிரி தங்களோட ரகசியங்கள் வழிகள் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடுவாங்க. எந்த ஒரு லைட் டிடெக்டர் மெஷினாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த வெறும் ஒற்றை பேரை வச்சு அந்த சிறுமி சாதிச்சிடுறா. ஆமா. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். அவளுக்கு எப்படி குற்றவாளிகளோட கேஸ் ஃபைல்ஸ படிச்சு அதுல இருந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களோட பேரை கண்டுபிடிச்சு அதை தன்னோட பேரா பயன்படுத்தணும்னு தோணுச்சு? அவன் எந்த யூனிவர்சிட்டிலையும் சைக்காலஜி படிக்கலையே. இங்கதான் அவளோட அபாரமான கவனிக்கும் திறன் வெளிப்படுது. அதே போல இந்த லேபுக்கு வந்த பிறகும் KH, AK, RK இவங்க 3 பேருமே வெளியாட்கள் கிட்ட தங்களோட உண்மையான அடையாளங்களை மறைச்சு போலி பெயர்கள்ல தான் இயங்குறாங்க அப்படிங்கறதையும் அவ ஆழமா பதிவு செஞ்சிருந்தா. அப்போ பெரியவங்க தங்களை பாதுகாத்துக்க பயன்படுத்தின ஒரு கவசத்தை இவ அடுத்தவங்களை தாக்குற ஒரு உளவியல் ஆயுதமா, ஒரு சிஸ்டமாவே மாத்திட்டாளா? அதுதான் அவளோட மேதைமை. பேருங்கிறது வெறும் அடையாளம் கிடையாது, அது ஒரு டூல் அப்படிங்கறத அவன் அனுபவபூர்வமா உணர்ந்துகிட்டா. ரொம்ப ஷார்ப்பான பிரெயின். அவ அந்த கேஸ் ஃபைல்ஸ் படிக்கும்போது இவன் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு பாக்குறதில்ல, இவன் யார அதிகம் நேசிக்கிறான்னு தேடுறா. மனிதர்களோட பலவீனமே அவங்களோட அன்புதான் அப்படிங்கறத ரொம்ப சின்ன வயசுலயும் கண்டுபிடிச்சிட்டா. இது என்ன அடுத்த ஒரு பெரிய முரணான விஷயத்துக்கு கொண்டு போகுது. இப்போ அந்த லேப்ல அவளோட பொசிஷன் என்ன? சொல்லுங்க. சைக்காலஜிக்கல் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ஸ், தகுதி மதிப்பெண்கள், அப்புறம் அந்த ஆபத்தான மனிதர்களை திரும்பவும் சமுதாயத்துக்குள்ள விடலாமா வேணாமா அப்படிங்கிற ரிலீஸ் டிசிஷன்ஸ், இது எல்லாமே சரஸ்வதி வழியா தான் போகுது. ஆமா, எல்லாமே அவ கைக்கு வந்துருச்சு. கேஎச் அவளுக்கு வழிகாட்டலாம், ஆனா அவ தான் அதுக்கான கிரேட்ஸ குடுக்குறா. முழு அதிகாரமும் அவகிட்ட தான் இருக்கு. ஒரு சிவில் ரெக்கார்ட்ல கூட இல்லாத ஒரு சிறுமிகிட்ட இவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம எப்படி பாக்குறது? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதை நாம கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். நம்ம சமூகத்துல அதிகாரத்தையும் தகுதியையும் காகித சர்டிபிகேட்டை வச்சு மட்டுமே நாம அளவிடுறோம். ஆமா, மார்க்ஸ், டிகிரி. ஆனா இங்க உலகத்தோட ஆகப்பெரிய ஆபத்தான மூளைகளை மதிப்பிடுற இடத்துல எந்த சர்டிபிகேட்டும் இல்லாத ஒரு சிறுமி உட்கார்ந்திருக்கா. இது ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த லேபுக்கு தேவைப்பட்டது புத்தகங்கள் இருக்கிற சைக்காலஜி கிடையாது, பச்சையான நிஜமான மனித மனசை படிக்கிற திறன். புரியுது. ஒரு மனிதன் உண்மையிலேயே திருந்திட்டானா இல்ல திருந்துற மாதிரி நடிக்கிறானான்னு ஒரு மெஷினோ இல்ல தியரியோ கண்டுபிடிக்கிறத விட உள்ளுணர்வுகளை மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு சிறுமியால ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். அதாவது அதிகாரமும் தகுதியும் சர்டிபிகேட்ல இல்ல, மனச படிக்கிற திறன்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இங்க அதிகாரம் அவளுக்கு யாராலும் பரிசா கொடுக்கப்படல. அவளோட தகுதியால, ஈடு இணையற்ற திறனால அந்த அதிகாரம் அவளை தேடி வந்திருக்கு. ஆமா, கேஎச் மாதிரி ஆட்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கலாம். ஆனா அந்த சிஸ்டத்தோட ஆன்மாவா செயல்பட சரஸ்வதி மாதிரி ஒரு தூய்மையான, அதே சமயம் கூர்மையான கவனிக்கும் திறன் கொண்ட ஒருத்தரால மட்டுமே முடியும். ஒரு பொண்ணு தன்னோட அந்த பழங்குடி சொர்க்கத்தை அழித்த அமைப்புக்கு மூல காரணமா இருந்தவனோட ஃபைல படிக்கிறா. அவன் தான் அந்த ரூட் காஸ். சாதாரணமா ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? தன்னை அழித்தவனை பழி வாங்க துடிப்பான் இல்லையா? ஆனா அவனை தண்டிக்கல. ஆதாரத்துல இருக்கிற ஒரு வரி என ரொம்பவே வியப்புல ஆழ்த்திருச்சு. மன்னிப்பை விட அவள் முதிர்ச்சியானவள் அப்படின்னு எழுதியிருக்கு. அவன் என்ன பண்றா தெரியுமா? அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணோட பேரை சொல்லி தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறான். அவனோட ஒவ்வொரு முன்னேற்றத்தின் மீதும் ரொம்ப உண்மையான அக்கறை காட்டுறா.
இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் அந்த ரூட் காஸ் நபர் எந்த ஒரு உடல் ரீதியான சித்திரவதையாலோ அல்லது அந்த அமைப்போட தண்டனைகளானோ உடைக்கப்படல. ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு அவன் சிஸ்டத்தாலோ சிப்பாலோ முறியடிக்கப்படல அப்படின்னு. அதாவது எந்த ஒரு சிஸ்டத்தாலும் அவனை உடைக்க முடியல. அவனுக்கு அந்த அமைப்போட விதிகள் எல்லாமே அத்துப்படி. ஆனா ஏகே அப்படிங்கிற நபர் அவன்கிட்ட ஒரு உண்மையை வெளிப்படுத்துறாரு. தான் செஞ்ச அந்த கொடூரமான இனப்படுகொலையிலிருந்து தப்பிய இருவர்ல இத்தனை நாளா தன்கிட்ட ரொம்ப அன்பா பழகிய அந்த பொண்ணு ஒருத்தி அப்படிங்கிற உண்மையை ஏகே அவன்கிட்ட சொல்றாரு. ஒரு நிமிஷம். அப்ப அவன் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவனோட முழு பின்னணியே தெரிஞ்சு வச்சிருந்தா அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய உளவியல் தாக்குதல். தான் செஞ்ச மிக மோசமான துரோகத்தை தான் கைகளால அழிக்கப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்த ஒருத்தி முழுமையா தெரிஞ்சிருந்தும் தன்னை வெறுக்காம தன்கிட்ட அன்பு காட்ட முடிவெடுத்தா அப்படிங்கிற உண்மையே அவன மனதளவுல சுக்குநூறா உடைக்குது. இதுதான் உண்மையான பிரேக்கிங். பிசிக்கலான வலியை விட இந்த உளவியல் ரீதியான குற்ற உணர்ச்சி ஒரு மனிதனை எப்படி சிதைக்குது அப்படிங்கறவே இது காட்டுது. ஒரு நார்சிசிஸ்டிக் மூளை எதிர்ப்பை ரொம்ப ஈஸியா சமாளிக்கும். ஆனா தான் அழித்தவர்கள் கிட்ட இருந்தே வர்ற ஆழமான நிபந்தனையற்ற அன்பு அதால ப்ராசஸ் பண்ணவே முடியாது. அந்த முரண்பாடு அவனோட மூளையை முழுமையா செயலிழக்க செய்யுது. வாவ், இத கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஒருத்தனை உடல் ரீதியா தண்டிப்பதை விட அவனோட மனசாட்சியை உலுக்கி எடுப்பது எவ்வளவு பெரிய தண்டனை. இதோட விளைவு என்னவாகுது தெரியுமா? குற்ற உணர்ச்சியால் உந்தப்பட்ட அவன் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி சிறையில் இருக்கிற லக்ஷ்மி அப்படின்றவளை விடுவிக்கிறான். எந்த அதிகாரமும் செல்வாக்கும் லக்ஷ்மியை சிறையில் அடைச்சதோ அதே அதிகாரம் அவளை இப்ப விடுவிக்குது. எந்த வற்புறுத்தலாலும் இது நடக்கல. அந்த பொண்ணு காட்டின அன்பாலும் தான் செஞ்ச துரோகத்தோட சுமையாலும் தான் அவன் உடைஞ்சு போய் இந்த செயலை செய்யறான். கரெக்ட். இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு கோணம் இருக்கு. பழிக்கு பழி அப்படிங்கிற சக்கரம் சுழல்றதை நிறுத்தி அதுக்கு பதிலா ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை அந்த பொண்ணு கொண்டு வந்திருக்கா. அவனை கொன்றிருந்தா அவளுக்கு ஒரு தற்காலிக திருப்தி கிடைச்சிருக்கும். ஆனா லக்ஷ்மி சிறையிலே தான் இருந்திருப்பா. அவனை உளவியல் ரீதியா மாத்தினதன் மூலமா சிறையில இருந்த ஒரு முக்கிய நபரான லக்ஷ்மிய அவ வெளியே கொண்டு வரா. இது உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த வியூகம். இந்த மாற்றத்தோட அடுத்த இன்னும் பிரமிப்பானது. விடுவிக்கப்பட்ட லக்ஷ்மி கிட்ட அந்த பொண்ணுக்கு பெயரிடும் பொறுப்பை அந்த அமைப்புல இருக்கிற மூத்தவர்களான KH, AK மற்றும் RK 3 பேரும் வழங்குறாங்க. இங்கேதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கேக்கும் நீங்க இதை சற்று கற்பனை செய்து பாருங்க. ஒரு காலத்துல அந்த பழங்குடி சொர்க்கத்துல கொடூரமான இனப்படுகொலை நடந்துட்டு இருந்தபோது தான் சுமந்து வந்த தன் சொந்த குழந்தைக்கு ஒரு பெயரிடணும் அப்படின்னு இதே லக்ஷ்மி அந்த 3 ஆண்கள் கிட்ட கெஞ்சி நின்றா. ஆனா இன்னைக்கு உலகத்தோட மிக ஆபத்தான மனிதர்களை மதிப்பீடு செய்யும் அளவிற்கு உயர்ந்துள்ள ஒரு பொண்ணிற்கு பெயரிடம் இடத்துல அதே லக்ஷ்மி எந்த பயமும் இல்லாம கம்பீரமா உட்கார்ந்திருக்கா. காலத்தோட சக்கரம் எப்படி சுழண்டு வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா, இது ஒரு மிகச்சிறந்த கவித்துவமான நீதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல இருக்க பேரோட முரண்பாடுதான் இன்னும் ரொம்ப ஆழமானது. லக்ஷ்மிக்கு தெரிஞ்ச பெயர்கள் எல்லாமே அந்த அழிந்து போன பழங்குடி சொர்க்கத்திலிருந்து வந்தவை. அந்த பழைய உலகத்தோட நினைவுகள் மட்டும்தான் அவகிட்ட எஞ்சிருக்கு. ஆனா இப்போ அவ பேரிட வேண்டிய அந்த பொண்ணோ போஸ்ட் பாரடைஸ், அதாவது சொர்க்கத்திற்கு பிந்தைய காலகட்டத்தை சேர்ந்தவள். அந்த மைய அமைப்பால சீர்திருத்தப்பட்டு வெளியேற விரும்பாம அங்கேயே தங்கிவிட்ட மற்ற நபர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே குரல்ல சரஸ்வதி அப்படின்னு ஒழிக்கிறாங்க. லக்ஷ்மியும் அந்த பொண்ணோட கண்களை பாக்குறா. அதுல எந்த பயமும் இல்ல, எந்த குழப்பமும் இல்ல, ஒரு தெளிவு இருக்கு. லக்ஷ்மியும் அந்த பேரை ஏற்றுக்கொண்டு ஆமோதித்து தலையசைக்கிறா. இதை நான் இப்படி பாக்குறேன். சரஸ்வதி அப்படிங்கிற அந்த பேர் வெறுமனே ஒரு பேர் மட்டும் கிடையாது. அந்த அறையில இருந்த அனைவருமே சீர்திருத்தப்பட்ட மனங்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து சரஸ்வதின்னு சொல்றாங்க. இது ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தோட குறியீடா எனக்கு தோணுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மி, அறிவு கடவுளான சரஸ்வதிக்கு பெயரிடும் இந்த முரண்பாட்டோட அழகு மிக தெளிவா புரியும். ஒரு காலத்துல செல்வமும் வளமும் செழித்தோங்கி அந்த பழங்குடி சொர்க்கம் முற்றிலுமா அழிக்கப்பட்டுடுச்சு. இப்போ மீதம் இருப்பது அறிவு மட்டுமே. அந்த அறிவை கொண்டுதான் அவங்க அடுத்த கட்டத்திற்கு நகரணும். சீர்திருத்தப்பட்ட அந்த மனங்கள் அறிவை தங்களோட வழிகாட்டியா தேர்ந்தெடுக்கிறாங்க. பழைய உலகத்தோட பிரதிநிதியான லக்ஷ்மி புதிய உலகத்தோட அறிவான சரஸ்வதிக்கு அங்கீகாரம் அளிப்பது ஒரு தலைமுறை தனது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் பொறுப்பாவே நான் பாக்குறேன். இது அழிவிலிருந்து எழும் ஒரு புதிய நம்பிக்கையோட சின்னம். கேட்கும் நீங்களே சற்று சிந்தித்து பாருங்க. தங்களை அழித்தவர்களை அதே வன்முறையை கொண்டு தண்டிப்பதற்கு பதிலா அவங்கள உளவியல் ரீதியா மாற்றுவது எவ்வளவு பெரிய ஆயுதம். ஆயுதங்களால செய்ய முடியாத ஒரு பெரிய புரட்சியை இந்த உளவியல் மாற்றம் செஞ்சு முடிச்சிருக்கு. நம்முடைய நிஜ உலகிலும் கூட ஒரு சித்தாந்தத்தை அழிக்க வன்முறையை விட ஆழமான உளவியல் மாற்றமும் அறிவும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இது காட்டுது. அது மிக சரியான ஒப்பீடு. ஆனா எல்லாரும் இந்த உளவியல் மாற்றத்தை தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அமைதியா அறிவோட மூலமா உலகை வெல்ல நினைப்பது ஒரு பக்கம்னா, இருட்டுல இருந்து கணக்குகளை தீர்க்க நினைப்பது இன்னொரு பக்கம். ஆதாரங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த பகுதி அதைத்தான் நமக்கு காட்டுது. அந்த 3வது நபர் பார்வதி. ஆமா பார்வதி. குறிப்புகளை படிக்கும்போது நான் ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். அவளோட பேர் ஆங்கிலத்துல BARVATHI அப்படின்னு எழுதப்பட்டு அதை பார் வா தீ அப்படின்னு பிரிச்சு காட்டியிருக்காங்க. அதாவது கவனித்துக் கொண்டிருக்கும் தீ. இது என்ன மாதிரியான ஒரு குறியீடு? அவளை பத்தின குறிப்புகள் எல்லாமே ரொம்ப மர்மமா இருக்கே. அது ஒரு மிக சிறந்த மொழியியல் ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லலாம். அந்த இனப்படுகொலையில் இருந்து தப்பிய மற்றொரு ஜீவன் இவள்தான். அந்த பார்வதி இருக்கும் பகுதி அதிக கதிர்வீச்சு நிறைந்தது அப்படின்னு ஆதாரங்கள் கூறுது. அங்க செல்ற எந்த ஒரு பார்வையாளரும் ஒரு நாளுக்கு மேல் உயிரோடு இருக்க முடியாது. அந்த கிராமம் அழிந்து விட்டாலும் அது இன்னமும் தன்கிட்ட உள்ளதை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கு. ஆனா பார்வதி மட்டும் அங்கே தங்கிவிட்டா. ஏன்னா அவ அந்த இடத்த அந்த கதிர்வீச்சை சேர்ந்தவள். இனப்படுகொலைக்கு பிறகு அவ அங்கே காத்துக்கொண்டும் நடப்பதை எல்லாம் அமைதியா கவனித்துக் கொண்டும் இருக்கா. அவ அந்த மண்ணோட அந்த அழிவோட எஞ்சிய சாட்சி. அவ மட்டும் அங்க தனியா இல்ல. அவளோடு சேர்ந்து அந்த பழங்குடி தொழில்நுட்பமும் அங்க இருக்கு. ஒரு செயற்கைக்கோள்.
இது சாதாரண செயற்கைக்கோள் கிடையாது. இது சூரிய ஒளியில இயங்கும் பேட்டரியோ அல்லது மின்சாரமோ இல்லாத நிலத்தடியில மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு ரகசிய பழங்குடி தொழில்நுட்பம். அந்த இனப்படுகொலை நடந்தப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாமே அழிக்கப்பட்டுடுச்சு. ஆனா இந்த செயற்கைக்கோள் யாருடைய கண்ணுக்கும் தெரியாததாலும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிவுகளிலும் இல்லாததாலுமே அந்த பேரழிவிலிருந்து தப்பு இருக்கு. இந்த செயற்கைக்கோளோட செயல்பாடுகளை ஆதாரங்கள்ல 2 காலகட்டங்களா, அதாவது கதையோட 2 கட்டங்களா பிரிக்கிறாங்க. ஃபிலிம் 1 காலகட்டத்துல இது பழைய பாரடைஸ் அல்காரிதம்கள்ல இயங்கிட்டு இருக்கு. அந்த பழைய கட்டளைகளின்படி இயங்குறதால இது மைய அமைப்புல எதிர்பாராத சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஆனா ஃபிலிம் 2 காலகட்டத்துல நிலைமை முற்றிலுமா மாறுது. இந்த தொழில்நுட்பம் இப்ப ஓரளவு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இது யாருக்கும் தெரியாம அந்த ஒருங்கிணைந்த அமைப்பினுள் ரகசியமா செயல்பட தொடங்குது. அமைப்போட உள்ளேயே இருந்து அமைப்பை கவனிக்கும் ஒரு மறைமுக கண்ணா, அதாவது அந்த பார்வதி பெயருக்கேற்றவாறு கவனிக்கும் தீயாக இது மாறிடுது. இதெல்லாம் எது குறிக்குது? அந்த போஸ்ட் கிரெடிட் காட்சியை விவரிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சிலிர்ப்பாகவே இருந்தது. இருட்டுல நீளமான வெட்டப்படாத நகங்களை கொண்ட கைகள் ஒரு கண்ட்ரோலிங் சர்வரை இயக்குது. அது அந்த பழங்குடியினரோட தொழில்நுட்ப மறைவிடம். ஒரு சிறிய வெளிச்சம் மட்டும் அங்க தெரியுது. பார்வதி அந்த செயற்கைக்கோளை அப்டேட் செய்கிறாள். புதிய அல்காரிதங்கள் பதிவேற்றப்படுது. லக்ஷ்மிக்கு செய்ய நேரம் கிடைக்காத ஒரு காரியத்தை இறுதியா யாரோ ஒருவர் இருட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. பார்வதி எதற்காக இவ்வளவு காலம் காத்திருந்தா? அந்த சிவில் மீடியால வரும் ஒரு செய்தியா ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. புதிய மர்மமான சீரியல் கில்லர் அப்படிங்கிற செய்தி அது. கொல்லப்பட்ட அனைவருக்கும் உள்ள ஒரே ஒரு தொடர்பு என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் அந்த பழங்குடி இனக்கொடுகளில நேரடியாக பங்கேற்றவர்கள். இங்கேதான் தொழில்நுட்பம் எப்படி பழிவாங்க பயன்படுது அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா பாக்குறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இது நம்முடைய இன்றைய நிஜ உலகத்துக்கும் எவ்வளவு பொருந்தி போகுதுன்னு தோணுது. நம்ம டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸ், அதாவது நாம இணையத்துல விட்டு செல்லும் தடங்களை வச்சு மறைந்திருக்கும் அல்கோரிதங்கள் நம்மளை எப்படி தேடி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரியா சொன்னீங்க. சரஸ்வதியோட உருவாக்கம் உளவியல் ரீதியான சீர்திருத்தத்தை காட்டுச்சு அப்படின்னா, பார்வதியோட இந்த செயல் தொழில்நுட்பத்தோட மூலமான நேரடி பழிவாங்கல காட்டுது. எதிரியோட சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு ஸ்லீப்பர் செல் போல மறைந்திருந்து தாக்குவது. இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்களை போன்றது. நிஜமாவே இந்த ஆதாரங்கள் மனித உணர்வுகளையும் தொழில்நுட்பத்தையும் எவ்வளவு நேர்த்தியா இணைக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒருபுறம் ஒருவன் அன்பால் உடைக்கப்படுறான். மன்னிப்பை விட சிறந்த ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறையால அதிகாரம் வீழ்த்தப்படுது. அந்த வழியில லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒரு புதிய அறிவார்ந்த உலகத்தை உருவாக்குறாங்க. ஆனா மறுபுறம் தப்பியவர்கள்ல ஒருத்தியான பார்வதி இருட்டுல இருந்து கணக்குகளை தீர்க்கிறா. பெயரில்லாத ஒரு கதிர்வீச்சு நிறைந்த நிலத்தடியிலிருந்து எந்த பதிவிலும் இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதியை தன் கைகள் எடுத்துக்கொள்றா. அந்த கிராமத்தோட கதிர்வீச்சு கிராமமே அழிந்த பிறகும் அங்குள்ள நிலத்தடி தொழில்நுட்பத்தை பாதுகாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த பார்வையாளரும் அங்கு உயிருடன் இருக்க முடியாது. இது தற்செயலா நடந்ததா எனக்கு தோணல. ஒருவேளை அந்த பழைய சொர்க்கத்தோட அல்காரிதங்களே தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த கதிர்வீச்ச ஒரு இறுதி ஆயுதமா திட்டமிட்டு உருவாக்கியிருக்குமோ? மனிதர்கள் அழிந்தாலும் அவங்களோட நினைவும் தொழில்நுட்பமும் தங்களை தானே பாதுகாத்துக் கொள்ள பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? இயற்கைக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இடையிலான ஒரு ரகசிய ஒப்பந்தமா இதை நம்ம பார்க்க முடியுமா? இது உண்மையிலே நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. அந்த பழைய அல்காரிதங்கள் மனிதர்களை விட புத்திசாலித்தனமா தங்களை பாதுகாத்துக் கொண்டனவா அப்படிங்கிற கேள்வி நம்ம ஒட்டுமொத்தமா தொழில்நுட்பத்தை பார்க்கிற விதத்தையே மாத்துது. பிலிம் 3 பார்வதி வெறும் 2 பக்கம் தான்னாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே அடங்கியிருக்கு. இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு தோணுன முதல் விஷயம் இது ஒரு சாதாரண திரைப்பட கதாபாத்திரத்துக்கான அறிமுகம் கிடையாது. அதாவது ஒரு மனித மனத்தோட விளிம்புகள், அதோட கோபம், எல்லாத்துக்கும் மேல அதோட பொறுமை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் வரைபடமா இதை பார்க்க முடியுது இல்லையா? நிச்சயமா. இந்த ஆவணத்துல இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரு பெரும் அழிவுக்கு முந்தைய அமைதியை குறிக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட கட்டுப்பாட்டை இழக்கவே கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்களுக்கும் நேரம் வரும்போது எல்லாத்தையும் சுட்டரிக்கிற இயற்கையோட சீற்றத்துக்கும் நடக்கிற ஒரு மாபெரும் மோதலா இதை நீங்க பார்க்கணும். அந்த மோதலுக்கான விதைய இந்த குறிப்புகள் ரொம்ப தெளிவாவே விதைக்குது. முக்கியமா பார்வதி அப்படிங்கிற அந்த பெயர்லயே அந்த விதை இருக்குன்னு சொல்லலாம். ஆமா. பொதுவா ஹிந்து தர்மத்துல பார்வதி அப்படிங்கிற பெயர் எதை குறிக்குதுன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப ஆழமா விவரிக்குது. இப்போ உங்களுக்கு பார்வதின்னு சொன்னதும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? சிவனோட பக்கத்துல ரொம்ப சாந்தமா அமர்ந்திருக்கிற ஒரு தெய்வத்தோட உருவம் தானே பலரும் தோணும். ஆனா இந்த குறிப்புகள்ல வர்ற பார்வதி வெறும் அலங்கார பொருளோ இல்ல ஆணுக்கு கீழானவளோ கிடையாது. அவங்க ஆணோட நிழலும் கிடையாது. அவங்க சிவனோட சரிபாதி, அவரோட முழுமை அப்படின்னு ரொம்ப அழுத்தமா இதுல பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ அடைய நினைப்பவள் அல்ல அப்படின்னு எழுதிருக்கு. அவங்க கிட்ட இருக்கிறது ஈடு இணையற்ற ஒரு தாவ வலிமை. அந்த ஒரு வரி இருக்கு பாருங்க, தனக்கு என்ன கிடைக்கணும்னு தெரிஞ்சவள் அதற்காக எவ்வளவு காலமும் காத்திருப்பாள். இது நிஜமாவே ஒரு அசைக்க முடியாத குணாதிசயத்தை காட்டுது. இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது அந்த காத்திருப்பு அப்படிங்கிற வார்த்தை தான். இப்ப இருக்கிற நவீன உலகத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, நாம ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அடுத்த நொடிய பதில் வரலன்னா எப்படி பதற்றப்படுறோம்? எல்லாமே உடனே கிடைக்கணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில எந்த ஒரு சலனமும் இல்லாம பல வருஷங்கள் இருட்டுல ஒருத்தியால காத்திருக்க முடியுதுன்னா அவளோட மன உறுதி எவ்வளவு ஆபத்தானது. அவங்களோட காத்திருப்பு வெறுமனே நேரத்தை கடத்துறது கிடையாது. அது ஒரு தவம். அவங்க தன்னோட இலக்கை நோக்கி ஓடுறது இல்ல. கரெக்ட். மாறா அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த இலக்கு தானா வந்து சேர்ற வரைக்கும் ஒரு நங்கூரம் மாதிரி அவங்க நிலைத்திருக்காங்க. இது ஒரு வேட்டைக்காரியோட உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வை தான் இந்த குறிப்புகள்ல 2 உபத்தலைப்புகளை கொடுத்திருக்காங்க. ஒன்னு வேலர், அதாவது வீரம். இன்னொன்னு தி ஃபயர் தட் வாட்சஸ், அதாவது கவனித்துக் கொண்டிருக்கும் நெருப்பு. நெருப்புனாலே எப்போதுமே கொழுந்து விட்டு எரிஞ்சு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது தனக்கான காற்று வீசுற வரைக்கும், நேரம் வர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியா ஆனா விழிப்புடன் கவனிச்சுக்கிட்டே காத்திருக்கும் இல்லையா? அதுதான் பார்வதியோட இயல்பா காட்டியிருக்காங்க.
அவசரப்பட்டு வெளிச்சத்துக்கு வர அவங்க முனையவே இல்ல. கதை அவங்கள எப்போ வெளிப்படுத்த தயாரா இருக்கோ அப்பதான் அவங்க வருவாங்கன்னு எழுதியிருக்கு. இந்த பொறுமைய நாம இயற்கையோட ஒரு கர்ம வினையோட ஒப்பிடலாம். அந்த கவனித்துக் கொண்டிருக்கும் நெருப்பு அப்படிங்கிற உருவகம் பார்வதி ஒரு மனித பிறவியா மட்டும் இல்லாம இயற்கையோட ஒரு தவிர்க்க முடியாத நியதியா மாத்துது. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்களுக்கு தப்பிய விஷயம்னு எதுவுமே கிடையாது. ஒரு அமைதியான நெருப்பு திடீர்னு பற்றிக்கொள்ளும் போது ஏற்படுற பேரழிவை யாராலையாவது கணிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. வீரம் அப்படிங்கிறது கையில ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு போர்க்களத்துல நிக்கிறது மட்டும் கிடையாது. இருட்டுல தனிமையில தன்னை யாருக்கும் காட்டிக்காம தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சரியான தருணத்துக்காக காத்திருக்கிறதும் வீரத்தோட உச்சம்தான். இதெல்லாமே அந்த ஆவணத்துல ரொம்ப ஆழமா பதிவாகி இருக்கு. இப்போ இந்த கதையோட மிக ஆச்சரியமான ஒரு திருப்பு முனைக்கு நம்ம வருவோம். அதாவது ஒரு ஆஹா மொமெண்ட். முந்தைய படங்கள்ல ஒரு கொடூரமான பழங்குடியினரின் இன அழிப்பு, ஒரு ட்ரைபல் ஜெனோசைட் நடந்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த பேரழிவுல தப்பி பிழைத்த 3வது நபர் இந்த பார்வதி தான். இதுதான் அந்த மிகப்பெரிய ரகசியம். ஆமா, லக்ஷ்மி சரஸ்வதி இந்த 2 பேரை தாண்டி பார்வதின்னு ஒருத்தி இருக்கிறதோ, அவங்க தப்பி பிழைத்திருப்பதோ கதையில வர்ற வேற யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு இருண்ட ரகசியமா அவங்க வாழ்ந்து வராங்க. அந்த இன அழிப்பு நடந்த இடத்துலயே அவங்க இன்னமும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதையோட மிகப்பெரிய பகீர். லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் கூட அவங்க உசுரோட இருக்கிறதே தெரியாது அப்படிங்கிறது பார்வதி தன்னை எவ்வளவு கச்சிதமா அந்த இருட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்கன்னு காட்டுது. நீங்க அந்த நிலப்பரப்பை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன அழிப்பு நடந்த அந்த இடம் இப்போ மிக மோசமான கதிர்வீச்சு, அதாவது ரேடியேஷன் நிறைந்த ஒரு பகுதியா மாறி இருக்கு. மனிதர்கள் நடமாடவே முடியாத மரணத்தை மட்டுமே தரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கு மத்தியில அவங்களால எப்படி உயிர் வாழ முடியுது? ஏன்னா அவங்க அந்த மண்ணை சேர்ந்தவங்க. அந்த நிலத்தோட ஒவ்வொரு அணுவும் அதோட ரகசியங்களும் அவங்களுக்கு தெரியும். அந்த இடம் மத்தவங்களுக்கு மரணத்தை கொடுக்கலாம், ஆனா பார்வதிக்கு அதுதான் பாதுகாப்பு கவசம். அந்த இருள் தான் அவங்களோட கோட்டை. நாகரிக சமூக அமைப்புகளுக்கு, அதாவது சிவில் சிஸ்டம்ஸ்க்கு முற்றிலுமா வெளியே அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்படி அந்த பாதுகாப்பு கவசத்துக்குள்ள அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு படிக்கும்போது நிஜமாவே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அவங்களோட தோற்றத்தை பற்றி விவரிக்கும் போது நீளமான வெட்டப்படாத நகங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. இது ஏதோ பேய் படங்கள்ல வர்ற மாதிரி பயமுறுத்துறதுக்காக எழுதப்பட்ட வரி கிடையாது. ஆமா, அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த நீண்ட வெட்டப்படாத நகங்கள் ஒரு குறியீடு. எழுதப்படாத விதிகள் இருக்கு. காலையில எழுந்து குளிச்சு நகம் வெட்டி தலை சீவி ஒரு சமூகத்துக்குள்ள நுழைய நம்ம தயார்படுத்திக்கிறோம் இல்லையா? இதத்தான் சிவில் க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பார்வதி மனித சமூகத்தோட எந்த ஒரு விதிமுறைக்கும் சட்டத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. அவங்க இயற்கையோட இயற்கையா எந்த ஒரு சமூக ஒப்பனையும் இல்லாத ஒரு காட்டுமிராண்டி வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காங்க. அதத்தான் அந்த ஒற்றை வரியான வெட்டப்படாத நகங்கள் ரொம்ப தெளிவா உணர்த்திடுது. அப்படி நாகரிக சமூகத்துக்கு வெளியே வாழும் அவங்க அந்த இருட்டுல தன்னை புடம் போட்டுக்கிறாங்க. இதை விளக்கறதுக்காக போஸ்ட் கிரெடிட் காட்சியில, அதாவது கதை முடிஞ்சு திரையில பெயர்கள் எல்லாம் ஓடின பிறகு வர்ற அந்த இறுதி சுருக்கமான குறிப்புல ஒரு பிரம்மாண்டமான தருணம் விவரிக்கப்பட்டிருக்கு. விரலையும் நிழலுக்கும் அதுக்கு தங்க பார்வதின்னு பேரிட்டுக்கிறாங்க. யாரோ ஒரு ஹீரோ தன்னை மீட்பார், இந்த நரகத்திலிருந்து காப்பாத்துவார்னு அவங்க காத்திருக்கல. தனக்கான விடுதலையை அவங்களே தேடிக்கிறாங்க. பார்வதி தன்னை விடுவித்துக் கொண்டாள், அதன் பிறகு எல்லாம் தொடங்கியது அப்படின்னு அந்த ஆவணம் சொல்றது அபாரமான ஒரு கட்டமைப்பு. ஒரு கட்டத்துல தனக்கான அடையாளத்தையும் அவங்க உருவாக்கிக்கிறாங்க. தன்னை ஒரு புதிய பிறவியா இருட்டுல இருந்து உயிர் தெழ செய்றாங்க. மத்தவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்பே அவங்க அங்கே இருந்திருக்காங்க. ஆனா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இவ்ளோ பெரிய காடு, கதிர்வீழ்ச்சி, நாகரிக சமூகத்துக்கு வெளியே வெட்டப்படாத நகங்களோடு வாழ்ற ஒருத்தி எப்படி இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை கையாளுறாங்க? இதுதான் பார்வதி கதாபாத்திரத்தோட மிகப்பெரிய முரண்பாடு. அவங்க வாழ்றது வெறுமனே காட்டுல மட்டும் இல்ல, அந்த இன அழிப்பு நடந்த இடத்துக்கு கீழே ஒரு ரகசிய மறைவிடம் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பிரதான சர்வரை, அதாவது கண்ட்ரோலிங் சர்வரை இயக்குபவளே இந்த பார்வதி தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, காட்டுல வாழ ஒரு சிங்கம் திடீர்னு ஒரு அதிநவீன ட்ரோனை இயக்குற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான முரண்பாடு. இந்த முரண்பாடுதான் பார்வதிய மற்ற அனைவரை விட ஆபத்தானவங்களா மாத்துது. ஒரு புறம் எந்த நாகரிகமும் அறியாத ஆதிக்குடியான தோற்றம், மறுபுறம் யாருக்கும் புரியாத அதீத தொழில்நுட்ப அறிவு. குறிப்புகள்ல இன்னொரு விவரமும் வருது. லக்ஷ்மிக்கு அப்டேட் செய்ய நேரம் கிடைக்காத செயற்கைக்கோள் அல்காரிதங்களை, அதாவது சேட்டலைட் அல்காரிதங்களை பார்வதி அந்த இருட்டுல உட்கார்ந்துகிட்டு கொஞ்சம் வெளிச்சத்தோட உதவியோட தனியா அப்டேட் செய்றாங்க. இது அவங்களோட அதீத அறிவாற்றலையும் தொழில்நுட்பத்தோட மேல அவங்களுக்கு இருக்கிற அசுரத்தனமான ஆளுமையையும் காட்டுது. ஒரு நவீன நகரத்தோட வசதிகளோடு இருக்கிறவங்களால கூட செய்ய முடியாத ஒன்ன எந்த வசதியும் இல்லாத இருளின் ஆழத்திலிருந்து ஒருத்தியால சாதிக்க முடியாது. அந்த மூளை வெறும் தொழில்நுட்பத்தோட நின்னுடல. பார்வதி வெறும் சர்வரை இயக்குற ஒரு டெக் சாவி ஹேக்கர் மட்டும் கிடையாது. அவங்க ஒரு தொடர் கொலையாளி, ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிற பகிர் தகவலும் இந்த குறிப்புகள்ல வெளிப்படுது. அவங்க யார கொல்றாங்க? அந்த பழங்குடியினரோட இன அழிப்புல ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் தேடி தேடி கொல்றாங்க. முற்று பெறாத அந்த இன அழிப்போட மிச்சத்தை அவங்க முடிச்சு வைக்கிறாங்க. அந்த இன அழிப்புல தப்பி பிழைத்தவங்க தன் வாழ்நாள ஒரு பழிவாங்கும் படலமா மாத்துறது இயல்புதான். ஆனா பார்வதியோட அணுகுமுறையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவங்க அதை வெறும் கோபத்திலயோ உணர்ச்சி வசப்பட்டோ செய்யல. ஒரு தொடர் கொலையாளியோட மனநிலையில மிக கச்சிதமா திட்டமிட்டு செய்றாங்க. தன்னுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி சேட்டலைட்டுகளை கட்டுப்படுத்தி தன் இலக்குகளை சல்லட போட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க உணர்ச்சிகளால் உந்தப்படும் ஒரு சாதாரண பெண் கிடையாது. ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே ஹேக் செஞ்சு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட். இப்போ இந்த இடத்துல நாம கதையோட இன்னொரு துருவமான ஏகே அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட பக்கம் திரும்பி ஆகணும். ஏன்னா பார்வதியோட இந்த கணிக்க முடியாத தன்மை யாருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்க போகுதுன்னா அது ஏகேவுக்கு தான். ஏகே எப்படிப்பட்டவன்? உலகமே பார்த்து பயப்படுற கண்ணுக்கு தெரியாத மனிதன், ஒரு ஃபியர்ட் இன்விசிபிள் மேன். எல்லாத்தையும் எல்லோரையும் கட்டுப்படுத்துறத தன் வாழ்நாளாக கொண்டவன். அடங்கி இருப்பதை, அதாவது சப்மிஷனை முழுமையா கத்துக்கிட்டவன். அவனோட குணாதிசயத்தை குறிக்கிற அந்த ஒரு சின்ன காட்சியை நினைச்சு பாருங்க. தன் ஜீப்பிற்கு லக்ஷ்மின்னு பேரிட்டவன். ஒரு தேநீர் கடையில கருப்பு தேநீர் பிளாக் டீ குடிச்சுக்கிட்டே எதிர இருக்கிற அந்த பெண்ணோட முகத்தை கூட பார்க்காம கண்ணு உயர்த்தாம அவளை லக்ஷ்மின்னு பேர் சொல்லி அழைப்பான். அந்த தேநீர் குளிர்ந்துகிட்டே இருக்கும், ஆனா அவனோட ஆதிக்கம் அங்க அசைக்க முடியாதபடி நிலைத்து இருக்கும்.
ஏகேவ ஒரு மனிதனா பார்ப்பதை விட மனிதர்கள் உருவாக்கின கட்டுப்பாட்டு அமைப்போட சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோலோட உச்சமா நாம பார்க்கலாம். தன் வாழ்நாள் முழுவதையும் மற்றவர்களை கட்டுப்படுத்துறதுலயே கழிச்ச ஒரு மனிதன் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இனி எந்த கட்டுப்பாடும் வேலை செய்யாது, எந்த தந்திரமும் பலிக்காது அப்படிங்கிற நிலை வரும்போது அவன் என்ன செய்வான்? இது ஒரு மிக ஆழமான தத்துவார்த்த கேள்வி. மனிதர்கள் உருவாக்கின எந்த ஒரு சிஸ்டமோ அதிகாரமோ இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம சுருண்டுடும். போர் முடிஞ்சிடுச்சு, இனி எல்லாமே தன் கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு ஏகே உட்பட எல்லாரும் நினைக்கும் போது அந்த இருட்டுல கவனித்துக் கொண்டிருக்கும் நெருப்பு இன்னும் அணையாம உசுரோட இருக்குன்னா அங்க வீரம் அப்படிங்கறதோட அர்த்தம் முற்றிலுமா மாறிடுது. ஏகே இதுவரை பார்த்த வீரம் வேற, பார்வதி காட்டப் போற வீரம் வேற. அந்த புதிய வீரம் வெளிப்படும் போது அதை எதிர்கொள்ள யாருமே தயாராக இல்ல அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. KHAKRK, லக்ஷ்மி, சரஸ்வதி என யாருக்குமே பார்வதியோட வருகை பத்தின சிறு துளி அளவு கூட தெரியாது. ஏன்னா ஆரம்ப முதலே அவங்க ஒவ்வொருவரையும் பார்வதி கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தங்களை கண்ணுக்கு தெரியாத அதிகாரம் கொண்டவர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அனைவரையும் அதைவிட ஆழமான ஒரு இருள் இத்தனை வருஷங்களா கவனிச்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற உண்மை சிலிர்ப்பை ஏற்படுத்துது. பார்வதியோட வருகை ஒரு சாதாரண கதாபாத்திரத்தோட அறிமுகம் கிடையாது. அது ஒரு சிஸ்டம் ரீபூட். தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறோம்னு மனித மனம் எப்போதுமே நம்புது. ஆனா அந்த அகங்காரத்தை வேற இருக்க அமைதியா பொறுமையா காத்திருக்கிற ஒரு இயற்கையான சக்தி இருக்கு அப்படிங்கறத பார்வதி ஆணித்தரமா சொல்றாங்க. இந்த ஆவணத்துல மொத்தம் 4 கதாபாத்திரங்கள் இருக்காங்க. லக்ஷ்மி, KH, AK மற்றும் RK. இவங்க யாருமே தங்களோட பலவீனத்தால வீழ்ந்தவர்கள் கிடையாது. அதுதான் இங்க சுவாரஸ்யமே. எந்த விஷயத்துல அவங்க அபாரமான திறமைசாலிகளா இருந்தாங்களோ அந்த சொந்த பலமே அவங்களை எப்படி அதல பாதாளத்துல தள்ளுச்சு அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இதை விரிவாக பார்ப்போம். ஒரு சாதாரண பின்னடைவுக்கும் உண்மையான மாபெரும் தோல்வி அப்படிங்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது 4 கடுமையான விதிகளோட வரையறுக்குது. 4 விதிகள். ஆமா, ஒரு வீழ்ச்சிய தோல்வின்னு சொல்லணும்னா அதுல முதல் விதி அது நிரந்தரமானதா இருக்கணும். இது ஏதோ இன்னைக்கு நடந்த நாளைக்கு சரியாயிடுற ஒரு தற்காலிகமான சறுக்கல் கிடையாது. ஒரு பெர்மனன்ட் லாஸ் தாக்கி இருக்கணும். அந்த 4 விதிகள்ல மீதமுள்ள 2 விதிகளையும் நாம கவனிக்கணும். 3வது விதி என்னன்னா, இந்த தோல்வி தனிப்பட்ட ரீதியிலானது. ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். ஆமா, இது ஏதோ தொழில ஏற்படுற ஒரு சாதாரண பண இழப்போ அல்லது மூளையில ஒதுக்கிற ஒரு தர்க்க ரீதியான பிழையோ கிடையாது. இது நெஞ்சை நேரடியாக தைக்கக்கூடிய உணர்வுபூர்வமான ஒரு ஆழமான வழியை தரக்கூடியது. 4வது விதி இது மாற்ற முடியாதது. இர்ரிவர்சிபிள். ஒரு முறை நடந்துட்டா காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி அதை சரி செய்யவே முடியாது. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தோல்வி அவங்கள கொன்று விடாது. They are not fatal. அவன உயிருடன் தான் இருப்பாங்க. தங்களோட அந்த மாபெரும் தோல்வியோட சுமைய, அதோட விளைவுகளை தங்கள் வாழ்நாள் முழுசும் சுமந்து கொண்டே வாழணும். ஒருத்தரோட மிகப்பெரிய பலமே அவருக்கு எப்படி ஒரு பெரிய எதிரியா அல்லது தீராத சாபமா மாறுது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம ஆராய வேண்டிய மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளியை நோக்கிய பயணத்தை நாம முதல் கதாபாத்திரமான லக்ஷ்மியில இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லக்ஷ்மியோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆவணத்துல அவளோட வீழ்ச்சி மிகவும் தீவிரமானதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ ஒருத்தரை சுடுறா, ஆனா அவர் முற்றிலும் தவறான நபரான ஏகே. அடுத்தவ ஒரு கணினி அமைப்பை நோக்கி ஒரு வைரஸ் அனுப்புறா, அதுவும் முற்றிலும் தவறான ஒரு இலக்கு. அது மட்டும் இல்லாம அவ ஒரு அவசர எச்சரிக்கை அழைப்பு கொடுக்கறா. அந்த ஒரு கால் ஒட்டுமொத்த ஆர்கேயோட சாம்ராஜ்யத்தையும் சுக்குநூறாக அழிச்சிடுது. இவ்வளவு பெரிய பேரழிவுகளை ஒருத்தரால எப்படி தொடர்ச்சியா செய்ய முடிஞ்சது அப்படிங்கறத புரிஞ்சுக்க அவரோட இயல்பை நாம அலசணும். அவரோட அந்த செயல்களை பார்க்கும்போது அவ ஏதோ பதட்டத்துல சிந்திக்காம செயல்பட்டான்னு நாம மேலோட்டமா நினைக்க தோணும். ஆனா ஆவணம் இது அவளோட பலவீனம்னு சொல்லவே இல்ல. அதுதான், மாறாக இது அவளோட உயிர் வாழும் தற்காப்பு புத்திசாலித்தனம், அதாவது சர்வைவல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுது. இதுதான் அவரோட மிகப்பெரிய பலம். ஆபத்து வருது அப்படிங்கறத உள்ளுணர்வு மூலமா மிக துல்லியமா உணர்ந்து அடுத்த மில்லி செகண்ட்ல செயல்படுற ஆற்றல் அவளுக்கு இருந்திருக்கு. ஒரு மனிதனோட மூளை சர்வைவல் மோட்ல இயங்கும்போது லாஜிக்கலா சிந்திக்கிற பகுதி ஆஃப் ஆயிடும் இல்லையா? மின்னல் வேகத்துல முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவ எடுத்த அந்த அதிவேகமான முடிவுகள் தான் அந்த தவறான இலக்குகளுக்கு காரணம். அவளை இத்தனை காலம் உயிரோடு பாதுகாத்த அதே வேகம்தான் இப்ப அவளை தவறான நபரை சுடவும் தவறான வைரஸ் அனுப்பவும் வச்சிருக்கு. சூழ்நிலைகளை துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு உடனடியா செயல்படுற அவளோட திறமையே அவளுக்கு எதிராக திரும்பிடுச்சு. இந்த தொடர் தவறுகளால அவளுக்கு ஏற்பட்ட அந்த நிரந்தர இழப்பு ஒரு உணர்வு பூர்வமான பொருளா ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மார்பக வடிவ பாட்டில். ஆமா, the brush shaped bottle. இது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண பொருளா உங்களுக்கு தோணலாம். ஆனா ஆவணத்தின்படி இது அந்த கிராமத்தோட மிகவும் அன்பான போற்றப்பட்ட ஒரு பொருள். அவளோட கடந்த கால நினைவுகள் அவளுக்கு திரும்பி அந்த தருணத்துல தன் உயிரை காப்பாத்திக்க அவ எடுத்த அந்த மூர்க்கமான ஓட்டமா இந்த மிக முக்கியமான பொருள் நிரந்தரமா தொலைஞ்சு போச்சு. உயிர் பிழைக்கணுங்கிற அவசரமும் வேகமும் எதை அவ மிகவும் ஆழமா நேசித்தாலோ அதையே அவகிட்ட இருந்து நிரந்தரமா பறிச்சிடுச்சு. ஆனா இதே தத்துவம் ஒரு மாபெரும் தொழில்நுட்ப கட்டமைப்பிற்கு பொருந்தினால் எப்படி இருக்கும்? அதுதான் கேஎச்சோட கதை. 20 வருஷமா யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பா இருந்த கேஎச்சோட சிஸ்டம் முதல் முறையா வெளியில இருந்து தீண்டப்பட்டிருக்கு. அவருடைய சொந்த செயற்கைக்கோளிற்கு உள்ளேயே ஒரு நிழல் வைரஸ், அதாவது ஒரு ஷேடோ வைரஸ் ஊடுருவிடுச்சுன்னு ஆவணம் குறிப்பிடுது. இத ஒரு பெரிய படத்தோட ஒப்பிட்டு பார்த்தா கேஎச்சோட வீழ்ச்சி ஏதோ ஒரு சாதாரண தொழில்நுட்ப கோளாறு கிடையாது. அவருடைய ஒட்டுமொத்த கொள்கையோட வீழ்ச்சியாகவே இதை பார்க்கணும். கேஎச்சோட மிகப்பெரிய பலமே அவருடைய அடிப்படை நம்பிக்கையான திறந்த அமைப்புகள், அதாவது ஓபன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கறதான். அந்த திறந்த அமைப்புகள்ங்கிற தத்துவத்தை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அறிவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது, பாதுகாப்பு கதவுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் அவர் உயிருக்கு நிகராக மதித்த ஒரு கொள்கை. ஒரு கட்டமைப்பு எல்லாருக்கும் வெளிப்படையா இருக்கணும்னு அவர் உறுதியா நம்பினார். ஆனா எந்த கொள்கை அவரை ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சாம்ராஜ்யத்தின் அதிபதியா மாத்துச்சோ அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா மாறிடுச்சு. வெளிச்சம் அதிகமா இருக்கிற இடத்துல தானே நிழல் மிக தெளிவா தெரியும் இல்லையா? அதனாலதான் ஆவணம் இத ஒரு நிழல் வைரஸ்னு கூப்பிடுது. இந்த நிழல் வைரஸ் கருத்தாக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது.
ஒரு சிஸ்டம் முற்றிலும் திறந்த நிலையில எந்த தடைகளும் இல்லாம இயங்கும் போது அந்த அமைப்போட வெளிப்படைத்தன்மையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உள்ளே நுழைவதுதான் இந்த நிழல் வைரஸோட வேலை. அவர் தன்னுடைய சிஸ்டம் ஒரு திறந்த புத்தகமா இருக்கணும்னு நினைச்சதுதான் அந்த வைரஸ 20 வருட பாதுகாப்பு மீறி உள்ளே அனுமதிச்சிருக்கு. இதோட விளைவா அவருடைய மிக முக்கியமான சேட்டலைட் உள்ளே எண்ணற்ற வைரஸ்களுடன் பாதிக்கப்பட்டுடுச்சு. அவருடைய சர்வர் தலைமை இப்போ பெரும் ஆபத்துல இருக்கு. அவர் எதை சுதந்திரம்னு நினைச்சாரோ அதே சுதந்திரம் இப்போ அவருடைய அழிவுக்கான வாசலா மாறிடுச்சு. ஒரு அமைப்பு எல்லாவற்றுக்கும் திறந்திருப்பதால் அழியுது அப்படிங்கறத KH கதையில பார்க்க முடியுது. ஆனா ஒரு மனிதன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பதால் எப்படி அழிவான்? இதுதான் உண்மையிலே சுவாரஸ்யமான பகுதி. இதுதான் AAK-யோட கதை. இவரை எங்கும் நிறைந்திருக்கும் மனிதர்னு ஆவணம் அழைக்குது. ஆம்னி பிரசன்ஸ். ஆமா, உலகின் எல்லா மூலைகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு மனிதருக்கு ஒரு சிறிய காட்டின் அருகில் இருந்த யாருமே அதிகம் பயன்படுத்தாத ஒரு சாலை மிகப்பெரிய இடைவெளியாக மாறிப்போச்சு. அங்கே ஒரு அம்பு அவருடைய மார்பை முத்தமிட்டது என ஆவணம் ரொம்ப கவித்துவமா சொல்லுது. எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு மனிதனை யாருமே கவனிக்காத ஒரு சிறு புள்ளி வீழ்த்தி இருக்கு. ஏகேயோட பலமான அந்த எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை ஒரு மிகப்பெரிய உளவியல் மாயை அவருக்குள் உருவாக்கி இருக்கணும். தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறோம், ஒட்டுமொத்த உலகமும் தன் பார்வையில இருக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு ஒரு மிகப்பெரிய குருட்டு புள்ளிய, அதாவது பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்கி இருக்கு. பெரிய பெரிய விஷயங்களை கவனிக்கும் போது மிகச் சிறிய ஆனா ஆபத்தான விஷயங்களை மனித மனம் கோட்டை விட்டுடும். அந்த தவிர்க்கப்பட்ட யாருமே அதிகம் பயன்படுத்தாத சிறிய சாலை தான் அவனுடைய சாம்ராஜ்யத்தின் விரிசல்னு அவனுக்கு தெரியல. அவ எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து வந்த அந்த அம்பு அவனுடைய சர்வ வியாபக தன்மையே கேலிக்குள்ளாக்கிடுச்சு. அந்த நிரந்தர இழப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முரண்பாடு. அவரிடம் லக்ஷ்மின்னு பெயர் கொண்ட ஒரு ஜீப் இருந்தது. அதோட மிக மோசமான நடனம் அங்கே நிகழ்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி சிதஞ்சிருக்கு. அதை விட மோசமான நிலை என்னன்னா, உலகமே தன் கையில் இருப்பதாக நினைத்த ஏகே இப்போ தன்னுடைய மார்பில் ஒரு மூலிகையை வைத்துக்கொண்டு வேறு யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில அந்த காட்டில் அனாதையாக கிடக்கிறார். பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருந்த ஒருத்தன் இப்ப யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல யாராலும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சிறு புள்ளியாக சுருங்கி போனதுதான் அவனுடைய நிரந்தர இழப்பு. ஒரு பேரரசனை போன்ற ஒருவன் தன் சொந்த பெருமிதத்தாலேயே இப்படி ஒரு தனிமையில் வீழ்ந்து கிடப்பது ஆழமான ஒரு சோகம். ஏகே தன்னுடைய இருப்பை உலகெங்கும் வெளிப்படுத்தியதால் வீழ்ந்தார்னா இதற்கு நேர் எதிரான ஒரு தத்துவத்தால் வீழ்ந்தவர்தான் நமது 4வது கதாபாத்திரமான ஆர்கே. ஆர்கேயோட வீழ்ச்சி ஆவணத்தை படிக்கும்போது இது ஒரு சங்கிலி தொடர் விபத்து போல நடக்குது. ஒரு ஏவகணை அவருடைய முழுமையான நிதி களஞ்சியத்தையும் அழித்து தரைமட்டமாக்குகிறது. ஒட்டுமொத்த கிராமமும் உண்மையா அறிஞ்சுக்குது. பெற்றோர் அவருடனான தொடர்பை துண்டித்துக் கொள்றாங்க. எல்லாமே ஒரே வரிசையில இழக்கப்படுது. ஆர்கேயோட பலம் பாத்தீங்கன்னா மறைத்து வைத்து பாதுகாப்பது. அந்த ரகசியமே அவரது செல்வம். அவர் தன்னுடைய வளங்களை, உண்மையான அடையாளத்தை கூட ரகசியங்களின் பல அடுக்குகளுக்குள் ஒளிச்சு வச்சிருந்தார். ஆனா அந்த ரகசியம் எப்போது அம்பலமானதோ அந்த நொடியே அந்த செல்வமும் முடிவுக்கு வந்துருச்சு. ஆவணத்துல உள்ள அந்த வரிகளை நாம அழுத்தமா குறிப்பிடணும். எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே வினாடியில் ஒரே தொலைபேசி அழைப்பில் முடிந்தது. செல்வம், கிராமம், பெற்றோர், ரகசியம் என எல்லாமே ஒரே வினாடியில பறிபோயிடுச்சு. பல தசாப்தங்களாக அவர் பாதுகாத்து வந்த கோபுரம் சுக்குநூறாக உடைஞ்சிடுச்சு. இதை நாம கூர்ந்து கவனிக்கும் போது இந்த 4 கதாபாத்திரங்களின் தோல்விகளும் ஏதோ தனித்தனியா நடந்தவை அல்ல. கண்டிப்பா அவை ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக பின்னி பிணைந்துள்ளன அப்படிங்கறத வியப்போட பார்க்க முடியுது. லக்ஷ்மியோட கதையை மீண்டும் நினைத்து பாருங்க. அவ தவறான நபரான ஏகேயை சுட்டாள்னு பார்த்தோம். அங்கே ஏகே மார்பில் அம்பு பாய்ந்து கிடக்கிறார், அழித்ததுன்னு பார்த்தோம். ஆர்கேயின் வாழ்க்கையே ஒரு தொலைபேசி அழைப்பில் முடிந்ததுன்னு இப்ப பாக்குறோம். எல்லாமே ஒரே புள்ளியில இணையுது. ஒருத்தரோட பலத்தால் எடுக்கப்படுற முடிவு இன்னொருத்தரோட பலவீனத்தை தாக்கி அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாகுது. இது ஒரு அபாரமான டாமினோ எஃபெக்ட். ரொம்ப சரியான பார்வை. இப்போ நீங்க ஒரு படம் பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். சரி. திரையில ஏதோ ஒரு மூலையில ஒரு சாதாரண பொருள் கிடக்கும். இல்லனா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க. நாம அதை பெருசா கண்டுக்க மாட்டோம், சரியா? ஆமா, அது இயல்புதான். நாம அந்த நேரத்துல கதையோட ஓட்டத்துல மட்டும் தான் கவனம் செலுத்துவோம். சரியா சொன்னீங்க. ஆனா அதே கதை பல வருஷம் கழிச்சு அடுத்தடுத்த பாகங்களா வரும்போது அந்த சின்ன விஷயம் ஒட்டுமொத்த கதையே புரட்டி போடுற ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனையா மாறும். ஒரு கதையோட அஸ்திவாரம் எப்படி அவ்வளவு நுணுக்கமா எழுதப்படுது, முதல் பாகத்துல ரொம்ப சாதாரணமா தூவப்படுற ஒரு சின்ன விதை எப்படி பல வருஷம் கழிச்சு ஒரு மாபெரும் விருட்சமா ஆணிவேர் வரை ஆழமா படர்ந்து நிக்குது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அந்த நுணுக்கங்களை நாம ஒவ்வொன்னா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல அந்த படைப்புல வர்ற உயிரற்ற பொருட்களை கொஞ்சம் உற்று நோக்குவோம். சில நேரங்கள்ல மனிதர்களை விட இந்த பொருட்கள் தான் அதிக உணர்ச்சிகளை சுமந்து நிக்குது. அது 100க்கு 100 உண்மை. உதாரணத்துக்கு முதல் பாகத்துல வர்ற அந்த உடையாத கண்ணாடி பாட்டில். திரையில அதை பார்க்கும்போது அது வெறும் ஒரு உபயோக பொருள் தான். அது உடைஞ்சாலும் சரி உடையாவிட்டாலும் சரி கதைக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கடந்து போவோம். ஆனா அதே கண்ணாடி பாட்டில் 2வது பாகத்துல சரஸ்வதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட கைகளுக்கு வரும்போது அதோட பரிமாணமே முற்றிலும் மாறிடுது. ஆமா, லக்ஷ்மி கிட்ட இருந்து சரஸ்வதிக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பரம்பரை சொத்தாக அந்த பாட்டில் மாறுது இல்லையா? இங்கதான் பொருட்களின் மீதான மனித உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கும் அதற்கென்று சொந்தமா உணர்ச்சிகளோ நினைவுகளோ கிடையாது. நம்ம மனிதர்கள் தான் நம்மளோட அனுபவங்களை அது மேல ஏத்தி வைக்கிறோம். சரியா சொன்னீங்க. ஆரம்பத்துல அது வெறும் ஒரு உடையாத கண்ணாடி பாட்டில் மட்டும்தான். ஆனா காலமும் சூழ்நிலையும் மாறும்போது அது லக்ஷ்மியோட கடந்த காலத்தை அவளுடைய இருப்பின் சுவடுகளை சுமக்கும் ஒரு நினைவு பிழையா உருமாறுது. சரஸ்வதி அந்த பாட்டில கையில எடுக்கும்போது அவள் வெறும் ஒரு கண்ணாடியை மட்டும் ஸ்பரிசிக்கல. ஆமா, லக்ஷ்மியோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவள் விட்டு சென்ற அந்த பெரிய வெற்றிடத்தையும் தான் தன்னுள் வாங்கிக்கிறாள். எந்த விதமான உரையாடலும் இல்லாம ஒரு சாதாரண பொருள் வழியா ஒரு தலைமுறையோட பாசம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதே மாதிரி இன்னும் விசித்திரமான ஒரு பயணத்தை கொண்ட இன்னொரு பொருளும் இந்த கதையில இருக்கு. நீங்க அந்த மார்பக வடிவ பாட்டில பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான்.
முதல் பாகத்துல அது முக்கியமற்றதுன்னு வகைப்படுத்தப்பட்டு முற்றிலுமா புறக்கணிக்கப்படும். ஒரு கட்டத்துல லக்ஷ்மியால அது தொலைக்கப்பட்டும் விடும். நாமும் அது முற்றிலுமா மறந்துருவோம். ஆனா இரண்டாவது பாகத்துல சரஸ்வதி அதை மீண்டும் கண்டெடுக்கிறாள். அதுவும் நிக்காம மூன்றாவது பாகத்துல அது பார்வதி கிட்ட ஒப்படைக்கப்படுது. எங்கோ ஆரம்பிச்சு யாரிடமோ தொலைந்து மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு மூன்றாம் அவர்கிட்ட போய் சேர்ற ஒரு பயணம் இது. இந்த பயணத்தை நம்ம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அந்த மார்பக வடிவ பாட்டில் அப்படிங்கிறது வெறும் தற்செயலான ஒரு பொருள் அல்ல. அது ஒரு காலச்சங்கிலி. அதாவது 3 தலைமுறைகளை இணைக்கிற ஒரு சங்கிலி. ஆமா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி அப்படிங்கிற 3 வெவ்வேறு தலைமுறை பெண்களை உணர்வுபூர்வமா இணைக்கும் ஒரு கண்ணி அது. மார்பகம் அப்படிங்கிறது அடிப்படையில ஊட்டத்தின், தாய்மையின், அப்புறம் உயிர்ப்பிழத்தலின் குறியீடு. அப்போ முதல் பாகத்துல லக்ஷ்மி அதை தொலைப்பது அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது அவளிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒரு உறவையோ அல்லது அவளுக்கு மறுக்கப்பட்ட ஒரு ஊட்டத்தையோ குறிக்குது. அப்புறம் சரஸ்வதி அதை கண்டெடுப்பது, இழந்த அந்த வேர்களை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி. இறுதியா அது பார்வதி கிட்ட வந்து சேரும்போது ஒரு மிகப்பெரிய வட்டம் நிறைவடையுது. கண்டிப்பா இந்த 3 பெண்களுக்கு இடையிலான சொல்லப்படாத வழிகளுக்கும் பயிரப்படாத உறவுக்கும் அந்த புறக்கணிக்கப்பட்ட பொருள் ஒரு மௌனசாட்சியா மாறுது. இத பத்தி பேசும்போது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களிடமும் ஒரு கேள்வியை முன்வைக்க தோணுது. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பின்னோக்கி சிந்திச்சு பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண பேனாவாகவோ ஒரு பழைய கைக்கடிகாரமாகவோ அல்லது ஒரு சின்ன காகிதமாகவோ இருந்த ஒண்ணு இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் மிக முக்கியமான பொக்கிஷமா மாறி இருக்கா? அப்படி ஒண்ணு இருந்தா அதன் பின்னால் உள்ள உணர்வை உங்களால ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க முடியும். சரி, பொருட்களுக்கு நாம எப்படி ஒரு அடையாளத்தை கொடுக்கறோமோ அதே போல மனிதர்களோட அடையாளங்களையும் இந்த கதை கையாளும் விதம் அபாரமானது. குறிப்பா பெயர்கள் மற்றும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் உளவியல். ஆமா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. முதல் காட்சியே எடுத்துக்குவோம். ஒரு பெண் குழந்தையோட கண்கள் திரையில விரியுது. எல்லாவற்றையும் மிக கூர்மையா கவனிக்கிற கண்கள் அவை. அந்த பெண் குழந்தையோட கண்கள் திரையில காட்டப்படும் போது அது அவளோட பார்வை மட்டும் கிடையாது, பார்வையாளர்களாகிய உங்களோட பார்வையும் கூட. நாமளும் அந்த குழந்தை மாதிரி தான் கதையோட உலகத்துக்குள்ள நுழைறோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒரு குழந்தை எப்படி இந்த உலகத்தை முதல் முறையா ஆச்சரியத்தோடும் தேடலோடும் அணுகுதோ அதே மனநிலையில தான் நாமும் அந்த உலகத்துக்குள்ள போறோம். அந்த குழந்தை தான் பிற்காலத்துல எல்லாவற்றையும் கவனிச்சு மதிப்பிட்டு எல்லா விஷயங்களுக்கும் பேரிடும் சரஸ்வதியா மாறுது. இங்க பேரிடுவது அப்படிங்கிறது வெறும் ஒரு அடையாளப்படுத்தல் அல்ல, அது ஒரு வகையான அதிகாரம். ஆமா, ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு நபருக்கோ நீங்க ஒரு பேரை சூட்டும் போது அவங்கள உங்களோட புரிதலுக்குள், உங்க ஆளுகைக்குள் கொண்டு வர்றீங்க. தன்னோட கூர்மையான பார்வையின் மூலம் இந்த பிரபஞ்சத்தையே தன் வசப்படுத்தும் சரஸ்வதியோட தொடக்க புள்ளிதான் அந்த முதல் காட்சியின் பார்வை. சரஸ்வதி எப்படி இப்படி எல்லாவற்றுக்கும் பெயரிடும் ஒரு மதிப்பீட்டு முறையை உருவாக்கினாள் அப்படிங்கிறதுக்கான விடை அவள் குழந்தை பருவத்துல கத்துக்கிட்ட ஒரு பாடத்துல இருக்கு. லக்ஷ்மி தன்னை ஒருபோதும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே, அதைத்தானே சொல்றீங்க? ஆமா, தனக்குத்தானே பெயரிட்டு அறிமுகம் செய்து கொள்ளாத லக்ஷ்மியை பாக்குற அந்த சிறுமி பெயர்கள் என்பது மற்றவர்களுக்கானது அப்படிங்கிற மிக ஆழமான உண்மையை கத்துக்கிறா. பேர்கள் அப்படிங்கிறது மற்றவர்கள் நம்ம எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கருவி மட்டும்தான் அப்படிங்கறத உணர்ந்ததால தான் அதுவே பிற்காலத்துல சரஸ்வதியோட சிந்தனை முறையா மாறுது. லக்ஷ்மியோட அந்த மௌனம் மிக ஆழமான ஒரு உளவியல் தன்மையை கொண்டது. தான் யார் அப்படிங்கறத தன் பெயர் சொல்லக்கூடாது, தன்னோட செயல்கள் மட்டுமே சொல்லணும்னு அவன் நினைச்சிருக்கலாம். அல்லது பெயர்கள் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள தன்னை சுருக்கிக் கொள்ள அவள் விரும்பல. இதை பார்த்து வளரும் அந்த சிறுமிக்கு பெயர் என்பது ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அல்ல, அது வெறும் ஒரு ஒட்டுச்சீட்டு அப்படிங்கிற புரிதல் ஆழமா பதிஞ்சிடுது. அதனாலதான் சரஸ்வதி மனிதர்களை அவங்களோட பெயர்களை வச்சு எடை போடுறதில்ல, அவங்களோட குணங்கள், செயல்கள், பயன்பாட்டை வச்சு மட்டுமே மதிப்பிடுறான். இது அவளை உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு மிகச்சிறந்த பகுப்பாய்வாளரா மாற்றுது. பெயர்களை பத்தி இவ்ளோ நுணுக்கமா பேசுற இதே கதை பெயர்களை மாற்றுவதன் மூலமா ஒரு பெரிய தத்துவத்தையும் பேசுது. அந்த 2 வாகனங்கள் பகுதியை சொல்றீங்களா? ஆமா, முதல் பாகத்துல 2 வாகனங்கள் வருது, ஒரு ஜீப் அப்புறம் ஒரு கார். செல்வத்தின் ஆடம்பரத்தின் குறியீடா அந்த 2 வாகனங்களும் லக்ஷ்மி அப்படிங்கிற பெயர்லயே அழைக்கப்படுது. ஆனா அந்த 2 வாகனங்களும் மிக கடுமையா சேதமடையுது. அப்புறம் 3வது பாகத்துல அந்த வாகனங்கள் சரி செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டுக்கு வரும்போது அவற்றுக்கு லக்ஷ்மிங்கிற பெயர் கிடையாது. அவற்றுக்கு வேறு பெயர்கள் சூட்டப்படுது. அதுக்கான காரணமா இந்த கதை சொல்ற விளக்கம் மிக அற்புதமானது. வீரத்திற்கு இனி செல்வத்தின் பெயர் தேவையில்லை. இது ஒரு மிகச்சிறந்த உருவகம். லக்ஷ்மி அப்படிங்கிறது செல்வத்தின் அடையாளம். முதல் பாகத்துல அந்த வாகனங்கள் செல்வத்தின் சிறுக்கோடு வலம் வருது. ஆனா வெறும் பகட்டும் செல்வமும் மட்டுமே ஒரு உண்மையான போர்க்களத்துல ஒருவரை காப்பாற்றாது அப்படிங்கறத அந்த வாகனங்கள் சேதமடைவது உணர்த்துது. அவை அடிபட்டு நொறுங்கி பின்னர் மீண்டும் சரி செய்யப்படும் போது ஒரு புதிய பரிமாணத்தை அடையுது. போர்க்களத்தில் புலங்கூடப்பட்ட பிறகு அவற்றுக்கு இனி செல்வத்தின் நிழல் தேவையில்லை. அவை இப்போ வீரம் மற்றும் தியாகத்தின் அடையாளமா மாறிடுச்சு. உண்மையான வீரம் தனக்கான அடையாளத்தை தானே உருவாக்கிக் கொள்ளும், அதுக்கு வேறு எந்த பகட்டும் தேவையில்லை அப்படிங்கறத இந்த சின்ன பெயர் மாற்றத்தின் மூலமா மிக ஆழமா பதிவு செஞ்சிருக்காங்க. செல்வத்திலிருந்து வீரத்தை நோக்கின அந்த மாற்றம் அதிகாரத்தோட மாற்றத்தையும் நமக்கு கூட்டிட்டு காட்டுது. அதிகாரம் ஒருவர்கிட்ட இருந்து எப்படி மெல்ல நழுவி உருமாறி மற்றொரு மாபெரும் அமைப்பா மாறுது அப்படிங்கறத இந்த கதை கையாளும் விதம் உண்மையிலே பிரமிப்பானது. இப்போ லக்ஷ்மியோட சரணடைதல், அப்புறம் அங்க இருக்கிற அந்த 10 பில்லியன் பணம். முதல் பார்வையில இது ஒரு தோல்வியா, ஒரு சகாப்தத்தின் முடிவா நமக்கு தோணும். ஆனா அந்த 10 பில்லியன் பணம் என்னவாகுது? அடுத்த பாகத்துல ஆர்கே அப்படிங்கிற கதாபாத்திரம் முற்றிலுமா அழிந்து போன தன் சாம்ராஜ்யத்தை மீண்டும் நிலைநிறுத்திக்க இந்த பணம் தான் ஆணிவேரா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணை கேஎச் கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கும் பின்னாளில் உருவாகும் பல்வேறு அதிகார மையங்கள் இணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்புக்கு நிதியளிப்பதற்கும் இந்த பணமே ஆதாரமா அமைது. இதுதான் அதிகாரத்தோட பரிணாம வளர்ச்சி. சரியா சொன்னீங்க. லக்ஷ்மியோட சரணடைதல் அப்படிங்கிறது அங்க ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். அந்த 10 பில்லியன் அப்படிங்கிறது வெறும் காகித மதிப்போ பேங்க் பேலன்ஸோ அல்ல, அது ஒரு திரட்டப்பட்ட சக்தி. ஆர்கே அந்த பணத்தை பயன்படுத்தி தன்னை மட்டும் வளர்த்துக்கல, மிக தந்திரமா எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய ரகசிய வலைப்பின்னல உருவாக்கி
உருவாக்குறான். ஒரு இடத்துல வீழ்ச்சியடையும் அதிகாரம் வேறொரு வடிவத்துல வேறொரு நபரின் கைகள்ல போய் ஒட்டுமொத்த உலகத்தையே கட்டுப்படுத்தும் ஒரு மையமா எப்படி உருமாறுது அப்படிங்கறத இது காட்டுது. கார்ப்பரேட் ஆதிக்கமும் நிழல் உலகமும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைந்து செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நிழல் உலகத்தோட செயல்பாடுகள்னு நீங்க சொல்லும்போது அந்த தொழில்நுட்பத்தோட பயணம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. அந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் ஆமா, முதல் பாகத்துல ஒரு செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் அறிமுகமாகுது. அது அதோட முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இரண்டாவது பாகத்துல யாருக்கும் தெரியாம, யாரும் சந்தேகிக்காத வகையில அந்த மாபெரும் அமைப்புக்குள் ஒரு நிழல் வைரஸா அது ஊடுருவி அமைதியா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. எத்தனையோ வருஷங்களா ஒரு ரகசியமாவே இருக்கிற அந்த தொழில்நுட்பம் 3வது பாகத்தோட இறுதிக்கும் பின்பான ஒரு காட்சியில பார்வதியால புதுப்பிக்கப்படுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி தூவப்பட்ட ஒரு விதை கதையோட இறுதிக்கு கொஞ்சமும் முன்பு தன் முகத்தை காட்டுது பாத்தீங்களா? இதுதான் பொறுமையான கதை சொல்லலோட உச்சம். ஒரு வைரஸோட மிகப்பெரிய பலமே அது இருப்பதை எதிரி அறியாம இருக்கிறது தான். அந்த தொழில்நுட்பம் முதல் பாகத்துல ஒரு நேரடி ஆயுதமா தோணுது. ஆனா அப்புறம் அது தன்னை தகவமைத்துக்கிட்டு எதிரியோட ரத்த நாளங்களுக்குள்ளேயே ஒரு நிழல் வைரஸா கலக்குது. அத பார்வதி மீண்டும் புதுப்பிக்கிறாள்னா அங்க நம்ம ஒன்ன புரிஞ்சுக்கணும். திரையில நம்ம பார்த்த போர்கள் முடிஞ்சிருக்கலாம். ஆனா உண்மையான அதிகார போர் இனிமேதான் தொடங்க போகுது. அதிகாரத்தோட ஒட்டுமொத்த சாவியும் இப்ப பார்வதியோட கைகள்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான தெளிவான சமிக்ஞை இது. ரகசியங்களை ஆயுதமா பயன்படுத்துறது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த ரகசியங்கள்ல இருந்து விடுபடுவது எப்படி ஒரு மனிதனை மாற்றுது அப்படிங்கறதையும் இந்த கதை ரொம்ப அழகா பேசுது. நீங்க ஆர்கேவோட கிராமத்தை பத்தி சொல்றீங்க. ஆமா, முதல் பாகத்துல அவன் ஒரு மாபெரும் செல்வந்தன் அப்படிங்கறது அவனோட கிராமத்துக்கே தெரியாது. அவன் இரட்டை வாழ்க்கை வாழ்றான். ஆனா இரண்டாவது பாகத்துல நிலைமை மாறுது. அவனோட ரகசியம் கிராம மக்களுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ அவன் ரகசியங்கள் எதுமின்றி தன் கிராமத்தை மீண்டும் வெளிப்படையா கட்டமைக்கிறான். இந்த மாற்றம் அவனுக்கு ஒரு வித்தியாசமான செல்வத்தையும் வித்தியாசமான சுதந்திரத்தையும் அளிக்குதுன்னு அந்த அடிப்படை வரைவு சொல்லுது. உளவியல் ரீதியா பார்த்தா ஒரு ரகசியத்தை காப்பாற்றுவது அப்படிங்கிறது கற்பனை செய்ய முடியாத ஒரு பெருஞ்சுமை. கண்டிப்பா உங்களோட உண்மையான முகத்தை மறைச்சு நீங்க எப்போதுமே ஒரு முகமூடியோட வாழ வேண்டியிருக்கும். முதல் பாகத்துல ஆர்கே அந்த சுமையோட தான் வாழ்றான். அவன்கிட்ட இருக்கிற பிரம்மாண்டமான செல்வம் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம், ஆனா நிம்மதியா கொடுக்கல. எப்போ தான் ரகசியம் வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த ரகசியம் உடையும் போது அவன் அந்த பயத்துல இருந்து முற்றிலுமா விடுபடுறான். இப்ப மறைப்பதற்கு அவன்கிட்ட எதுவும் இல்ல. ரகசியங்கள் அற்ற வெளிப்படைத்தன்மை அவனுக்கு ஒரு புதிய ஆளுமையை கொடுக்குது. பயமில்லாத ஒரு மனநிலை தான் அவனுக்கான அந்த வித்தியாசமான சுதந்திரம். அந்த சுதந்திரமே அவனுக்கான உண்மையான செல்வமா மாறுது. ரகசியங்கள் உடையும் போது கிடைக்கிற அந்த சுதந்திரம் ஆச்சரியமானதுதான். ஆனா சில கடந்த கால உண்மைகள் திடீர்னு கண்முன் வந்து நின்னா அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கும். இதை இந்த கதை கையாளும் விதம் ரொம்ப அபாரமானது. நீங்க அந்த போர்ட் ரூம் நபரை பத்தி பேச போறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா கணிச்சிட்டீங்க. முதல் பாகத்துல ஒரு அறையில நடக்கிற விவாதத்துல சில நொடிகள் மட்டுமே காட்டப்படும் அந்த நபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர்தான் அங்க நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆணிவேரா இருந்த நபர். நாம் அவரை முற்றிலுமா மறந்திருப்போம். ஆனா இரண்டாவது பாகத்துல ஒரு ஆய்வகத்துல அவர் இருக்கும்போது பார்வையாளர்களால மீண்டும் அடையாளம் காணப்படுறார். அது எப்படி நிகழுது? அந்த பெண் அந்த நபருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பெண்ணின் பெயரோடு அந்த ஆய்வகத்துக்குள்ள நுழைறா. ஒரு சின்ன பெயர் எப்படி ஒருவரோட இரண்ட கடந்த காலத்தை கண்முன் நிறுத்துது. மனிதர்களோட குற்ற உணர்ச்சியும் நினைவுகளையும் தூண்டும் மிக நுட்பமான ஒரு திரைக்கதை உத்தியது. தான் செஞ்ச தவறுகளுக்கான வேர்கள் முற்றிலுமா அழிக்கப்பட்டு விட்டதா அவர் நம்பியிருப்பார். ஆனா கடந்த காலம் எப்போதுமே ஒரு நிழல் மாதிரி நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவருக்கு மிகவும் நெருக்கமான, அவருக்கு பிடித்தமான ஒரு பெண்ணோட பெயரை உச்சரித்துக் கொண்டு இன்னொரு பெண் நுழையும் போது அந்த ஒரு நொடியில அவருடைய முழுமையான கடந்த காலமும் அவர் மனக்கண்ணில் வந்து செல்லுது. பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் இந்த நபர் அங்க இருந்தவர் அல்லவா அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரே நேரத்துல நிகழுது. கடந்த காலம் யாரையும் அவ்வளவு எளிதில் விட்டு விடாது அப்படிங்கறத இது ஆணித்தரமா சொல்லுது. கடந்த காலம் துரத்துவது ஒரு புறம் இருக்கட்டும், கடந்த காலத்தோட ஒரு மாபெரும் பேரழிவே ஒருவருக்கு ஆயுதமா மாறினா எப்படி இருக்கும்? இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிடிவி. முதல் பாகத்துல ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்குது. அந்த படுகொலை நடந்த இடத்துல அபாயகரமான கதிர்வீச்சு பரவி இருக்கு. அது மனிதர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நிலப்பரப்பா காட்டப்படுது. ஆனா 3வது பாகத்துல அந்த கதிர்வீச்சு மிக முக்கிய பங்காற்றுறது. அங்க பார்வதி மட்டுமே உயிர் பிழைக்கிறார். வேற யாராலையும் அந்த கதிர்வீச்சை தாங்கிக் கொள்ள முடியாது. எல்லோரையும் அழிக்கும் அந்த கதிர்வீச்சு அவளுக்கு மட்டும் ஒரு ரகசிய ஆயுதமா, யாராலும் அவளை நெருங்க முடியாத ஒரு கவசமா மாறுது. இது பரிணாம வளர்ச்சியோட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு மாபெரும் அழிவு நிகழும்போது அதுல தப்பிக்க முடியாதவங்க மடிந்து போறாங்க. ஆனா அந்த பேரழிவை உள்வாங்கிக் கொண்டு உயிர் பிழைக்கும் ஒருத்தி அந்த அழிவின் தன்மையே தன் உடலாகவும் மனதாகவும் மாற்றுகிறாள். பார்வதி அந்த கதிர்வீச்சை தாங்குகிறாள் அப்படின்னா அவளோட தாங்கும் திறன் இயற்கையின் விதிகளை மீறிய ஒன்னா மாறி இருக்குன்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு எது நிச்சயமான மரணமோ அதுவே அவளுக்கான அரணா மாறுது. அவள் ஒரு வழக்கத்துக்கு மாறான படைப்பு. அந்த ஒட்டுமொத்த திரைப்பட தொகுப்பிலுமே அவளை ஈடுகட்ட முடியாத ஒரு அதீத சக்தியா மாற்றுவது அந்த பேரழிவின் மிச்சங்கள் தான். இது எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கும்போது கதையோட இறுதியில ஏகே சொல்ற அந்த பதிலின் முழு பரிமாணமும் நமக்கு புரியுது. ஆமா, இந்த ஒட்டுமொத்த போரினும் 2 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல ஒருவர் வெளியே உலகத்துல இருக்காரு, ஆனா மற்றொருவர் ஒரு சிறைக்குள் இருக்காரு. சிறைக்குள் இருக்கும் அந்த நபர் வேறு யாரும் அல்ல, அந்த அபாயகரமான கதிர்வீச்சிலிருந்து உயிர் பிழைத்து வந்த அதே பார்வதி தான். முதல் பாகத்துல ஒரு ஓரத்துல கிடந்த கண்ணாடி பாட்டில், அறிமுகமில்லாத ஒரு பெயர், விவாத அறையில் இருந்த ஒரு முகம், மனிதர்களை கொல்லும் கதிர்வீச்சு, இப்படி தனித்தனியா பிரிந்து கிடந்த அத்தனை சிறு விதைகளும் இறுதியில பார்வதி அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில ஒரு சிறைச்சாலைக்குள் வந்து ஒரு மாபெரும் முடிச்சாக இணையுது. ஒரு கதைக்கான அடிப்படை வரைவை உருவாக்குவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பொறுமையான நுணுக்கமான வேலை அப்படிங்கிறது இது உணர்த்தது இல்லையா? பல பாகங்களா விரிகிற ஒரு கதையை எழுதுறது அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான துண்டுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய சித்திரத்தை உருவாக்குறது மாதிரி. உங்களுக்கு ஆரம்பத்துல சில துண்டுகள் மட்டுமே கிடைக்கும். அதை வச்சு பார்த்தா அது எந்த படமா இருக்கும்னு உங்களால யூகிக்க முடியாது.
ஆனா கதையோட இறுதி பாகத்துல கடைசி துண்டை எடுத்து வைக்கும்போது அந்த முழு சித்திரமும் உங்க கண்முன் பிரம்மாண்டமா விரியும். அப்போதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க சாதாரணமா பார்த்த அந்த முதல் துண்டோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு நல்ல எழுத்தாளன் எப்போதுமே பார்வையாளர்களே தன் சிந்தனையோடு பயணிக்க வைக்கிறான் அப்படிங்கறதையே இந்த கதை நமக்கு உணர்த்துது. மிக சரியான வார்த்தைகள். மிக விரிவான ஒரு தேடலை இன்னைக்கு நம்ம நிகழ்த்தியிருக்கோம். முதல் பாகத்தோட ஒவ்வொரு சின்ன விவரமும் எப்படி துல்லியமா திட்டமிடப்பட்டு அடுத்தடுத்த பாகங்கள்ல கதையோட போக்கியே மாற்றும் அளவிற்கு தாக்கம் செலுத்துது அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சிட்டோம். சாதாரணமாக தோன்றும் ஒரு பாட்டில் எப்படி தலைமுறைகளை இணைக்கும் பாலமாகுது, ஒரு குழந்தையோட பார்வை எப்படி பிரபஞ்சத்தை அளவிடும் ஒரு முறையா மாறுது, அழிவை தரும் ஒரு கதிர்வீச்சு எப்படி ஒரு ஆயுதமா கவசமா உருமாறுது அப்படிங்கறதெல்லாம் எந்த விடுபடலும் இல்லாம பார்த்துட்டோம். இப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையோட இந்த உரையாடலை நிறைவு செய்ய விரும்புறேன். நாம இதுவரை பேசினது ஒரு திரைப்பட கதையை பத்தி. ஆனா இது உங்க நிஜ வாழ்க்கையிலும் பொருந்தக்கூடும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையின் கதைய யாரோ ஒரு மாபெரும் படைப்பாடி எழுதி கொண்டிருக்காருன்னு வச்சுப்போம். பல வருடங்களுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில மிக சாதாரணமா நடந்த ஒரு நிகழ்வு, நீங்க எதேச்சையா சந்தித்த ஒரு நபர், அல்லது நீங்க சாதாரணமாக கடந்து வந்த ஒரு சின்ன தோல்வி, இவை அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க வாழ்க்கையில விதைக்கப்பட்ட சிறு விதைகளா இருக்கலாம் அல்லவா? இன்னைக்கு நீங்க சந்திக்கும் ஒரு சவாலோ அல்லது நீங்க தேடிக்கொண்டிருக்கும் ஒரு விடையோ அந்த பழைய விதையிலிருந்து தான் முளைத்து வந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த அப்படிப்பட்ட ஒரு விதை என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒதுக்கி சிந்திச்சு பாருங்க. அந்த ஆழமான தேடலோட உங்களை விட்டு செல்கிறோம். உங்க தேடல் சுவாரஸ்யமாக அமையட்டும்.